வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஓவர் கேட் மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம கிரேட் இருக்கால பிளெஸிங் அந்த போப் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக வேட்டிகனுக்கு போயிருப்பா. ஆனா அங்க போன இடத்துல ஒரு பெரிய கலவரமே போயிட்டு இருக்கும். அந்த போப்க்கும் ரெபெக்காவோட டாட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும். இப்ப அதுக்குள்ள நம்ம கிரேட் போனதுனால நம்ம கிரேட்டுக்குமே ஒரு கொஸ்டின் வரும். அந்த போப்பை கொன்னாதான் உங்களுக்கு பிளெஸிங் கிடைக்கும் அப்படின்னு. அந்த ஒரு காரணத்தினால போப் கூட சண்டை போறதுக்காக போயிருப்பா. ஆனா நம்ம கிரேட் நினைச்சதை விட நம்ம கிரேட் பார்த்த அந்த காம்பேட் பவரை விட போப் உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருப்பான். அதுவும் இல்லாம நிறைய அல்டிமேட்டான ஸ்கில்ஸையும் வச்சிருப்பான். அவனை கொல்றது நம்ம கிரிட்டுக்கு உண்மையா ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். நம்ம கிரிட் என்னென்னமோ பண்ணி பார்ப்பான். ஆனா அந்த பக்கி தொடர்ந்து ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஃபைனலா நம்ம கிரிட் இவனை காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எப்படியோ அவனை கில்லு லிங்க் மாத்தி மாத்தி தன்னோட பேக்மா ஸ்வாட் டான்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஃபைனலா அவனையும் கொண்டுருவான். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச உடனே நம்ம கிரிட் ஒரு முக்கியமான ட்ரெஷர் அந்த ரெபெக்கா சர்ச்ல இருந்து வாங்கிட்டு காட்டு வழியா நடந்து வந்துகிட்டு இருப்பா. ஆக்சுவலா இந்த ட்ரெஷரை மீட்டு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம டோபனுக்கு ஒரு கொஸ்ட் இருந்திருக்கும். அந்த கொஸ்டுக்காக நிறைய நியூ பைஸையும் கூட்டிட்டு வந்திருப்பான். இப்ப இவனுங்க எல்லாரும் நம்ம கிரிட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப இந்த அசுகா இருக்கால, அவ பெர்சர்க்கர் கிளாஸ் சேர்ந்தவ தானே. அந்த ஒரு காரணத்தினால அவளால எல்லா வெப்பன்ஸையும் யூஸ் பண்ண முடியும். டக்குன்னு ஒரு ஸ்பியர் எடுத்து நமக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலா இந்த ஸ்பியர் தான் டீமனிக் ஸ்பியரா. இப்போ இந்த ஸ்பியரை வச்சு யாரையாவது அட்டாக் பண்ணா அவங்க காத்துல மிதக்க ஆரம்பிச்சிருவாங்களா. அவங்க காத்துல இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்பியரை வச்சு அதிகமான அளவு டேமேஜ் கொடுக்க முடியும். அப்படிதான் அவ யோசிப்பா. ஆனா நம்ம கிரிட் உடனே வந்து அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் காத்துல மிதக்கவே மாட்டான். ஏன்னா அந்த டி பஃப் அவன் ரெசிஸ்ட் பண்ணிடுவான். இப்போ ஒரு பெர்சர்க் கிளாஸ் சேர்ந்தவ அப்படின்றதுனால நம்ம கிரிட்டுக்கு இவதான் கொஞ்சம் எரிச்சலா இருக்கா. ஏன்னா அடுத்து வெப்பன்ஸை மாத்திக்கிட்டே இருக்கா. அதுவும் இல்லாம அவ போக போக அவளோட டிஃபென்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டே போகுது. இவளை எப்படி சமாளிக்கிறது நம்ம கிரிட் யோசிப்பான். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பைத்தியக்கார டோபன் இவங்க எல்லாருக்கும் பஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த பீஸ் தான் இனி எரிச்சல் படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டுக்கு டோபன் மேல தான் ரொம்ப கோவம் வரும். அப்போ உடனே இந்த அசுகாவுக்கு டேமேஜ் கொடுக்கிறதுக்காக தன்னோட வேவ் ஆக்டிவேட் பண்ணுவான் நம்ம கிரிட். அதை வச்சு அவருக்கும் டேமேஜ் கொடுத்துருவான். அப்ப அந்த பிளாக் டெடிக்கும் அந்த அசுகாவுக்கும் இன்னும் பஃப் அதிகமா கொடுப்பான் அந்த லிங்கர். அந்த லிங்கர் கிட்டே ஒரு பஃப் இருக்கும். அது என்ன அப்படின்னா மத்தவங்களோட பஃப் இன்னும் அதிகப்படுத்த முடியும். ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கான்ல அந்த டோபன், அவனோட பஃப் இன்னும் அதிகப்படுத்திடுவான். அது மட்டும் இல்லாம தன்னோட ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவான், மேஜிக் மிசைல் அப்படின்னு. இப்ப இந்த அட்டாக்ல நம்ம கிரிட் மேல போய் படும். நம்ம கிரிட் இதை தடுக்கணும்னு கூட நினைக்க மாட்டான். ஏன்னா எல்லா மேஜிக் மிசைலும் அவன் மேல பட்டு வெறும் 300 டேமேஜ் தான் போகும். அந்த அளவுக்கு அவனோட எக்யூப்மெண்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான கண்டிஷன்ல இருக்கு. இதெல்லாம் தடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம கிரிட் யோசிப்பான். இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த லிங்கருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா வெறும் 300 டேமேஜ் தானா. தன்னோட ஸ்டாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இருந்தாலும் பஃப் எல்லாம் கொடுத்தப்ப கண்டிப்பா இது அதிகமான டேமேஜ் கொடுத்துருக்கணுமே. வெறும் 300 டேமேஜ்னா அப்ப இவன் என்ன லெவல்ல இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டா பவரேனைத்தை வச்சு அவனையும் அட்டாக் பண்ணிடுவான் நம்ம கிரிட். இப்ப திரும்பி டிரான்ஸ்ஜெண்ட் ஆக்டிவேட் பண்ணி அந்த அசுகாவையும் பிளாக் டெடியையும் ஒரே நேரத்துல காலி பண்ணலாம்னு முடிவு பண்ணுவா. ஆனா கடைசி நேரத்துல நம்ம டோபன் திரும்பி குறுக்க வந்து அவனோட ஷீல்ட வச்சு அந்த அட்டாக்க தடுத்துருவான். அடே டோபன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, திருப்பி திருப்பி ஏன் குறுக்க வந்துகிட்டே இருக்கன்னு கேட்கும் போது அந்த டோபன் இரு கிரிட், நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளு அப்படின்னு அவன் சொல்ல வருவான். அப்போ இந்த அசுகா பேச ஆரம்பிச்சிருவா. எதுக்காக நாங்க ஆரம்பத்துல உன பார்க்க வந்தோம் அப்படின்றது தெரியுமா? இந்த கேம்ல நிறைய ஹிடன் கிளாஸஸ் இருக்கு. ஆனா அந்த ஹிடன் கிளாஸஸ்ல எது பெஸ்டான கிளாஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இதை தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பேருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்குறதுக்குன்னு இங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார்கிட்ட கிடைக்கும்? ஒன்ன மாதிரியான ஹிடன் கிளாஸ் சேஞ்சர்ஸ் கிட்ட தான். அதனால உன்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வாங்கணும்ன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப உன்னோட கிளாஸை நீ எப்படி மாத்தற அப்படின்றத சொல்லு. அந்த ஹிடன் கிளாஸை எப்படி அடையணும் அப்படின்றத என்கிட்டே சொல்லு. நான் உனக்கு நிறைய காசு தரேன். 10 பில்லியன் 20 பில்லியன் எவ்வளவு வேணாலும் கேளு, நான் அதை தரேன். உன்னால வாழ்க்கை ஃபுல்லா கூட அதை ஸ்பெண்ட் பண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா இந்த ஒரு ஆஃபர் உண்மையிலே ஒரு நல்ல ஆஃபர் தான். நம்ம டோபன் இது ஒரு நல்ல ஆஃபர் தான் யோசிப்பா. அதுவும் இல்லாம நம்ம கிரிட்டுக்கு காசு தான் எப்பயுமே ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம கிரிட் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி இந்த டோபனும் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ உடனே நம்ம கிரிட் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு 1000 ட்ரில்லியன் வான் கொடு, நான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவான். எனது 1000 ட்ரில்லியனா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு அந்த அசுகா கேட்கும் போது உன்னோட மூளையை கொஞ்சமாவது யூஸ் பண்ணு. ஒருவேளை மக்கள் எல்லார்கிட்டையும் நான் அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா அது எப்படி ஒரு ஹிடன் கிளாஸா இருக்கும்? எல்லா கிளாஸ் சேஞ்ச் மெத்தடும் ஒரே மாதிரி கிடையாது. எல்லாத்தையும் காசை வச்சு வாங்கிட முடியாது குழந்தை. அதுவும் இல்லாம நீ திடீர்னு வந்து என்னை அட்டாக் பண்ணுவீங்க. பண்ண உடனே நீங்க காசை கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க. உடனே நாய்க்குட்டி மாதிரி உங்கள்கிட்ட வாலாட்டிக்கிட்டே பின்னாடி வரணுமா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இது எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சுட்டு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் சீக்கிரமா என்னோட செல்லக்குட்டியை பாக்குறதுக்காக போகணும். ஏன்னா எனக்காக அங்க ஒரு டேட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம டோபன் இதை பத்தி என்ன யோசிப்பானா, நம்ம கிரிட் காசை வேணாம்னு சொல்லிட்டான். ஆனா அப்ப அவன் ஃபைட்டை ஏத்துக்கிறான்னு அர்த்தம். ஒரு ரேங்கரோட ஃபைட் அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது. கண்டிப்பா நம்ம கிரிட்டுமே கஷ்டப்படதான் போறான் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஏன்னா நம்ம கிரிட் இன்னும் அந்த லெவலுக்கு வரல அப்படின்னு நம்ம டோபன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம கிரிட்டை எதிர்த்து உடனே அவனும் சண்டை போட வர ஆரம்பிச்சிருவா. டக்குன்னு அவளோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரிட்டும் டக்குன்னு லிங்க் ஆக்டிவேட் பண்ணி எல்லா அட்டாக்ஸையுமே ஈஸியா தடுத்துருவான். அவளுக்கும் டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருவான்.
ஆக்சுவலா திரும்பி எதுக்காக இவன் சண்டை போட வரா அப்படின்னா இவன் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்க முடியலனாலும் இவனோட கிளாஸை பத்தின பவர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா தெரிஞ்சுக்கணும், அந்த இன்ஃபர்மேஷனையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப டக்குன்னு போக போக அவ ஏற்கனவே பர்சக்கர் தானே, போக போக அவளோட ஸ்ட்ரென்த் அதிகமாக ஆறாக அவளோட ஸ்கில்ஸ் எல்லாமே இன்னும் அதிகமாகி அவ ரொம்ப ஈஸியாவே நமக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்ப அந்த நேரத்துல அந்த பாக்ஸ் நம்ம டோபனை பார்த்து கேட்பான், டோபன் நீ இப்பவே முடிவெடுத்து ஆகணும், ஒரு கில்டுமேட்டா அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்றத நீயும் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும், அதனால நீ இப்ப வரியா இல்லையா, நீ என்ன முடிவு எடுக்க போறன்னு கேட்கும்போது அந்த டோபனும் ஃபர்ஸ்டுக்காக இல்லைனாலும் நம்ம கிரிட்டோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும்னு அவனுக்கும் ஆசையா தான் இருக்கும். அந்த காரணத்தினால நானும் சண்டை போட ரெடின்னு சொல்லிட்டு இவனுங்களும் தொடர்ந்து 2 பேரும் மாத்தி மாத்தி பப்ஸ கொடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப தொடர்ந்து இவ அடிச்சுக்கிட்டே இருப்பா, அவளோட வெப்பன்ஸை வேற டக்கு டக்குன்னு மாத்திக்கிட்டே இருப்பா, ஒவ்வொரு அட்டாக்குக்கும் மாத்துவா. ஏன்னா ஒரு பர்சக்கர்ல பர்சக்கர்ன்ற காரணத்தினால இவளால எல்லா வெப்பன்ஸையும் யூஸ் பண்ண முடியும். இப்ப இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சமாளிக்கிறது நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். டக்குனு செயின்ஸ் ஆக்டிவேட் பண்ணி நம்ம கிரிட்டோட 4 பக்கமும் பிடிச்சிருவா. அப்ப அந்த பேரை வச்சு அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம கிரிட் பவரேனியம் டிஸ்க வச்சு அந்த பேரை தடுத்துருவா. இப்ப அந்த அசுகாவை மறந்துடுவா. அந்த அசுகா கரெக்டா நம்ம கிரிட் பக்கத்துல வந்து தன்னோட கிரேட் ஸ்வாடை யூஸ் பண்ணி அவனோட நெஞ்சுக்குள்ளே குத்திடுவா. இப்ப நம்ம கிரிட்டுக்கு 30,000 டேமேஜ்க்கு மேல போயிடும். அவனுக்கு 30,000 ஹெல்த் டக்குனு ஒரே நேரத்துல குறைஞ்சிரும். அவ்வளவுதான், நம்ம கிரிட் போயிட்டான் அப்படின்னு நம்ம டோபன் நினைக்கும் போது டக்கு நம்ம கிரிட் ஹோலி லைட் ஆர்மரோட ஸ்கில்லே ஆக்டிவேட் பண்ணுவா, டோரன் ரிங்கே ஆக்டிவேட் பண்ணுவா. இது ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ணி தன்னோட ஹெல்த்தை திரும்பி ஃபுல்லா கொண்டு வந்துருவான். இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் டெடியும் அந்த அசுகாவும் உடனே அந்த இடத்துல இருந்து போயிடலாம் நினைப்பாங்க. நம்ம கிரிட் உடனே அதை பார்த்துட்டு என்னோட நெஞ்சிலேயே கத்தியை இறக்கிட்டு இங்க இருந்து ஓடிடலாம் நினைக்கிறீங்களா, அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுருவேனா என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக்மோட ஸ்வாட் டான்ஸ் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுவா. அவங்க 3 பேரு, அந்த பேரு அவங்க 2 பேரு, அவங்க 2 பேருமே காலி பண்ணிட்டு நேரா அந்த பாக்ஸை நோக்கி ஓடி வருவா. இப்ப அந்த பாக்ஸ்க்கு இதை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா ஹை ரேங்கர்ஸ் 2 பேரை இவ்வளவு ஈஸியா தோக்கடிக்கிறான். இவன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு தான். இவன மாதிரி ஒரு ஆளு தான் எங்க கில்டுக்கு தேவை. கிரிட், நீ ஜெடக்கா கில்ட விட்டுட்டு உடனே எங்க கில்டுக்கு வந்துரு, உன்னை இன்வைட் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன், எங்க கில்டோட பேரு அப்படின்னு அவன் சொல்ல வரப்பையே நம்ம கில்ட் பிளாக் ஸ்மித் ஏஜ் ஆக்டிவேட் பண்ணி அவனையுமே கொண்டுருவான். அவன் என்ன கில்டுனே சொல்ல மாட்டான், அதுக்குள்ளேயே அவனை காலி பண்ணிடுவான். இப்ப 3 பேர் செத்துட்டானுங்க, மிச்சம் இருக்கிறது டோபன் மட்டும் தான். டோபனை பார்த்து கேட்பான், டோபன் நீ நல்லாவே தான் நடிச்ச, இருந்தாலும் உன்னாலதான் நான் இன்னைக்கு சாகர நிலைமைக்கு போயிட்டேன், என்ன காரணம் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்கு நம்ம டோபன் நம்ம கிரிட்டோட காலில் விழுந்து என்ன மன்னிச்சிரு கிரிட், நான் என்ன காரணம் சொன்னாலும் சரி உனக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கவே கூடாதுதான், இருந்தாலும் நான் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தினாலையும் எனக்கு எப்படியாவது இந்த குவெஸ்ட முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தினாலையும் தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணேன், இருந்தும் நீ என்னை மன்னிக்கல அப்படின்னா அதையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போதே நம்ம கிரிட் கேட்பான், ஒருவேளை நான் ஜிசுகா கிட்ட இதை பத்தி சொன்னேன்னா அவ கண்டிப்பா உன்னை வெளில துரத்திடுவா, அது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு. எனக்கு தெரியும் கிரிட், அதையும் நான் ஏத்துக்கிறேன் டோபன் சொன்னதும் நம்ம கிரிட்டும் சரி இது எல்லாத்தையும் உன்னோட டெஸ்பிரேஷனையும் நான் இது எல்லாத்துக்கும் ஏத்துக்கிறேன், ஏன்னா என்ன இருந்தாலும் உன்னோட எக்யூப்மெண்ட்டை நான் கடைசியா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன், அதனாலதான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்றதுனால இது எல்லாத்தையுமே நான் மன்னிச்சு விட்டுறேன். இப்ப இந்த கில்டுல இருக்கிறதுனால எனக்குமே நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. சோ ஒரு கில்டு மேட்டா நான் இந்த ஒரே ஒரு தப்பை மட்டும் மன்னிச்சிடுறேன், ஆனா இனிமேல் நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ கேட்கணும், நான் அந்த ஐட்டமா உனக்கு செஞ்சு தரேன், என்ன எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம கிரிட் ரொம்ப நல்லவனா இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த டோபனும் கேட்பான், ஆனா கிரிட் இது மட்டும் போதுமா, வேற எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஏந்திரி நம்ம முடிக்கிறதுக்குன்னு ஒரு குவெஸ்ட் இருக்கு, வா சீக்கிரமா போலாம் அப்படின்னு நம்ம கிரிட் சொல்லுவான். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நீ என்கிட்டயே ஓவரா பேசி இந்த மாதிரிலாம் நடிச்ச காரணத்தினால அவன் நடிப்பை நான் பார்த்த காரணத்தினால நீ எனக்கு காசு கொடுக்கணும், அதனால இப்போ உன்ட்ட இருக்கிற மொத்த காசையும் எடு, அந்த காசு மொத்தத்தையும் நான் தான் வச்சுக்க போறேன், ஒருவேளை நீ கேள்வி கேட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாருக்கிட்டையும் போட்டு கொடுத்துருவேன், எப்படி வசதி அப்படின்னு சொல்லி அவனை அப்பயும் மிரட்டுவான். அதாவது நல்லவ மாதிரி நடிப்பான், இருந்தாலும் நம்ம கிரிட் அதுல இருந்து ஒன்னு வாங்கிடுவான். இப்ப நம்மளுக்கு அடுத்து அந்த எஸ்ஏ குரூப்பை தான் காட்டுவாங்க. அதாவது அந்த கேமோட இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இவங்க எல்லாரும் ஒரு முக்கியமான மீட்டிங்காக ஒன்னா கூடி இருப்பாங்க. அப்ப அந்த பிரசிடென்ட் இத எல்லாத்த பத்தி சொல்லுவாரு, இந்த கேம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்றத பத்தியும் இந்த கேம்னால கவர்மெண்ட்கே நிறைய கான்ட்ரிபியூஷன் கிடைச்சத பத்தியும் அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்ப கவர்மெண்ட் இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்களா, அது என்ன அப்படின்னா இந்த கேம்லயே இன்டர்நேஷனல் காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ரெக்வெஸ்ட். இப்ப இன்டர்நேஷனல் காம்படிஷன் நடக்க போகுதுன்னா எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கிற ரேங்கர்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு காம்படிஷன் மாதிரி. இதுக்கு என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல டாப் 100 ரேங்கிங்ல இருப்பாங்கல்ல, அவங்க இருக்கிறவங்கல தனித்தனி கண்ட்ரீஸா அவங்கள பிரிச்சு அந்த டோர்னமெண்ட்டை கொரியால நடத்தலாம் நடப்பாங்க. இப்ப இந்த டோர்னமெண்ட்டை கவர்மெண்டே சூப்பர்வைஸ் பண்ணுமா, இப்ப இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கவர்மெண்ட் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணோம்னா அதுக்கு நிறைய காசு செலவாகும்னு சொல்லி ஒரு சில பேர் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய ரேங்கர்ஸை கூப்பிடணும்னா அந்த ரேங்கர்ஸ் எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் இதை வந்து சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னா இதை ப்ரொமோஷன் பண்றது, அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டு வரது, இதுக்கப்புறம் வரக்கூடிய காசுன்னு நிறைய செலவு இருக்கு, அவங்க எல்லாரையும் தங்க வைக்கணும், இந்த மாதிரி நிறைய செலவு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் யோசிப்பாங்க. ஆனா இதை ஒரு சில பேர் ஒத்துக்கவும் தான் செய்வாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் அவங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதனால நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும்ல, அதுவும் இல்லாம இந்த கேமை நிறைய பேர் என்ஜாய் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப பிராட்காஸ்டிங் ரைட்டை மட்டுமே இவங்களால அதிகமான விலைக்கு விற்க முடியும். அதாவது இதை பாக்குறதுக்கான இது, அதோட அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம், அது இதுன்னு நிறைய போகுது. இது எல்லாத்துக்கும் உங்களால நிறைய
வசூல் வைக்க முடியும். இது எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல ஈவெண்டா தான் இருக்கும். சோ இத கண்டக்ட் பண்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுவும் இல்லாம இது ஒரே ஒரு காம்படிஷனா மட்டும் நடத்தாம வருஷம் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி கண்டக்ட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிப்பாங்க. இப்ப இதை இவங்க முடிவும் பண்ணிடுவாங்க. ஆனா அப்பதான் அந்த சோய் பொண்ணு சொல்லும், இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இந்த 100 யூனிஃபைடு ரேங்கிங்ஸ் இருக்குல்ல, இந்த டாப் 100ல 23 பேர் அமெரிக்கன்ஸா இருக்காங்க. வெறும் 2 கொரியன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஒருவேளை கண்ட்ரிஸ் தனித்தனியா பிரிச்சாங்க அப்படின்னா நிறைய அன்ஃபேர்னஸ் வரும். ஏன்னா ஒரு கண்ட்ரில நிறைய ரேங்கர்ஸ் இருப்பாங்க, டாப் ரேங்கர்ஸ். ஆனா ஒரு கண்ட்ரில கம்மியான ரேங்கர்ஸ் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பண்றது உண்மையிலே காம்படிஷனை ஃபேரான காம்படிஷனா வைக்காது. சோ காம்படிஷனா நம்மளால நடத்தவே முடியாது. இப்போ இவங்க 100 பேரை எடுக்க வேணாம், வெறும் 30 பேரை மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சு அப்ப இந்த காம்படிஷன் நடத்துனாங்கன்னா இந்த காம்படிஷன் ரொம்ப சின்னதாயிடும். அப்ப அத பெரிய லெவல்ல ப்ரோமோட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம யூரா இருக்கால, அவ லெவல் 280 நேத்து தான் ரீச் பண்ண அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. இப்ப டாப் 5 ரேங்கிங்ல இருக்கிறவங்க 5 பேருமே லெவல் 280 கடந்துட்டாங்க. இப்ப 280 கடக்கறதையே இந்த மார்ஃபஸ் எப்ப ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம்னா 2 மாசத்துக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரும் கடப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களோட பேட்டில் சென்ஸை வச்சு லெவல் 280 என்ன 300 அவங்க சீக்கிரமா தொட்டுருவாங்க போல. அந்த அளவுக்கு வேகமா டெவலப் ஆயிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் அந்த ரேகஸ் தான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ரேகஸோட பேட்டில் சென்ஸ் உண்மையிலே ரொம்ப அதிகம். அவன் எந்த ஒரு வெப்பனையுமே யூஸ் பண்ணாம வெறும் தன்னோட கையை மட்டும் வச்சுமே சண்டை போடுறான். ஆனா இருந்தாலும் கூட அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கான். அந்த ரேங்கிங்கை இன்னமும் ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரியான பிளேயர்ஸ் அதிகப்படியான பேட்டில் சென்ஸையும் கண்ட்ரோலையும் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி லெவலப் ஆகிறவங்க இருக்கிறதுலே இந்த காம்படிஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வருவாங்க அப்படின்னு இந்த சோய் சொல்லுவா. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, இப்ப இந்த காம்படிஷனை இவங்க எடுத்தோன்னே நடத்திட முடியாது. இந்த காம்படிஷனுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பண்றதுக்கு மினிமம் ஒரு 3 மாசமாவது தேவை. 3 மாசம் ப்ரொமோஷன்லாம் பண்ணி தான் இந்த காம்படிஷனை நடத்த முடியும். இப்போ இந்த 3 மாசத்துக்குள்ள லெவல் 280ல இருக்கிறவங்க இப்படியே போனாங்கன்னா கண்டிப்பா 300 ரீச் பண்ணிடுவாங்க. அப்ப தேர்ட் அட்வான்ஸ்மெண்ட் யூசர்ஸ் வந்துருவாங்க. தேர்ட் அட்வான்ஸ்மெண்ட்னா என்னன்னா, ஒவ்வொரு 100 லெவலையும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. சோ 300வது லெவல கடக்கிறவங்கள தேர்ட் அட்வான்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இப்ப 99வது லெவலுக்கும் 100வது லெவலுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. வெறும் ஒரு லெவல் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டார்ட் டிஃபரன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு 100 லெவல் அவங்க கடந்துட்டாங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் அதிகமா இந்த சிஸ்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் பெருசா இருந்துச்சுன்னா அப்ப 300வது லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ஒன் சைடா நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். அவங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சோ காம்படிஷன் அப்பயே அன்ஃபேரா போயிடும். இப்ப என்ன பண்றது? இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணா மட்டும்தான் இந்த காம்படிஷன் நம்மளால நடத்த முடியும் இந்த சோய் சொல்லுவா. ஆனா இவங்க சிஸ்டமே அப்படிதான் செட் பண்ணிருக்காங்க. சோ இந்த நேரத்துல போய் இந்த சிஸ்டம் எல்லாம் மாத்த முடியாது. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த பிரசிடென்ட் லீ கேட்கும்போது அப்போ ஒருத்தர் சொல்லுவாரு, பேசாம நம்ம ஏன் ஒரு குவெஸ்ட் வச்சு இது எல்லாத்தையும் எடுக்க கூடாது, ஒரு குவெஸ்ட் மாதிரி வச்சு அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்கள இந்த மாதிரி நாங்க கண்டிஷன் இருந்தா மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப கலந்து எல்லா கண்ட்ரிலயும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப பெருசா இது ஒரு ஒன் சைடட் கேம் மாதிரி தெரியாதுல. சோ யூசர்ஸ் எந்த லெவல்ல இருந்தாலும் சரி அவங்க லெவலுக்கு அவங்க அந்த கண்டிஷனை ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று செட் பண்ணணும். அந்த கண்டிஷன் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கலந்துக்கலாம். சோ இந்த மாதிரி வச்சா எல்லாருக்குமே ஒரே ஸ்டார்டிங் லைன் தான். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ரீச் பண்ணி அவங்க எப்படியாவது இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு நினைப்பாங்க. இது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும்ல. சோ இந்த ஐடியாவுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க. இப்ப இதே நேரத்துல டொமினியன் சர்ச் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பான். எதுக்காக அப்படின்னா டொமினியன் சர்ச்சோட அந்த காட் கிட்ட இருக்கிற பிளெஸிங்க வாங்குறதுக்காக. ஆனா அந்த போப் அந்த பிளெஸிங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடும். ஏன்னா என்னதான் நம்ம ஹீரோ ஜுடார் சர்ச்சோட பல்லாடினான டோபனை கூட்டிட்டு வந்திருந்தாலும் இசபலோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துட்டு வந்திருந்தாலும் டொமினியன் சர்ச்சோட பிளெஸிங்ன்றது அவங்களுக்கு ஒரு ஹோலி ரிச்சுவல் மாதிரி. அதை அவங்க அடிக்கடி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லிடும். ஆனா அப்ப நம்ம டோபன் தான் சொல்லுவான், இங்க இருக்கிறவர் தான் மேலக்கஸ தோக்கடிச்சாரு, அந்த போப் டிராவிகோவையும் இவர் தான் தோக்கடிச்சாரு. அந்த போப் டிராவிகோ கரப்ட் ஆனதுக்கு அப்புறம் அவரை தோக்கடிச்சு ரெபகா சர்ச்சை காப்பாத்துனதே இவர் தான் அப்படின்னு நம்ம டோபன் சொல்லுவான். இதை கேட்ட உடனே அப்படின்னா உங்களுக்கு நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்க பண்ணதுனால உங்களுக்கு நான் கண்டிப்பா பிளெஸிங் தரேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஏன்னா அந்த போப் டிராவிகோ கரப்ட் ஆனவன், அவனை தடுத்தே ஆகணும்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அவனை தடுத்துட்டா நம்ம ஹீரோ அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு மேல இருக்கிற மரியாதை கண்டிப்பா அதிகமாயிடும். நம்ம ஹீரோவும் அப்படியா இந்தாங்க இந்த 2 டிஸ்க்லையும் உங்களோட பிளெஸிங் கொடுங்கன்னு சொல்லி அந்த டிஸ்க் 2ஐயும் கொடுத்துருவான். அவங்களும் பிளஸ் பண்ணி அதை கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு இன்னும் ஜாலியாயிரும். ஏன்னா பவரேனியம் டிஸ்க்ல இப்போ ஒரு அட்டாக் ஸ்கில் வந்துரும். இதுக்கு முன்னாடி ஹீலிங் ஸ்கில் வந்துச்சா, இப்ப அட்டாக் ஸ்கில் வந்துரும். ஐ ஜாலி, அட்டாக் ஸ்கில் வந்துருச்சு, இனிமேல் பவரேனியம் டிஸ்க தடுக்கிறதுக்கு எவனுமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே டோபன் சொல்லுவான், அடே கிரிட் கொஞ்சம் அமைதியா இருடா, இந்த இடத்துல லெவல் 260ல இருக்கிற கிரிஃபின்ஸ் எல்லாம் இருக்குடா, நீ இப்படி கத்துனீனா அதுங்க உடனே படையெடுத்து வந்துருங்கடா. அதுவும் இல்லாம என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு ஜுடார் சர்ச் போகணுன்றியே, அந்த ஆர்மர் மட்டும் இல்லாம போனா இருந்தாலும் என்னை செருப்ப கழட்டி அடிப்பான்டா, ஏன்டா என்னையும் வேற கூப்பிடுற அப்படின்னு சொல்லி நம்ம டோபன் கேட்பான். டேய் அதெல்லாம் உன்னோட பிரச்சனை, அது எல்லாத்தையும் அடிமையான நீதான் பாத்துக்கணும், அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. இப்பவா அடிமை, நம்ம நேரா ஜுடார் சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவான்.
சே, இவன் கிட்ட மாட்டினது இப்படி ஆயிடுச்சே. சரிடா, அட்லீஸ்ட் கொஞ்சம் பொறுமையாவது பேசு. இந்த இடத்துல நிறைய கிரிஃபிட் சுத்துது கிரிட், அது வந்துச்சுன்னா நம்மள போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம கிரிட் அதுக்காக தான் அதுங்களை கூப்பிடணும்னு நினைக்கிறான். அந்த கிரிஃபின்ஸை வேட்டையாடணும்னா அதோட போனு, லெதர், டெண்டான் எல்லாமே நிறைய ஒர்த் இருக்கிற ஐட்டம்ஸ். அதை மட்டும் வச்சு நிறைய ஐட்டம்ஸை செய்ய முடியும். சோ அந்த காரணத்தினால அதுங்களை வேட்டையாடணும் தான் நம்ம கிரிட் நினைக்கிறான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்றது நம்ம டோபனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த இடத்துல லெவல் 260 இருக்கிற கிரிஃபின்ஸ் அதிகமா இருக்குங்க. ஒருவேளை அதுங்க மொத்தமா வர ஆரம்பிச்சுச்சுங்கன்னா அந்த கிராவ்களால கூட சமாளிக்க முடியாது. என்னதான் நம்ம கிரிட் பவர்ஃபுல்னாலும் அவனால சமாளிக்க முடியாது. அதனால கிரிட் உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போதுதான் பாப்பான் நம்ம கிரிட் அங்கேயே இருக்க மாட்டான். பார்த்தா ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். தம்பி கிரிட், என்னாச்சு? என்ன அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த பக்கம் வரலையா அப்படின்னு கேட்கும்போது அப்ப தன்னோட மேல ஏதோ ஒன்று போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிளாக்க பார்த்தா மேலக்கஸோட கிளாக் மாதிரி தெரியுதே, இதையே நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதுதான் அவன் பின்னாடி அந்த கிரிஃபின்ஸ் படையெடுத்து வந்து நிக்குங்க. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வரும், மேலக்கஸோட கிளோக்கு மான்ஸ்டர்ஸ் சுத்தி இருக்கிறதுங்க எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் அதை எடுத்து டோபன் மேல போட்டு விட்டுருப்பான். நம்ம டோபனும் கேட்பான், கிரிட் இது என்னப்பா இது அப்படின்னு. டேய் அடிமை, ஓடு ஓடு, நீ ஓடினாதான் அதுங்க உன்னைய துரத்திட்டு வரும்போது நான் பின்னாடி இருந்து வந்து அதுங்க எல்லாரையும் ஹேண்ட் பண்ண முடியும். ஒருவேளை அதை அன்னைக்கு பண்ண பிச்சு போடுவேன், ஓடுறா ஓடுறான்னு. அடே ஆண்டவா, இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரட்டை மாட்டி விட்டுட்டியே, என் கொஸ்டும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு, இவன் கிட்ட போய் சிக்கிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அதுங்க எல்லாம் மொத்தமா கூட்டமா இவனை துரத்த ஆரம்பிச்சிருங்க. அதுலயே ஒரு ஃபீல்டு பாஸ் வேற வந்துரும். இப்ப அது வந்து நம்ம டோபனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்போதே நம்ம கிரிட் சொல்லுவான், டோபன் நைஸ், ஓடு ஓடு ஓடு, அப்ப நான் பின்னாடி வந்து ஈஸியா இதுங்கெல்லாம் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு. ஆக்சுவலா சாட்டிஸ்ஃபை கேம்ல மொத்தம் 3 டைப் ஆஃப் பாஸ் மான்ஸ்டர் இருக்குங்க. அதுங்க என்ன அப்படின்னா, முதல்ல இருக்கிறது ஹிடன் பாஸ் மேலக்கஸ் மாதிரி, ரெண்டாவது இருக்கிறது டஞ்சன் பாஸ், டஞ்சனோட டீப்பஸ்ட் லெவல்ல இருக்குங்க, மூணாவது இருக்கிறது ஃபீல்டு பாஸ், இப்போ வந்திருக்கிற இந்த கிரிஃபின் அந்த மாதிரி. இந்த ஃபீல்டு பாஸ் தான் மத்த 2 பாஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வீக்கான ஒண்ணு. இருந்தாலும் நார்மல் மான்ஸ்டரோட கம்பேர் பண்ணும்போது இதுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு பாஸை தனியா சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் இதோட லெவல் வேற அதிகம். இதுல மிச்சம் இருக்கிற கிரிஃபின்ஸோட சேர்த்து சமாளிக்கணும்னா கண்டிப்பா அது முடியவே முடியாது. நம்மளால இனிமேல் ஒண்ணுமே முடியாது, நம்ம கண்டிப்பா சாகதான் போறோம் அப்படின்னு நம்ம டோபன் நினைக்கும் போது கரெக்டா நம்ம கிரிட் தன்னோட பேக்மா ஸ்வாட் டான்ஸ் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அந்த ஃபீல்டு பாஸை ஒரே அட்டாக்ல காலி பண்ணிடுவான். அதை பார்த்தோன்னே நம்ம டோபனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரே அட்டாக்ல காலி பண்றதா அப்படின்னு. ஏன் நம்ம கிரிட்டுக்குமே அது ஆச்சரியமா தான் இருக்கும். ஆக்சுவலா நம்ம கிரிட் அந்த போப்பை தோக்கடிக்கும் போது அந்த போப்பையே அவனால ஒரே அட்டாக்ல காலி பண்ண முடியல. நிறைய அட்டாக்ஸ் கொடுத்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனோட ஹெல்த்தை குறைச்சான். ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த கில் லெவல் 2 போயிடுச்சு. அதனால 1800% அட்டாக் பவர் அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி பிளாக் ஸ்மித்தோட ரேஜ் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதோட அந்த பவரியனுக்கும் அட்டாக் பூஸ்ட் அதிகமாயிருக்கு. அதோட அவன் காண்ட்லெட்டும் வேற அதிகமாக பவர் பூஸ்ட கொடுக்கும். இப்ப இது எல்லாம் ஒன்னா செய்து அந்த டெயின்ஸ் லைஃப் வேற வச்சிருக்கிறதுனால டெயின்ஸ் லைஃபோட ஆப்ஷன் எஃபெக்டோட சேர்த்து மொத்தமா ஒரு கிரிட்டிக்கல் அட்டாக் கொடுக்கும்போது ஒரேடியா அந்த கிரிஃபினை அவன் காலி பண்ணிட்டான். இந்த மாதிரி அட்டாக் பவர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மான்ஸ்டரை சமாளிக்கிறது உண்மையிலே சூப்பரா இருக்கும்னு சொல்லி தான் நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் என்னதான் அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அதோட டிராப் எல்லாமே கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான கிரிஃபின்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரான டிராப்பை எப்பயாவது தான் கொடுக்குங்க. அதனால இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தான் கிரிட். என்னதான் நான் சாகர நிலைமைக்கு போயிருந்தாலும் உன்னாலதான் எனக்கு எக்ஸ்பியும் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி ஐட்டம்ஸும் கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி கிரிட் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம டோபனுக்கு ஒரு விஷயம் புரியவே வரும். அது என்னன்னா, நம்ம டோபனும் கிரிட்டும் ஒரு பார்ட்டியிலே இல்ல. உடனே அவனு கேட்பான், கிரிட் நம்ம வேணா பார்ட்டியில சேர்ந்துக்கலாமா அப்படின்னு. டேய், ஒரு துரோகியெல்லாம் பார்ட்டியை பத்தி பேசவே கூடாது. உனக்கு ரிவார்ட்ஸ்ன்றது உனக்கு கிடையவே கிடையாது. என்னப்பா பண்ற அடிமை? ஓடு 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 ஓடுன்னு அவனை போட்டு ஓட சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆண்டவா அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன்னோட நிலைமையை நினைச்சு திருப்பி நம்ம டோபன் ஓட ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு ஓடுறது மட்டும்தான் ஒரே ஒரு வேலை. இப்ப அதே நேரத்துல இந்த வின்ஸ்டன் கேசல்ல என்ன நடக்கும்னா, நம்ம ஐரின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டு இருப்பான். அதாவது அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்காகவும் அதே நேரத்துல மேலக்கஸை தோக்கடிச்ச காரணத்துக்காகவும் இவங்களுக்கு ஒரு பேரன் அப்படின்ற டைட்டில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவா. அது யார் அப்படின்னா நம்ம ஜிஷுகா தான். நம்ம ஜிஷுகாவுக்கு பேரன்ற டைட்டில கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவகிட்ட ஒரு வில்லேஜையும் கொடுத்துருவாங்க. மொத்தமா ஜெரகா கில்டு பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு வில்லேஜ், அதுதான் அந்த பைரன். இப்ப இத பத்தி சொல்றதுக்காக தான் நம்ம ஜிஷுகாவை அந்த இடத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அடுத்து நம்மளுக்கு ஒரு கடல் தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு 4 மாசத்துக்கு ஒரு தடவையும் 2 மூன்ஸ் ஒன்னா ஓவர்லாப் ஆகும். இந்த சாட்டிஸ்ஃபை கேம்ல மொத்தம் 2 மூன் இருக்கும். அது ரெண்டுமே ஓவர்லாப் ஆகிற சமயத்துல பிரினிச்சி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஷோர்ல ஒரு சீக்ரெட்டான பார்த்து அப்பதான் தெரிய வரும். ஆக்சுவலா 500 வருஷத்துக்கு முன்னாடி மிலஃப் அப்படின்ற ஒருத்தர் இங்க இருக்கிற மர்மைட கல்யாணம் பண்ணிக்கிட்டு தண்ணிக்குள்ளே செட்டில் ஆயிட்டாரு. இப்ப அவரோட டிசெண்டன்ட தேடி தான் நம்ம யூஃபிம்லா இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கா. இதுக்காக போற அப்படின்னா, இந்த மிலஃபோட டிசெண்டன்ட் இருக்கால, அவன் ஒரு பெரிய ஆர்ப செஞ்சிருக்கான். அந்த ஆர்போட ப்ரொடக்ஷன் மெத்தட் எடுக்கிறதுக்காக தான் போறான். இந்த ஆர்ப தான் மூமுட் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் யூஸ் பண்ணா. இந்த மூமுட் யாருன்னா பிரஹாமோட ஃபர்ஸ்ட் டிசிபிள். சோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத இந்த ஒரு சைலண்ட் கிங்டம் நம்ம யூஃபிம்லா கண்டுபிடிச்சிருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி இருக்கா. எதுக்காகனா அந்த ஆர்போட ப்ரொடக்ஷன் மெத்தட் எடுக்கிறதுக்காக. ஏன்னா ஏற்கனவே நம்ம கிரிட் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தால,
கண்டிப்பா ஒரு ப்ரொடக்ஷன் மெத்தட் நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், எனக்கு ஒரு நல்ல ஆர்பன் நீ செஞ்சு தரணும் அப்படின்னு நம்ம கிரிட் கூட ப்ராமிஸ் பண்ணால. இப்ப அதுக்காக தான் இதை தேடி வந்திருக்கா. இதை கண்டுபிடிச்சு நேரா நான் கிரிட்ட பக்கம் தான் போறேன் அப்படின்னு சொல்லி இவளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப நம்மளுக்கு பைரான தான் காட்டுவாங்க. இந்த பைரான்ல இந்த டூன் இருக்கான்ல, அவன் செக்யூரிட்டி கார்டு மாதிரி எல்லா பக்கமும் சுத்திக்கிட்டு இருப்பான். ஏதாவது பைரான்ல பிரச்சனை நடக்குதா இல்லையா அப்படின்றத பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக. ஆக்சுவலா பைரான் ஜெடக்கா கில்டுக்கு கண்ட்ரோல் கீழ வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஜெடக்கா கில்டு தான் இருக்கிற எல்லா வேலையுமே பாத்துக்கணும். அவங்க தான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும். ஆக்சுவலா இந்த டூன் எதுக்காக இந்த ஜெடக்கா கில்டுல வந்து சேர்ந்தானா, உண்மையிலேயே அந்த ஸ்கல் ஹெல்மெட் மண்டையனை பார்க்கணும் தான். இவன் கூட தான் அந்த அசுகா எல்லாருமே இதுக்காக தான் வந்து சேர்ந்தாங்க. ஆனா இவன் மட்டும் இன்னமுமே கண்டுபிடிக்காம சுத்திக்கிட்டே இருக்கான். சரி, இவனுக்கு தான் கில்ட விட்டு போயிட்டானுங்களே, அவங்கள்ட்டயாவது கேட்போம் என்னாச்சு, ஏன் கில்ட விட்டு போனானுங்கன்னு சொல்லி அந்த பாக்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுவா. அப்ப அந்த பாக்ஸ் சொல்லுவா, ஓ நீயா, ஆக்சுவலா ஏற்கனவே நாங்க அவளை மீட் பண்ணிட்டோம், இருந்தாலும் நாங்க எதுக்காக வந்தோமோ அந்த வேலை முடியல, அதனால நாங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, ஏற்கனவே மீட் பண்ணிட்டீங்களா, அவன் யாரு, கில்டில் அவன் யார் அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது அதை உடனே உன்ட்ட சொல்லிட்டா அது அந்த அளவுக்கு ஃபன்னா இருக்காதுல, அதனால நீயே தேடி கண்டுபிடிச்சுக்கோ. ஆனா எல்லாரையும் சந்தேகப்படு, அது யாரா வேணாலும் இருக்கலாம், அதனால கவனமா தேடு. அதுவும் இல்லாம நான் கொடுத்த சஜஷன் உனக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்குதானே, ஒருவேளை உன்னோட வேலை அந்த ஜெடக்கா கில்டுல முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீ உடனே நம்மளோட கில்டுக்கு வந்துரு, ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா எப்ப வேணாலும் எங்களோட கில்டு அதை ஏத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா இவன் எல்லா கில்டுக்கு போயிட்டு எல்லாரும் ரெக்ரூட் பண்றதுக்காகவே சுத்துறான் போல. நம்ம கில்டை இதுக்காக தான் கூப்பிடணும்னு வந்தா. அப்ப அந்த டூனு மறுபடியும் இது யாரா இருப்பான்னு சொல்லிட்டு டக்குனு இந்த கில்டு மெம்பர்ஸோட லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவான். யார் அந்த ஸ்கல் ஹெல்மெட், இவன் கிடையாது, இவன் கிடையாது. கிரிட்டா, இவன் வெறும் சாதாரண பிளாக் ஸ்மித் தானே, வின்ஸ்டன்ல இருந்த பிளாக் ஸ்மித். ஆனா இவனோட லெவல் 172 வந்துருச்சா, இப்ப இவனோட லெவல் 110ல தானே பார்த்த மாதிரி இருக்கு. வெறும் ஒரு மாசத்திலேயே இவ்வளவு லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டானா, இவன் கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த டோனி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அதே நேரத்துல நம்ம ஜுஷுகாவும் வேண்டரும் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப வில்லேஜ்க்கான எல்லாத்தையுமே அவங்க முக்கியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. வில்லேஜ்ல தேவையான எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. சுத்தி இருக்கிற மான்ஸ்டர்ஸுமே வில்லேஜ்குள்ள வராத மாதிரி தேவையான எல்லா செக்யூரிட்டி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே இந்த டோபன் எங்க தான் போனா, இந்த டோபன் ரொம்ப நாள் ஆளையே காணோம், ஒரு வாரமாச்சு, அவனை இன்னமும் காணவே காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டர் கேட்பான். அப்போ உடனே ஜுஷுகாவும் சொல்லுவா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போதைக்கு அவனோட வேலை நமக்கு தேவையில்லை, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்பா. சரி, அதெல்லாம் போனா போயிட்டு போறான், அந்த கிரிட் எங்க தான் போனா, என்னோட எக்யூப்மெண்ட்டை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஒரு மாசமா அவன் இழுத்துக்கிட்டு இருக்கான். நீங்களும் எந்த கேள்வியும் கேட்காம இருக்கீங்க. என் எக்யூப்மெண்ட்டை செஞ்சு கொடுத்தா நானும் டெவலப் ஆவேல. அவன் என்னடா 170 போயிட்டான், அந்த இவ்வளவு என்னடா டெவலப் ஆகிறான், போன் டெவலப் ஆகிறான், என்னைய மட்டும் டெவலப் ஆக விட மாட்டானுங்க, எனக்கு மட்டும் ஒரு எக்யூப்மெண்ட் செஞ்சு தர மாட்டாங்கன்னு நம்ம வேண்டர் புலம்பிக்கிட்டே இருப்பான். நம்ம ஜிஷ்காவுமே ரொம்ப நாளா நம்ம கிரிட்ட பார்க்கவே இல்லை, அவன் என்ன பண்றான் அப்படின்றது நம்ம ஜிஷ்காவுக்குமே தெரியாது. ஆக்சுவலா நம்ம கிரிட் இருக்கான்ல, அவன் அந்த லேப்ரித்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஜிஷ்காவுமே இந்த பேக்மேனா யார் அப்படின்றத பத்தி விசாரிச்சிருக்கா. அப்பதான் அவருக்கு தெரிய வந்திருக்கு, பேக்மா தான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே பெஸ்டான ஒரு பிளாக் ஸ்மித், அதே மாதிரி அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்வாட்ஸ்மனும் கூட. இப்ப அந்த ஒரு பவர் தான் நம்ம கிரிட்டுக்கு இருக்குன்றது அவளுக்கு அப்பதான் தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு பவர் இருக்குன்னா அந்த கிளாஸோட குவெஸ்ட் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சோ அவன் கண்டிப்பா அதை முடிக்கிறதுக்கு இன்னும் டைம் தேவைப்படும். சோ அவன் அந்த டைம் எடுத்துக்கட்டும், இருந்தாலும் சீக்கிரமா வந்துரு கிரிட், உன்னை பார்க்கணும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜிஷுகாவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம கிரிட் என்ன தெரியுமா பண்ணுவான், நம்ம டோபன் கூட சேர்ந்து இன்னமும் அந்த கிரிஃபினோட இடத்துல தான் இருப்பான். நம்ம டோபனும் சொல்லுவான், கிரிட் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துக்கிறோமே, இதனால எனக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல, எனக்கு எக்ஸ்பி கூட கிடையாது, அதனால எனக்காவது கொஞ்சம் பிரேக் கூட, கொஞ்சம் பொறுமையா இருப்போமே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆக்சுவலா நம்ம கிரிட் கிட்ட லெஜெண்டரி கிளாஸ் தான் இருக்கு அப்படின்றது ஓரளவு எல்லாருக்குமே தெரியும், அதாவது ஜெடக்கா கில்ட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே. அப்போ உடனே நம்ம டோபனும் கேட்பான், உனக்கு எப்படி லெஜெண்டரி கிளாஸ் கிடைச்சிச்சு, அது எப்படின்றத சொல்லு அப்படின்னு. நம்ம கிரிட் அவன் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான். ஆரம்பத்துல அந்த அஷூரோட குவெஸ்டுக்காக அந்த நார்தன் கேவுக்கு போனது, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டது, கடல்ல சுத்துனது, மூட்டை தூக்குனதுன்னு எல்லாத்த பத்தியும் யோசிச்சு பார்ப்பான். அவனோட வாழ்க்கையில அவன் நிறைய விஷயத்த கடந்து வந்துட்டான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இந்த இடத்துல நிக்கிறான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறதுக்கு நம்ம கிரிட்டுக்கு விருப்பம் இல்லதான், இருந்தாலும் கடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாதுல. சோ நம்ம கிரிட் அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான். இப்போ உடனே டோபன்ட்ட சொல்லுவான், அதை பத்தி மட்டும் கேட்காது அப்படின்னு. இப்போ உடனே நம்ம டோபனும் யோசிப்பான், இந்த மாதிரி அவனும் ரொம்ப ஈஸியாலாம் இதுக்கு வந்திருக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிடைக்கணும்னா அவனும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கணும், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நான் அவனோட ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கலாம்னு நினைச்சேன், அது சரி கிடையாது. கிரிட், நம்ம நேரா ஜுடார் சர்ச்சுக்கு போயிடுவோம், இந்த ஹண்டிங் எல்லாத்தையும் இதோட விட்டுருவோம், அந்த பிளெஸிங் ஃபர்ஸ்ட் முடிக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன்னோட எஃபர்ட்ஸ் நான் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவான். ஓ சரி டோபன், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டும் கூப்பிடுவான். ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம கிரிட் இவன் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா தான் நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனாலும் நீ அங்க போயிட்டு ஏதாவது உன்னோட வேலையை காட்டலாம் நினைச்சேன்னு வச்சுக்கோவேன், உன்னை உடனே போட்டு கொடுத்துருவேன். நான் இவ்வளவு நல்லவனா இருக்கிறதுனால மட்டும்தான் உன்னை போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன், அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ டோபன் அப்படின்னு மிரட்டி தான் கூட்டிட்டு போவான். அப்படியா, சரி ரொம்ப நன்றி அப்படின்னு அழுதுகிட்டே நம்ம டோபனும் வேற வழியே இல்லாம ஃபாலோ பண்ணி போவான். இப்ப அடுத்த நாள் ஜுடார் சர்ச்சுக்கும் போயிருவாங்க. அங்க போன உடனே இந்த போப்போட பிளெஸிங்கையும் சொன்ன மாதிரியே வாங்கி கொடுத்துருவான். இப்ப பவரேனியம் டிஸ்க்ல 3 ஸ்கில்ஸ் வந்துரும். நம்ம கிரிடுக்கு இப்ப மிச்சம் இருக்கிறது யாட்டன் சர்ச் மட்டும் தான். அங்க போய் பிளெஸிங்கை மட்டும் வாங்கிட்டா வெசல் ஆஃப் த சோலை செஞ்சு முடிச்சிடலாம். அப்ப இந்த பாஸ்கல் இருக்கால, அவன் நம்ம கிரிட உண்மையிலே நல்ல விதமா தான் நடத்துவான். நீங்க தான் காடஸோட ப்ராக்சி, அதே நேரத்துல அந்த போப்பையும் தோக்கடிச்சிட்டீங்க, மேலகசையும் தோக்கடிச்சிட்டீங்க, உங்களுக்கு நாங்க உண்மையிலே ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கோம், நீங்க இது எல்லாத்தையும் எப்படி பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான்.
ஆக்சுவலா நம்ம கிரிட் என்னதான் இதெல்லாம் பார்த்து இதெல்லாத்தையும் பார்க்கும்போது நல்ல விதமா தோணினாலும் இவன் கிட்டயும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஏன்னா அந்த டிராவிக்கும் இந்த மாதிரி தான் மாறினா அப்ப இந்த போப்பு ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம கிரிட் எக்காரணத்தை கொண்டும் அவனோட காடை மட்டும் விட்டுறக்கூடாது, அவன் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த பாஸ்கல் அவனோட உண்மையான ரீசனை வெளில யாருக்கும் காட்ட மாட்டேன்னு தான் யோசிப்பான். ஆக்சுவலா ஆரம்பத்துல அவன் ஹோலி லைட் செட் தான் வேணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப போப்பு செத்து போயிட்டாரு அப்படின்ற காரணத்தினால ரெபக்கா சர்ச் அடுத்த ஆள் யாருமே கிடையாது. ஆனா அதே நேரத்துல டொமினியன் சர்ச்சுக்கு அவங்களுக்கு போப்பா மாறணும்னு ஆசையே கிடையாது. சோ மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஆளு இவன் மட்டும் தான். சோ நம்ம கிரிட்னால இவனுக்கு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு, நம்ம கிரிட் கிட்ட நல்ல விதமாவே நடந்துக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம கிரிட் கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறவா. அப்போதே நம்ம கிரிட்ட பார்த்து சொல்லுவான், யாட்டான் சர்ச் ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான ஒரு ஆளுங்க, அவங்களோட லொகேஷன் எங்க இருக்குன்றதை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களோட பிளெஸிங்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதுக்காக நிறைய ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கும், அது கண்டிப்பா இப்போ உடனே நடக்காது, அதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஒருவேளை டோபனுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்குமா நம்ம கிரிட் கேட்கும் போது, இல்ல டோபனுக்கு கூட இதை பத்தி தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கம்மி தான், அதுவுமே கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவான். ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், டோபன் எங்க அப்படின்னு சொல்லி அந்த போப் கேட்கும் போது, ஓ அவனா வந்துட்டோம்ல, வந்த சந்தோஷத்துல வெளில உட்காந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவான். ஏன்னா அந்த போப்பை பார்க்க முடியாம பயத்துலதான் நம்ம டோபன் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்ப அடுத்து கேசல் வின்ஸ்டனை தான் காட்டுவாங்க. இந்த கேசல் வின்ஸ்டனே ஒரு மாதிரி கோலாகலமா இருக்கும். எல்லா பக்கமும் எல்லாரும் ஆரவாரத்தோட எல்லா காட்ஸும் எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லா பக்கமும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் யாருக்கும் ஒண்ணுமே புரியாது, அதே நேரத்துல பிளேயர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியாது. அப்படி யாரு வரா? லேடி ஐரின், சர் ஃபீனிக்ஸ், ஜெனகா கில்டு எல்லாருமே இங்க வந்திருக்காங்களே, ஒருவேளை ராஜாவே வராரோ, ராஜா வரதுனால இந்த மாதிரிலாம் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கேசல் கேட்ட திறந்து ஒருத்தன் உள்ள வருவான். யார் யார் யாருன்னு எல்லாரும் பார்க்கும்போது நம்ம கிரிட் வந்து நிப்பாப்புல, யாராவது எனக்கு கேட்காம எப்படா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எல்லாம் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் பாப்பான். பார்த்த உடனே சே பிச்சைக்காரனா, இந்த பிச்சைக்காரனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா அந்த பிச்சைக்காரனை உடனே வந்து ஓடி வந்து நம்ம ஐரின் கட்டி பிடிப்பா. அதை பார்த்ததும் எல்லாரும் உடனே அதிர்ச்சி ஆயிடுவானுங்க. அப்போ உடனே நம்ம ஐரின் சொல்லுவா, உன்னை பார்க்காம நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா கிரிட் அப்படின்னு. கவலைப்படாத ஐரின், நான் தான் வந்துட்டேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் அவளுக்கு ஆறுதல் சொல்லுவான். அந்த நேரத்துல நம்ம ஜிஷ்காவும், உனக்காக தான் நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், நீ சீக்கிரமாவே வந்திருக்கணும், வந்ததுல சந்தோஷம், வெல்கம் பேக் அப்படின்னு நம்ம ஜிஷ்காவும் கிரிட்ட பார்த்து சொல்லுவா. ஆக்சுவலா அடுத்த நாள் நியூஸ்லயே இதை பத்தி தான் போடுவாங்க. நம்ம கிரிட் அவனோட முகத்தை மறைச்சு இருக்கிறதுனால இந்த சைட்ல இருந்து வீடியோ எடுத்திருப்பாங்க. அதனால நம்ம கிரிட் தான் அதுன்றது எல்லாருக்கும் தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரி ரெண்டு அழகான பொண்ணுங்க கூட அந்த பேசுற அந்த ஒரு யூசர் யாரு யாரு அப்படின்னு எல்லா பக்கமும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த யூசரை பாக்குறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கும். அப்போட்டே இந்த நியூஸை டிவியில பார்த்துட்டு, அது நான் தான், என்ன பாக்குறதுக்காக தான் அந்த ஃபெஸ்டிவலே நடத்துனாங்க அப்படின்னு நம்ம கிரிட் சொல்லுவான். உடனே அவங்க தங்கச்சியும் கேட்கும், என்னது உன்னையே பாக்குறதுக்காகவா? ஆனா அந்த பொண்ணுங்களை பார்த்தா ரொம்ப அழகா தெரியுறாங்களே, அவங்க உனக்காகவா வெயிட் பண்ணாங்கன்னு கேட்கும் போது, ஆமா ஆமா நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன், அவங்க எல்லாருமே என்னை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, அதனாலதான் எனக்காக ஒரு சின்ன திருவிழாவை கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ உடனே அவங்க தங்கச்சியும், அவங்க அண்ணன் கொஞ்சம் பாப்புலரா இருக்கான் அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டா பொறாமப்படுவா. உடனே அவளும் டக்குனு அவளோட ரூமுக்கு எந்திரிச்சு போயிருவா. அப்போ உடனே கிரிட் யோசிப்பான், ஓ என்னோட தங்கச்சி, என்னோட குட்டி தங்கச்சிக்கு பொறாமலாம் வருதா, பரவாயில்ல பரவாயில்ல, நீயும் அடல்ட்டா மாறிட்டீனா உனக்கு இந்த மாதிரி பாப்புலரா மாறிடுவ, உன்னையும் பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த கொஸ்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நான் ஐரினை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு, இப்ப கொஸ்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஐரினை சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஐரினை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஐ சாலி அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு நடக்க போற அந்த சந்தோஷமான விஷயங்களை பத்தி எல்லாம் நம்ம கிரிட் இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நிறைய சந்தோஷங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப நம்ம கிரிட் தூங்காம உட்காந்துருப்பான். அப்போ அவங்க தங்கச்சியும் வந்து கேட்கும், ஆனா நீ தூங்கலையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எப்ப தூங்க போற அப்படின்னு. அப்ப நம்ம கிரிட் உடனே கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு புக் படிச்சுக்கிட்டு இருப்பான். அதுவும் ஒரு முக்கியமான புக்கு. அந்த புக்கை பார்த்துட்டு நான் உங்க தங்கச்சி உடனே அதிர்ச்சியாகி, ஆமா ஆமா இங்க வந்து பாருமா அண்ணன் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதோ முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலவரத்தையே உருவாக்கிடும். ஆக்சுவலா நம்ம கிரிட் என்ன புக் படிக்கிறானா, பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணுவது எப்படி அப்படின்னு ஐரினை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான எல்லா லைன்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப எதுக்காக அப்படின்னா நம்ம ஐரினை அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அதனால ஐரினை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஆக்சுவலா இந்த கேமுக்குள்ள இவங்களால கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஏதாவது முக்கியமான விஷயத்தெல்லாம் பண்ண முடியும். அது இந்த கேம்ல இருக்கிற ஒரு ரூல்ஸ் மாதிரி, எதுவும் இதை யாரும் தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்ப நம்ம கிரிட்டும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டைரக்டா நம்ம ஐரினை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம கிரிட்டும் மறுபடியும் கேம்க்குள்ள லாகின் ஆவா. அங்க ஜெனகா கில்டோட மெம்பர்ஸ் எல்லாரும் கானோட ஸ்மித்தியில கூடி இருப்பாங்கல, எல்லாருமே நம்ம கிரிட்க்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம கிரிட் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அந்த ஒரு காரணத்துக்காக. ஆனா வேட்னருக்கு என்னமோ ரொம்ப கோபமா இருக்கும். டேய் நீ எல்லாம் எப்ப ஐரினை கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணு கிட்ட நான் இது வரைக்கும் 2 தடவை தான்டா பேசியிருக்கேன், நானே டாப் ரேங்கரா இருக்கேன், ஆனா என்னாலே பேச முடியல, நீ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறியா, ச்சே இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கெல்லாம் ஒண்ணு நடக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ போன்னு சொல்லுவான், முதல்ல வேண்டர் உனக்கு மண்டையில முடி இருக்கணும், அப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க,
டேய் நான் எத்தனை தடவை சொல்றது, இந்த கேம்ல தான் என்னோட கேரக்டர் இப்படி, நான் என்னோட ரியல் லைஃப்ல கர்கரன் முடிவு வச்சிருப்பேன்டா, எனக்குலாம் ஒரு நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நம்ம வேட்லர் பொங்கிக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே ஜிஷுகா சொல்லும், நீ போய் 40 நாள் ஆச்சு, 40 நாள் கழிச்சு திருப்பி வர பார்த்தா வந்த உடனே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற, இது எல்லாமே எல்லாருக்குமே ஷாக்கா தான் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஒரு என்பிசியை கல்யாணம் பண்ணிக்க போற முதல் யூசரா இருப்ப. ஆனா இப்ப உன்னை பார்க்கும்போது ரொம்ப மெச்சூரா தெரியுது கிரிட், இது எனக்கு மட்டும் தானா இல்ல எல்லாருக்கும் அப்படிதானே எனக்கு தெரியல, நீ இப்ப கொஞ்சம் மெச்சூரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஷுகா சொல்லுவா. அப்போனே நம்ம கிரிடும் கேட்பான், ஆமா ஃபேக்கர் எங்க, நான் ஃபேக்கர் கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு. அவங்களும் உடனே ஃபேக்கரை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா அவனும் இங்க தான் இருந்தான், திடீர்னு ஸ்டெல்த் மோடுக்கு போயிட்டான். அவன் ஒரு அசசன் அப்படின்றதுனால அவனை கண்டுபிடிக்கிறது உண்மையிலே கஷ்டமா இருக்கு, அவன் எங்க இருக்கான்றதை தேடுங்கப்பா அப்படின்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம கிரிட் எந்திரிச்சு போய், ஃபேக்கர் இந்த பாத்தியா என்கிட்ட ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு, இந்த எக்யூப்மெண்ட் ஒரு அசசன் டிராப் பண்ணா, இதை எப்படி யூஸ் பண்றதுன்ற சொல்லி கொடுன்னு டைரக்டா அவனோட ஸ்டெல்த்ல இருக்கும் போதே கண்டுபிடிச்சிருவான். அதை பார்க்கும்போது ஃபேக்கருக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும். நான் ஸ்டெல்த்ல இருக்கேனே, என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது, ஆனாலும் அவன் பெர்ஃபெக்ட்டா என்ன கண்டுபிடிச்சிட்டானா, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, முன்னாடி இருந்ததை விட உண்மையே ரொம்ப மாறிட்டான், இப்ப அவன் எல்லாரையும் ரீட் பண்ற மாதிரி தெரியுது, இப்ப கில்ட் மாஸ்டர் ஏன் இவன் சேஞ்ச் ஆயிட்டான், இவன் ஏன் மெச்சூர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது எனக்கு இப்பதான் புரிய வருது. நம்ம ஃபேக்கர் யோசிப்பா. இப்போ உடனே அவனோட ஸ்டெல்த் மோட டீஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம கிரிட்டோட எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு, இது எல்லாமே அசாசினோட எக்யூப்மெண்ட், இந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் ஈஸியா சொல்லி தந்துட முடியும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உடனே நம்ம கிரிட்டு சொல்லுவான், இதை போட்டுட்டு போனவன் பேர் கூட ஏதோ ஷேயும் அவனோட கூட்டாளிகளும் தான் இதை போட்டு போனானுங்க, அவனுங்கள்ட்ட இருந்து தான் இதை சுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அது கேட்டோடனே அந்த ஃபேக்கருக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கும். இந்த ஷேன்றவன் அசாசின் ரேங்கிங்ல 5th இருக்கிற ஆளு, அவனும் அவன் கூட 2 பேருனா அப்ப அது ஸ்னிஃபரும் அந்த கர்பாவும் இருக்கணும். அவனுங்க 2 பேரையும் நம்ம கிரிட் தனியா தோக்கடிச்சிட்டானா, 3 அசாசின் ரேங்கர்ஸ தனியா தோக்கடிச்சிருக்கானா. அப்ப நம்ம கிரிட் பான் ரேகஸை விட ஸ்ட்ராங்கா மாறுவான் அப்படின்றது உண்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிரிட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணாலும் மாறலாம், அவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஃபேக்கர் யோசிப்பான். இப்ப நம்ம கிரிட்டுக்கான அந்த முக்கியமான நாளுக்கு நம்ம கிரிட் வந்துட்டான். அந்த முக்கியமான கட்டம் அது என்னன்னா நம்ம கிரிட்டோட மேரேஜ். இப்ப நம்ம கிரிட்டுக்கும் ஐரினுக்கும் மேரேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லா சம்பிரதாயம் எல்லாத்த பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம கிரிட்டையும் ஐரினையும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, இதுக்கு சம்மதமானு. நம்ம கிரிட்டும் அதுக்கு சம்பந்தம் சொல்லிடுவா, ஐரின்னு சொல்லிடுவா. அடுத்து 2 பேருமே மோதிரம் மாத்திக்க சொல்லுவாங்க. இப்ப இவங்க 2 பேரும் மோதிரம் மாத்திக்கிட்ட உடனே சிஸ்டம்ல இருந்து நம்ம கிரிட்டுக்கு நிறைய நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்க ஒரு நோபலா மாறிட்டீங்க, இனிமேல் நோபிலிட்டி அப்படின்ற ஒரு சார்ட் உங்களுக்கு ஓபன் ஆயிரும், நீங்க ஐரினோட ஹஸ்பண்டா மாறிட்டீங்க, முதல் யூசரா கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீங்க ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி சிஸ்டம்ல இருந்து எல்லா நோட்டிபிகேஷனுமே வரும். அப்ப நம்ம ஐரினை பார்க்கும்போது நம்ம ஐரின் ரொம்ப அழகா இருப்பா. அதை பார்த்தோன்னே நம்ம கிரிட் சொல்லுவா, நீ உண்மையிலே அழகா இருக்க ஐரின், நான் திருப்பி என்னோட லைஃப்ல பிறந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்க நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கை கோர்த்து அந்த வழியா நடந்து போவாங்க. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல. தூரத்துல இருந்து நம்ம கானும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா நம்ம கான் கிரிட் பக்கத்திலே போயிருக்க மாட்டாரு. நம்ம கிரிட் இப்ப லேடியோட ஹஸ்பண்டா மாறிட்டான். அப்ப நம்ம கிரிட்டுமே ஒரு பெரிய ஆள் ஆயிட்டான். இது தன்னோட லைஃப்ல ஒரு பெரிய போர்டனை இறக்கி வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் யோசிப்பாரு. தன்னோட பையனுக்கு இதெல்லாம் பண்ணி பாக்குறதுக்கு அவரால் முடியல, அட்லீஸ்ட் கிரிட்டுக்காவது இது எல்லாத்தையும் பண்ணி பாக்குறதுக்கு அவர் இருக்காரே அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட லைஃபே மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கான் யோசிப்பாரு. அந்த ஸ்மித்தி எங்க தன்னோட கைவிட்டு போயிருமோ அவ யோசிச்சப்ப நம்ம கிரிட் தான் வந்து அந்த ஸ்மித்தியை காப்பாத்தி இவருக்கும் அவரோட லைஃப்ல ஒரு புது பாதையை காமிச்சா. இப்ப இது எல்லாத்தையும் பண்ண கிரிட் கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கணும், நீ சந்தோஷமாவே இரு கிரிட், இனிமேல் நம்மளால பாத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம கான் திரும்பி அவரோட ஸ்மித்திக்கு போறதுக்காக கிளம்புவாரு. அப்ப அந்த நேரத்துல நம்ம கிரிட் அவர் பக்கத்துல வந்து, கான் ஆமா நான் ஸ்மித்தியில பார்த்தேன் கோல் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது, அடுத்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும்னா கோல் வேணும்ல, சோ நீங்க ஆர்டர் போட்டுருங்க, எல்லா கோலையும் வாங்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்ட உடனே கானுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா கிரிட் நீ இப்ப அப்படின்னு சொல்லும் போது, என்ன கான் நீங்க உங்க பையன் என்கிட்ட கேட்டிருக்கால உங்களை பாத்துக்கணும்னு, எப்படி பாத்துக்காம போயிருவேன் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதை கேட்ட உடனே நம்ம கானே அழுக ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அந்த நேரத்துல ஏர்ஸ்டேமும் பக்கத்துல வந்து, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க, நீங்க என் சன் இன் லாவோட மாஸ்டர், அப்படி இருக்கிறப்ப நீங்க அதை நினைச்சு பெருமைப்படணும், எல்லாரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி எல்லாரும் இங்க கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பக்கம் ஆட்டம் பாட்டம்னு எல்லாமே கலக்கட்டும். இப்ப வின்ஸ்டனே ரொம்ப குதூகலமா இருக்கும், எல்லா மக்களுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இந்த ஒரு ஈவென்ட்னால. இந்த வின்ஸ்டனே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நகரமா மாறப்போது, வின்ஸ்டனோட பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன் அதனால பைரனும் இன்க்ரீஸ் ஆகி இப்ப பைரன்லயும் அதிகமான வேலை வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஜெரகா கில்டால ஒண்ணுமே பண்ண முடியாம அவனுங்க வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. இப்ப நம்ம கிரிட்டுக்கு அடுத்த முக்கியமான கட்டமும் வந்துருச்சு. நம்ம கிரிட் ஐரின் கூட சேர்ந்து பெட்ல உட்காந்துருப்பா. அப்ப நம்ம ஐரின் கிரிட்ட பார்த்து சொல்லுவா, நான் உங்களை முதல்ல பார்த்தப்ப நீங்க அந்த ஸ்வாட செஞ்சு எங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருந்தீங்க, அப்ப எனக்கு தெரியாது நீங்க தான் என்னைய வாழ்க்கையில நிறைய தடவை காப்பாத்த போறீங்க, என்னோட வாழ்க்கையில என் கூடவே வர போறீங்க அப்படின்னு. நான் இந்த வின்ஸ்டனுக்கே லேடியா இருக்கேன், ஆனா என்னையே என்னால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியல, நீங்க வந்து காப்பாற்ற வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலா நம்ம ஐரினுக்குமே இது ஒரு டிராமா மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அவளை கடத்திக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி இவளையே தான் வச்சு எல்லாத்தையும் பண்றாங்க. அப்படி தொடர்ந்து கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம ஐரினுக்கு அது ஒரு மாதிரி அவளோட மண்டையில டிராமாவே இருக்கும். அதுல இருந்து நம்ம கிரிட் கண்டிப்பா மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஐரின் ஒன்னும் வீக்கான கேரக்டர் கிடையாது, அவ இது எல்லாத்தையும் தாங்கி இருக்கா அப்படின்னா அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான். அப்போ உடனே நம்ம ஐரின் சொல்லுவா,
என்கிட்ட இப்ப வேணா பவர் இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உங்களையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. அதை கேட்ட உடனே நம்ம கிரெட்டும் யோசிப்பான். இவ பாக்குறதுக்கு வேணா ஜென்டலா இருக்கலாம், ஆனா ஸ்ட்ராங்கான ஆளு. அவளோட வில் பவர் என்னைக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒண்ணுன்னு. அப்போ உடனே ஐரினை அவன் கிஸ்ஸும் பண்ணிட்டு அந்த இடத்துலயே அதுக்கப்புறம் நைட்டும் அவங்களுக்கு நல்லா போகும். நான் கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம கிரெட்டும் கடைசியான ஐரனுக்கு ஒரு வாக்கு கொடுப்பான். அத்தோட அந்த நாள் முடியுது. இப்ப அடுத்த நாள் வின்ஸ்டன்ல நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம ஏர்ல்ஸ்டைம் பார்க்கணும்னு கூப்பிட்டுருப்பாரு. எதுக்காக அப்படின்னா நம்ம ஏர்ல்ஸ்டைம் அவங்க பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. அவங்க பொண்ணு வின்ஸ்டனோட லேடியா இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு காமனாரா இருக்கிறது சரி வராதுல. அந்த காரணத்தினால நம்ம ஹீரோக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னு சொல்லி அவரோட அதிகாரத்துக்கு கீழே வர விஸ்கவுண்ட் அப்படின்ற டைட்டில இவனுக்கு கொடுத்துருவாரு. இப்ப நம்ம ஹீரோ விஸ்கவுண்டா மாறிட்ட காரணத்தினால வின்ஸ்டன் மாதிரியான ஒரு சிட்டியை நம்ம ஹீரோவால இப்ப ரூல் பண்ண முடியும். ஆக்சுவலா டைட்டில்ஸ் எப்படி போகும்னா ஃபர்ஸ்ட் பேரன், அதுக்கு மேல இருக்கிற ரேங்க் விஸ்கவுண்ட், அதுக்கு மேல ஏர்ல், இப்ப நம்ம ஏர்ல்ஸ்டைம் ஏர்ல் அஷூர் இருக்கார்ல அந்த மாதிரி, அதுக்கு மேல டியூக், அதுக்கு மேல கிங். சோ இந்த மாதிரி தான் டைட்டில்ஸ் போகும். இப்போ நம்ம ஹீரோ விஸ்கவுண்டா மாறி இருக்கான். அப்போ உடனே அந்த ஏர்ல்ஸ்டைம் கேட்பாரு, என்ன நேத்து நைட் எல்லாம் நல்லா போச்சா அப்படின்னு. அப்போ உடனே ஐரன் ரொம்ப வெக்கப்பட்டு அந்த பக்கமா திரும்பிக்கிறோம். நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு. இருந்தாலும் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கோல் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஐரினை ப்ரொடெக்ட் பண்ணும். ஐரினுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி தான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஐரின் இதுக்கு முன்னாடி மாட்ட மாதிரி திரும்பி யார்கிட்டயே மாட்டிடக்கூடாதுல. சோ ஐரினை காப்பாத்துறது தன்னோட வேலை அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்போ உடனே ஐரினை பத்தி கேட்பான். உன்னோட சிட்டியில இருக்கிற ஒரு சோல்ஜர்ஸ்ல ஒரு 100 பேர் எனக்கு வேணும் அப்படின்னு. எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஐரனும் கேட்பா. நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன். ஏன்னா இந்த பைரன் வில்லேஜை ரொம்ப நாளா துன்புறுத்திக்கிட்டு இருக்க அந்த கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட்டை அழிக்கிறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த ரைடுக்கு தான் இப்ப நம்ம ஹீரோ போறான். அந்த கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ரைடு எதுக்காக அப்படின்னா அந்த கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ரைட்ல தான் ப்ளூ ஆரிகால்கம் கிடைக்கும். அந்த ப்ளூ ஆரிகால்கம் தான் ஃபெயிலியரை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான மினரல். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண ஐட்டம். சோ ஃபெயிலியரை உருவாக்குறது தான் இப்போ நம்ம ஹீரோவோட அடுத்த குறிக்கோள். இப்போ இதுக்கப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஒண்ணா கூடி இருப்பாங்க. ஆனா அந்த சோல்ஜர்ஸ் யாருக்குமே இங்க என்ன நடக்குது, எதுக்காக இங்க கூடி இருக்கோம் அப்படின்றது சுத்தமா தெரியாது. அவங்களோட கேப்டனான ஜூட் கிட்ட கேட்பாங்க. ஆனா அவனுக்குமே தெரியாது. அப்ப அந்த இடத்துக்கு மொத்தம் 3 பேர் வருவாங்க. ரோமி அப்படின்ற ஒரு நைட்டு, டெக் அப்படின்ற ஒரு நைட்டு, அதோட நம்ம கிரிட். இப்போ நம்ம கிரிட் கிட்ட நம்ம ஐரின் கமாண்டர் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்திருப்பா. இந்த கமாண்டர் ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோ ஏதாவது ஒரு NPC பார்த்தானா அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன, அவங்களோட ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஹீரோவால பாத்துக்க முடியும். அவங்களோட லெவலையும் பார்க்க முடியும். ஏன் அவங்களுக்கே தெரியாத, அவங்களே ரியலைஸ் பண்ணாத ஸ்கில்ஸ் இருக்கும்ல, அவங்களுக்குள்ள அவங்க இன்னும் ரியலைஸ் பண்ணாம ஸ்கில்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்கில்ஸை கூட நம்ம ஹீரோவால பார்க்க முடியும். சோ இதை வச்சு டேலண்டடான ஆளு யார் யார் அப்படின்றத நம்ம ஹீரோவால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ அதை வச்சு அந்த நைட்ஸ் 2 பேரையும் பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த கேப்டனை பார்ப்பான். இந்த கேப்டன் உண்மையிலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பான். என்ன நல்லா முட்டாளான ஒரு மொரட்டி பீஸ் அந்த மாதிரி ஆளு. சோ அதனாலேயே இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கம்மி. இவனோட இன்டெலிஜென்ஸை மட்டும் டெவலப் பண்ணோம்னா கண்டிப்பா இவனும் ஒரு நைட்டா மாத்திரலாம். இவனும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பான், இவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்ப எல்லா சோல்ஜர்ஸை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லுவான், நம்ம எல்லாரும் கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ரைடுக்கு போறோம் அப்படின்னு. ஆனா அது கேட்ட உடனே அந்த ரோமியோக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா வெறும் 100 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால எப்படி அந்த ரைடுக்கு போக முடியும்? அந்த கார்டியன் உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஒண்ணு. நம்மளுக்கு கண்டிப்பா 2 கிரேட் மெஜிஷியன்ஸ் ஆவது வேணும். ஒருவேளை பைரன்ல இருக்கிற ஜெடக்கா கில்டே சேர்த்துக்க போறீங்களா அப்படின்னு அந்த ரோமியோவும் கேட்பான். இல்ல நம்ம மட்டும் தான் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கிரிட் சொல்லுவான். ஏன் அவன் ஜெடக்கா கில்ட சேர்த்துக்கல அப்படின்னா ஒருவேளை இப்ப ஜெடக்கா கில்ட கூட்டிட்டு போனா அது ஒரு பார்ட்டி ரைடா மாறிடும். அப்ப அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம கிரிட் மொத்த ப்ளூ ஆர்கால்கமும் தனக்கே கிடைக்கணும்னு நினைக்கிறான். அப்ப மட்டும் தான் அவனால ஃபெயிலியரை கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தினால தான் அவனை தனியா போகணும்னு நினைக்கிறான். இப்ப ஜெடக்கா கில்டு பைரன்ல இருக்கானுங்கல்ல, அங்க போய் வேண்டர் மறுபடியும் கத்திக்கிட்டு இருப்பான். இந்த கிரிட் மறுபடியும் சொல்லாம கொள்ளாம போயிட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து என் பக்கமே அவன் திரும்ப மாட்டான். என்னோட ஐட்டமை எப்பதான் செஞ்சு தருவான்? அவனும் ரொம்ப நாளா எனக்கு போக்கு காட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். அப்போ உடனே ஜிஷுகாவும் சொல்லுவா, அவன் ஒண்ணு சும்மாலாம் அவனை விட்டுட்டு போகல, அவன் உண்மையிலே ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிருக்கான். கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ரைடுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஜிஷுகா சொல்லுவா. அதை கேட்ட உடனே நம்ம டோபனும் அப்பதான் ரியலைஸ் பண்ணுவா, இருங்க ஆரம்பத்துல இந்த ஒரு ரைட்காக தானே நம்ம கிட்ட முறையா சந்திச்சோம், எனக்கு அந்த பழைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம டோபன் யோசிச்சு பாப்பான். அப்போ உடனே வேண்டர் மறுபடியும் கத்துவான், இருந்தாலும் அவன் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்க வேணாமா அப்படின்னு. அப்பதான் நம்ம ஜிஷுகா சொல்லுவா, கவலைப்படாத, அவன் போயிட்டு கண்டிப்பா திரும்பி வந்துருவான்ல, அவன்கிட்ட அதை பத்தி எல்லாம் பேசுவோம். அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனாவே கில்டு எவ்வளவு முக்கியம்ன்றதை புரிஞ்சுக்கிடுவா. ஏன்னா இந்த ரைடு அவனுக்கு அப்படி ஒரு ரைடா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஜிஷுகா சொல்லுவா. இப்ப 4 நாள் கழிச்சு கிரே ஃபாரஸ்ட காட்டுவாங்க. இந்த கிரே ஃபாரஸ்டுக்கு உள்ளதான் டீப்பா இருக்கிற இடத்துல தான் அந்த கார்டியன் இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்க எல்லாரும் தொடர்ந்து 4 நாளா பிரேக்ஸே இல்லாம தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த காரணத்தினால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, யாரும் சாகல. ஆனா போக போக இதே மாதிரி சண்டை போட முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ரோமியோவும் கிரிட்ட பார்த்து சொல்லுவான், நம்மளால இனிமேலும் அந்த சோல்ஜர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு முன்னேறி போக முடியாது. ஏன் அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிற இடத்துல பாய்சன் ஃபிளாரோட ஃபாக் இருக்கு. இந்த ஃபாகை தாண்டி எல்லாரும் உள்ள போக முடியாது. அதுவும் இல்லாம ஏற்கனவே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. இந்த ஃபாகையும் தாண்டி அதுக்கப்புறம் போய் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாரும் கூட சண்டை போடணும்னா அது எல்லாருக்குமே ஆபத்து தான். எல்லாருமே நம்ம பலி கொடுக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இங்க இனிமேல் யாரும் போக முடியாது நம்ம ரோமியோ சொல்லுவான்.
இப்ப நம்ம கிரிட்டுக்கும் வேற வழி கிடையாது. ஒருவேளை இவங்க எல்லாரும் இங்கே விட்டுட்டு தான் மட்டும் தான் முன்னேறி போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அந்த நேரத்துல அந்த ஜூட் இருக்கால, அவன் மட்டும் தைரியமா அந்த ஃபாக்குள்ள போக ஆரம்பிச்சிருவான். அவன் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டான். அதை பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு தைரியமா ஒருத்தன் உள்ள போறான் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். மத்தவங்க எல்லாரும் பயப்படும் போது இவன் மட்டும் முன்னாடி போயிட்டு இருக்கான். உண்மையிலேயே இவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, இவன் உண்மையிலேயே ஒரு பெரிய நைட்டா மாறுவான்னு நம்ம கிரிட்டு யோசிக்கும் போது டக்குனு அந்த ஜூடு முன்னாடி போனவன் கீழே விழுந்துருவான். மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஏன்னா ஃபாக் மொத்தமா சூழ்ந்துருச்சுல. என்னதான் இந்த ஜூடுக்கு தைரியம்லாம் இருந்தாலும் அவனோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவன் முட்டாள்தனமான மொரட்டு பீஸ் அப்படின்னு. அதனாலதான் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்ப அந்த நேரத்துல அந்த ஃபாக் இல்லாம அந்த பாய்சன் ஃபிளார்ஸ்மே அந்த இடத்துக்கு வந்துருங்க. அதோட இன்னும் காப்ளின்ஸும் நிறைய வந்துருங்க. இப்ப இதுங்க எல்லாம் மொத்தமா முன்னாடி வருங்க. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்த்து ரொம்ப பயந்து போயிருவாங்க. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஜூட கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ முன்னாடி போய் பேக்மா ஸ்வாட் டான்ஸ் வேவ் ஆக்டிவேட் பண்ணுவான். அதை ஆக்டிவேட் பண்ணி எல்லா முன்னாடி வந்த எனிமீஸையுமே ஒரே அட்டாக்ல காலி பண்ணிடுவான். இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு சாதாரண சோல்ஜருக்காக ஒரு நோபலே முன்னாடி போய் சண்டை போடுறதா? இதை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையே, கேள்விப்பட்டது கூட கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தர் பண்றாரா அப்படின்னு அவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அப்போ உடனே நம்ம ஜூடு மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே நம்ம கிரிட்டு கேட்பான், என்னாச்சு, என்ன உனக்கெல்லாம் எல்லாம் ஓகேவா அப்படின்னு. நம்ம ஜூடு ஓகேன்னு சொன்னதும் இனிமேலும் கொஞ்சம் கவனமாயிரு. ஏன்னா தைரியமா இருக்கிறது என்னமோ நல்லதுதான், ஆனா நம்ம செத்து போயிட்டோம்னா நம்மளால திருப்பி எல்லாம் வர முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் 10 உயிரெல்லாம் இல்ல, அதனால கொஞ்சம் கவனமாயிரு அப்படின்னு நம்ம ஜூட பார்த்து சொல்லுவான். அப்ப நம்ம கிரிட்டு எல்லா சோல்ஜர்ஸ்க்கு இன்னொரு உத்தரவும் போடுவான். எல்லாரும் 3 குரூப்பா பிரிங்க, ஒவ்வொரு குரூப்பும் இன்னொரு குரூப்புக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்க, ப்ரொடெக்ஷன் கொடுத்து அப்படியே முன்னேறி வாங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப எல்லா குரூப்பும் ஒரு புது உத்வேகத்தோட நம்ம கிரிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு எல்லாரும் உள்ள போவாங்க. இப்ப அவங்களா போனதுக்கு அப்புறம் நைட் நேரத்துல நம்ம வேட்டர் மறுபடியும் நம்ம ஜிஷ்காவை பார்த்து கேட்பான், ஆமா நீங்க அந்த கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ரைடு முடிச்ச உடனே கிரிட் கில்ட் எவ்வளவு முக்கியன்றத புரிஞ்சுக்கிறவான்னு சொன்னீங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது அப்புறம் நம்ம ஜிஷ்கா சொல்லுவா, அந்த கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ரைடுக்கு நம்ம ஏற்கனவே போயிருக்கோம். அந்த கார்டியன் கூட நம்ம எல்லாருமே சண்டை போட்டிருக்கோம். நமக்கு நல்லாவே தெரியும் அந்த கார்டியன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒண்ணு அப்படின்னு. அதை தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, 4 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த கேம்ல 2 மூன்ஸ் ஓவர்லாப் ஆகும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, இஃபிமனோட ஸ்டோரியில அதை பத்தி நம்ம கேட்டிருப்போம்ல. இப்ப அந்த மாதிரி இன்னைக்கும் 2 மூன்ஸ் ஓவர்லாப் ஆகும். இப்ப இது ஓவர்லாப் ஆகிற சமயத்துல இந்த ப்ளூ ஆர்கால்கம் அப்படின்ற ஓருக்கு இன்ஃபினிட்டான மேஜிக் பவர் கிடைக்கும். என்ன பிரச்சனைனா, அந்த கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட் மொத்தமுமே ப்ளூ ஆர்கால்கம் ஓரால உருவானது. இப்ப அந்த காரணத்தினால அந்த மான்ஸ்டர் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறி ஒரு அவேக்கண்ட் மான்ஸ்டரா மாறிடும். ஒரு சாதாரண மான்ஸ்டர் தோக்கடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்ப ஒரு அவேக்கண்ட் பாஸ் மான்ஸ்டர் தோக்கடிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம கிரிட் இதை தன்னந்தனியா பண்ண போறானா இது எவ்வளவு கஷ்டம்ன்றத கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவான். அப்ப கில்டு எவ்வளவு தேவை அப்படின்றதையும் அவன் புரிஞ்சுக்கிடுவான். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஜிஷ்கா சொல்லியிருப்பா, இந்த ரைடு முடிச்ச உடனே நம்ம கிரிட் கண்டிப்பா இந்த கில்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத புரிஞ்சுக்கிடுவான், கில்டு மெம்பர்ஸ்லாம் எவ்வளவு முக்கியம்ன்றத புரிஞ்சுக்கிடுவான் அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட் எங்க ஸ்பான் ஆகுமோ அந்த ஒரு பாயிண்ட்க்கு போயிடுவான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்திருக்காது. ஏன்னா அது வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஆக்சுவலா அது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே தெரியும். அதனால அது எப்படி வந்தாலும் சரி அதை ஈஸியா கண்டுபிடிச்சு அதை ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப அவனோட டெப்ஸ் எல்லாத்தையுமே அவன் கட்டிட்டான், அதாவது கடன் எல்லாத்தையும் கட்டிட்டான். இனிமேல் காசு சேர்க்கிறது தான் முக்கியம். ஆனா காசு எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய வெப்பன் வேணும். அதுக்காக தான் இந்த ஃபெயிலியரை உருவாக்கணும்னு நினைக்கிறான். இப்ப இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்ததுக்கு அவன் ரொம்ப பாடுபட்டுட்டான். இப்ப இவங்க எல்லாரையும் இப்படியே கூட்டிட்டு வந்துட்டு அது எல்லாம் வேஸ்டா போயிடக்கூடாதுல்ல. இப்ப அவனுக்கு மொத்தம் 15 ஆர்கால்கம்ஸ் வேணும். அதுல 3 ஆர்கால்கம் அவன் ஏற்கனவே அடைஞ்சிட்டான். அது எப்ப அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெஜெண்டரி ஸ்வார்ட் செஞ்சால அப்பவே கிடைச்சிருச்சு, அதுவும் கிஃப்டா கிடைச்சிருச்சு. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்பி வந்து இதெல்லாம் ஸ்கேம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல கிரவுண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு கல்லு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இதுதான் கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்டா இருக்கணும் அப்படின்றத நம்ம கிரிட் முடிவு பண்ணிடுவான். அப்பாடியோ நான் கொடுத்த காசுக்கு அட்லீஸ்ட் இது ஒன்னாவது உருப்படியா நடந்திருக்கேன்னு சொல்லி யோசிப்பான். அப்ப அதுவும் வெளில வந்த உடனே இவனுங்க எல்லாரும் ரைடுக்கு ப்ரிப்பேர் ஆயிருவானுங்க. ஆனா அது வெளில வந்தது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம கிரிட் இதுக்கு முன்னாடி அதோட போட்டோஸ்லாம் பார்த்திருப்பான். அந்த மாதிரி அது இருக்கவே இருக்காது, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது ஏன் இப்படி இருக்கு, இது என்ன பாக்குறதுக்கு ஒரு மனுஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிச்சுட்டு இருப்பான். இது ரொம்ப ரொம்ப பெருசா வேற இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இதோட ஹைட் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. ஒருவேளை இது கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்டா இல்லையோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா இதோட உடம்பு ஃபுல்லா ப்ளூ ஆர்கால்கம் தான் இருக்கு. சோ இதுதான் கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்டா இருக்கணும். ஆனா அப்படி என்ன வித்தியாசம் சொல்லி யோசிக்கும் போது அந்த நேரத்துல அந்த கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட் அங்கிருந்து வேகமா வந்து பக்கத்துல டெக்குன்னு ஒரு நைட் இருந்தால அவனை தாக்கிடும். அந்த ஒரே ஒரு அடியிலேயே அவனையும் கொன்றும். லெவல் 185 இருக்கிற ஒரு நைட்டை ஒரே ஒரு அட்டாக்ல கொன்றுச்சா? இது என்னது, இதோட காம்பேட் பவர் என்ன அப்படின்னு நம்ம கிரிட் செக் பண்ணி பாப்பானா? பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அப்ப இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப மறுபடியும் நம்ம வேண்டர் அந்த கான்வர ஸ்மித்திக்கு போய் கிரிட் வந்தானா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நம்ம கிரிட் வரலப்பா, அவன் வரதுக்கு லேட் ஆகும்பா அப்படின்னு நம்ம கான் சொல்லும் போது, இருப்பா நீ தானே கிரிட்டோட கல்யாணத்தப்ப பின்னாடி போய் நம்ம கிரிட் கொடுத்த வாக்க காப்பாத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி பொறலி பேசிக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இப்ப வந்து நீ கிரிட்ட தேடிக்கிட்டு இருக்கியா, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டரை போட்டு திட்டு இருப்பாரு. அப்ப அந்த நேரத்துல அந்த கானோட ஸ்மித்திக்குள்ள இருந்து ஒருத்தன் வருவான். அவனை பார்த்த உடனே வேண்டருக்கு ஒரு டவுட்டா இருக்கும். ஆமா இவன் யாரு, இவன் கிட்ட என்ன இந்த கான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தாரா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான்.
டக்குன்னு பார்த்தா அவன் ஒரு பெரிய வைவனை விசில் அடிச்சு கூப்பிடுவான். அந்த வைவன் தான் அவன் பெட்டா வச்சிருக்கான். எனது ஒரு வைவனை பெட்டா வச்சிருக்கானா? ஒரு ரேங்கர் இந்த மாதிரி ஒரு பெட்டா வச்சிருக்கானா? ஒருவேளை கிரிட்டுக்கு தெரிஞ்சவனா இருப்பானோ? நான் மட்டும் இன்னும் எக்யூப்மெண்ட் கிடைக்காம இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேனே, எங்கடா போன கிரிட் அப்படின்னு நம்ம வேட்னர் அங்கேயே வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கிரிட்டோட அந்த ரைடு இருக்குல்ல, அந்த நேரத்துல நம்ம கிரிட் எல்லாரையும் பின்னாடி போக சொல்லிடுவான். ஏன்னா இதோட காம்பேட் பவர் தன்னால பார்க்க முடியல அப்படின்னா கண்டிப்பா இது போப்பை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா போப்போட ஸ்ட்ராங் காம்பேட் பவரை நம்ம ஹீரோ பார்த்தான்ல. இப்ப டிஃபிகல்ட்டி அதிகமாயிடுச்சுன்னா கண்டிப்பா ப்ளூ அரிக்கால்கம் போறேன் இது அதிகமா தான் கொடுக்கும். அதனால இது எப்படியாவது தோக்கடிச்சு ஓர்ஸை எடுத்தே ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ இது கூட தனியா சண்டை போடணும்னு முடிவு பண்ணுவான். இப்ப இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வரும். அந்த அட்டாக்க நம்ம ஹீரோ ஈஸியாவே தடுத்துருவான். அப்ப நம்ம ஹீரோவும் அதை அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ நினைச்சதை விட அதோட டேமேஜ் அதிகமாவே போகும். ஆக்சுவலா இதோட டிஃபென்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ கேள்விப்பட்டிருப்பான். ஆனா இப்ப இவ்வளவு டேமேஜ் போகுது அப்படின்னா அப்ப அது சின்னதா மாறின காரணத்தினால அதோட டிஃபென்ஸ் குறைஞ்சிருச்சு. அப்ப அதுக்கு பதிலா அதோட அட்டாக் பவரும் ஸ்பீடும் அதிகமா இருக்கணும். சோ இதை அட்டாக் பண்ண விடாம நம்ம இதை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா இந்த ஒரு ரைடை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்ப அந்த கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட் மறுபடியும் ஸ்ட்ரெயிட் லைன்ல நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வரும். உன்னையெல்லாம் திருந்தவே மாட்டியா, நீ இப்படியே சண்டை போட வந்தீனா என்னையெல்லாம் உன்னால தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் மறுபடியும் அதை அட்டாக் பண்றதுக்காக போவான். ஆனா இந்த தடவை புத்திசாலித்தனமா கீழே குனிஞ்சு கீழே இருந்து தன்னோட காலை வச்சு நம்ம ஹீரோவோட தாடியிலே அடிக்கும். நம்ம ஹீரோவோட 30% ஹெல்த்தை வெறும் ஒரு அடியில காலி பண்ணிரும். நம்ம கிரிட் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். உடனே டோரன் ரிங்கையும் ஹோலி ரிங் ஆர்மரோட எஃபெக்டை ஆக்டிவேட் பண்ணதுனால மட்டும்தான் அவன் தப்பிப்பான். இப்ப மறுபடியும் பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவா. ஆனா ரிவர்ஸ்ல ஜம்ப் பண்ணி அதுல இருந்தும் தப்பிச்சு மேல இருந்து நம்ம கிரிட்ட வந்து அப்படியே உதைக்கும். நம்ம கிரிட் டெயின்ஸ் லைஃபை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுவான். ஆனாலும் அவனோட அந்த எக்யூப்மெண்டோட டியூரபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்கா, இதை கண்டிப்பா கொன்னே ஆகணும், எல்லா மினரல்ஸும் எனக்கு தான் சொல்லி பிளாக் ஸ்மித் ரேஜ் ஆக்டிவேட் பண்ணி பேக்மா ஸ்வாட் டான்ஸ் வேவ் ஆக்டிவேட் பண்ணுவான். இப்ப இது எல்லா டேமேஜும் அது மேல படும். ஆனா டேமேஜ் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் போகும். இப்ப தொடர்ந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லி கில்லிங் போய் ஆக்டிவேட் பண்ணுவா. ஆனா அது புத்திசாலித்தனமா கரெக்டா நிலத்துக்குள்ள போயிடும். நிலத்துக்குள்ள போயிட்டு நான் அந்த அட்டாக்ல இருந்து மிஸ் ஆயிடும். இப்ப நம்ம ஹீரோக்கு அது எங்க போச்சுனே தெரியாது. டக்குன்னு பார்த்தா கீழ இருந்து வந்து நம்ம ஹீரோவை வேகமா வந்து அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய புகமூட்டமா இருக்கும். நம்ம ஹீரோவை அதை அடிச்சிருச்சுன்னு நினைக்கும் போது அது அடிச்சது என்னமோ பவ்ரேனியம் டிஸ்க் தான். ஏன்னா நம்ம கிரிட் அந்த அட்டாக்ல இருந்து எப்பயோ தப்பிச்சிருப்பான். எப்படி தெரியுமா? பிரகாமோட பூட்ஸை போட்டு ஃப்ளை மேஜிக்கை யூஸ் பண்ணி மேல போய் தப்பிச்சிருப்பான். அதை பார்த்த உடனே அந்த ஒரு கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட் நம்ம ஹீரோவை ரீச் பண்றதுக்காக அங்கிருந்து ஜம்ப் பண்ணும். ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப ஹைட்ல இருக்கிறதுனால அதால ரீச் பண்ண முடியாது. இப்ப இதோட அட்டாக் பவரும் ஸ்பீடும் ரொம்ப அதிகமா இருக்கு, டிஃபென்ஸ் கம்மியா இருக்கு. சோ டைம் எடுத்து இதை அட்டாக் பண்ணா கண்டிப்பா தோக்கடிக்க முடியும். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணணும் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இப்ப அந்த விஷயத்தை டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைப்பான். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் டிரான்சென்ட் ஆக்டிவேட் பண்ணுவா. அதுக்கடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணி முடிச்ச உடனே பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவா. இப்ப அதை வச்சு தொடர்ந்து 27 ரேஞ்ச் அட்டாக்ஸ் அதை நோக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான். எல்லா அட்டாக்ஸும் டிரான்சென்ட்னால டபுள் அட்டாக் பவரோட சேர்த்து மொத்தமா அதிகமான அளவு டேமேஜ் அதுக்கு போயிருக்கும். ஒரு கிரிட்டிக்கல் டேமேஜ் பட்டு அதோட ஹெல்த்ல நிறைய ஹெல்த் அவன் குறைச்சிருப்பான். நம்ம ஹீரோக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு புது ஸ்கில்லே உருவாக்கிட்டான். இப்ப 2 ஸ்கில்லே ஃபியூஷன் பண்ணதுனால நம்ம ஹீரோக்கு இன்டெலிஜென்ஸும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு புது ஸ்கில்லா டிரான்சென்டன்ட் லிங்க் ஆக்டிவேட் பண்ணிருப்பான். இப்ப இந்த டிரான்சென்டன்ட் லிங்க் ஒரு புது ஸ்கில், அந்த டிரான்சென்ட் லிங்கோட சம்பந்தப்பட்டது கிடையாது. சோ இப்படியே பறந்துகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அதை தோக்கடிச்சிட முடியும். ஈஸியாவே இதுல இருந்து சமாளிச்சிடலாம், ஈஸியாவே இந்த ரைட முடிச்சிடலாம் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அப்ப அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அது ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அதுல இருந்து பர்பிள் கலருக்கு மாறும். நம்ம கிரிட்டுக்கு அந்த ஃபியூஷன் ஸ்கில் மட்டும் இல்லாம பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸும் லெவல் 2க்கு போயிருக்கும். இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸை டீஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம கிரிட்டுக்கு அட்டாக் பவர், கிரிட்டிக்கல் ஸ்பீடு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். சோ எப்படி பார்த்தாலும் நம்ம கிரிட்டுக்கு இது எல்லாமே நல்ல விஷயம் தான். இப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ இந்த ரைட சீக்கிரமாவே முடிச்சு அவன் ஃபெயிலியரை சீக்கிரமா உருவாக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த சண்டையை இதுக்கு மேலே கொண்டு போறது, ரொம்ப நேரம் இழுத்துட்டு போறது கண்டிப்பா நல்லது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அதோட ஹெல்த்ல அவன் 30% குறைச்சிட்டான். சோ கண்டிப்பா மிச்சம் இருக்கிற ஹெல்த்தையும் காலி பண்ணிடலாம். இந்த சண்டையை சீக்கிரமா முடிச்சிடலாம். அதோட அட்டாக்கும் என் மேல பட போறது இல்ல, அதனால இவ்வளவு தூரத்துக்கு ஜம்ப் பண்ண போறது வச்சா ஜம்ப் பண்ண முடியாது. சோ இந்த சண்டையை சீக்கிரமா முடிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிரான்சென்ட் ஆக்டிவேட் பண்ணுவா. அவன் ஃபர்ஸ்ட் டிரான்சென்டன்ட் லிங்க் யூஸ் பண்ணா. அது தனி ஸ்கில்லா மாறின காரணத்தினால டிரான்சென்ட் கூல் டவுன்ல போகல. இப்ப அதை ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு ஸ்கில் அது கூட கம்பைன் பண்ணனும் ட்ரை பண்ணுவா. அதுதான் வேவ். இப்ப வேவை யூஸ் பண்ணுவா. இது தனித்தனியா தான் படும், அது நம்ம ஹீரோக்கு ஒரே அடியா படாது. சோ நம்ம ஹீரோ ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான காம்பினேஷனை யூஸ் பண்ணா மட்டும் தான் அது கம்பைன் ஆகும் போல. அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவான். இருந்தாலும் அந்த வேவும் சரி டிரான்சென்டும் சரி அந்த அட்டாக்கோட பவர் கொஞ்சம் கம்மியா தான் அது மேல படும். ஏன்னா அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அது கீழே குனிஞ்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற மினரலை வச்சு எல்லா அட்டாக்ஸையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால அந்த அளவுக்கு அதுக்கு டேமேஜ் போகவே போகாது. சோ நம்ம ஹீரோவும் அடுத்து ஃபுல்லா புஷ் பண்ண போறோம்னா மொத்தமாவே புஷ் பண்ணிடுவோம்னு முடிவு பண்ணி பிளாக் ஸ்மித்தோட ரேஜையை ஆக்டிவேட் பண்ணி
திரும்பி அவனோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனா மறுபடியும் அந்த மினரல் வச்சு அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பெருசா டேமேஜே போகாது. நம்ம ஹீரோட ஸ்டாமினா வேற குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல டிரான்சிட்டும் முடிஞ்சிடும். இப்ப மானாவை கொஞ்சம் சேவ் பண்ணணும், கில்லுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம கீழே இறங்கி போய் தான் ஆகணும். ஏன்னா பிரகாம் புட்ஸ போட்டுக்கிட்டு பறந்துகிட்டே இருக்க முடியாதுல. சோ அவன் இப்பதான் நிலத்துக்கு போயிட்டு மானாவை கொஞ்சம் சேவ் பண்ணி கில்ல கூல் டவுன்ல முடிச்ச உடனே கில்ல ஆக்டிவேட் பண்ணிடலாம் முடிவு பண்ணுவா. இப்ப அது பக்கத்துல போய் அதை மொத்தமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு கிட்டத்தட்ட 25% ஹெல்த் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். இதை ஈஸியா முடிச்சிடலாம் நினைக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிப்பா. அதோட கலர் மாறிடுச்சு அப்படின்றது. இது எப்ப கலர் மாறிச்சுன்னு யோசிக்கும் போது டக்குனு அந்த மான்ஸ்டர் ஒரு மாதிரி பார்த்து ஒரு பெரிய ஸ்கில்ல எல்லா பக்கமும் ஆக்டிவேட் பண்ணும். அது பண்ண உடனே நம்ம ஹீரோ அங்க இருந்து வேகமா வந்து விழுந்துருவான். பார்த்தா அவன் போய் பாறையில மோதினதும் நேரா வந்து அவனோட நெஞ்சு மேலேயே மிதிச்சு திரும்பி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவோட ஹெல்த் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதோட கலர் மாறின உடனே அது ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு அப்படின்றத நம்ம ஹீரோ அப்பதான் புரிஞ்சுக்கிறவா. இதை ஈஸியா தடுக்க முடியாது, அதுவும் தொடர்ந்து வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு, இதுக்கு என்ன தப்பிக்கணும்னா வேற வழியே இல்லைன்னு சொல்லி பவரேனியம் டிஸ்க வச்சு அதோட கவனத்தை திசை திருப்பவா. இப்ப அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருவா. ஆனா அந்த மான்ஸ்டர் உடனே தன்னோட வாயில இருந்து காட்ஜிலா மாதிரி ஒரு பெரிய எனர்ஜி பிளாஸ்ட கொடுக்கும், ஒரு பெரிய ஷாக் வேவ் மாதிரி. அது அந்த பவரேனியம் டிஸ்க் ரெண்டுத்தையுமே அங்கேயே பெட்ரிஃபை பண்ணி வச்சிடும். அந்த பவரேனியம் டிஸ்கால மூவே பண்ண முடியாது, அங்கேயே நின்றும். இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ துரத்திட்டு ஓடி வர ஆரம்பிச்சிடும். இது என்னது இவ்வளவு புத்திசாலியா மாறிடுச்சு, எங்க இருந்து இந்த மாதிரி மான்ஸ்டர் எல்லாம் எனக்கு வருதுன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அந்த அடிக்கிற அடி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பிளாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அவன் எக்யூப்மெண்டோட டியூரபிலிட்டியும் அவனோட ஹெல்த்தும் ரொம்ப வேகமா குறையிறது. அப்பதான் நம்ம ஹீரோ கவனிப்பான். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிக்கும் போது அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ப்ளூ ஆரிகால்கம். இவன் இதை ஃபெயிலியரை செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால ப்ளூ ஆரிகால்கம் பத்தி மறந்தே போயிட்டான். அதுக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் இது அப்படின்றது அவனுக்கு அப்பதான் புரிய வரும். வேற வழியே கிடையாது, இது அவை கண்டா மாறிடுச்சுன்னா இதை தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. எப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சுதான் ஆகணும். கொஞ்ச நேரம் வந்து எப்படியாவது மேல போயிட்டு நம்ம திரும்பி ஸ்டாமினாவையும் ஹெல்த்தையும் ரெக்கவர் பண்ணுவோம்னு சொல்லி ஃப்ளை பண்ணலாம் நினைப்பா. ஆனா அது நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சு மறுபடியும் கீழே அவனை தரையில அடிச்சிடும். நம்ம ஹீரோவால இங்க இருந்து தப்பிச்சும் போக முடியாது. வேற வழியே இல்ல, மறுபடியும் பவரேனியத்தை வச்சு தடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது அது கரெக்டா பவரேனியம் பக்கத்துல வந்த உடனே திரும்பி அந்த ஷாக் வேவை கொடுத்து பவரேனியத்தை பெட்ரிஃபை பண்ணிரும். சோ ரொம்ப புத்திசாலி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவோட எல்லா ஸ்கில்ஸையும் கரெக்டா கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவே அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போகவும் விட மாட்டேங்குது. நம்ம ஹீரோவை எந்திரிக்க விடாம அந்த இடத்துல போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு அவனோட முதுகுல. நம்ம ஹீரோவால எந்திரிக்கவும் முடியல. கில்லும் வேற கூல் டவுன்ல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இதோட ஸ்பீடும் சரி பவரும் சரி தன்னை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ரைடு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தான் சாக தான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அப்ப கம்போஷர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டாட் ஆக்டிவேட் ஆகும். ஆரம்பத்திலே நம்ம ஹீரோக்கு இந்த ஸ்டாட் கிடைச்சிருக்கும். இப்ப இது ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம ஹீரோவோட மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கூலாக ஆரம்பிக்கும். அவனோட பதட்டம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். பொறுமையா யோசிக்க ஆரம்பிப்பா. அப்பதான் யோசிப்பா, தனக்கு ஸ்கில்லும் நிறைய எக்யூப்மெண்ட்டும் கிடைச்ச உடனே எப்பயுமே அந்த ஸ்கில் எக்யூப்மெண்ட் நம்பியே நான் இருந்துட்டேன். ஆனா எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எந்த நேரத்திலும் என்னை காப்பாத்தும், அதை நான் மறந்தே போயிட்டேன். இப்ப அதை வச்சு திரும்பி இந்த சண்டையை ஆரம்பிப்போமான்னு சொல்லி மறுபடியும் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை பண்ணணும்னு முடிவு பண்ணிடுவான். இப்ப அந்த மான்ஸ்டர் நேரா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரும். அந்த அடியை வாங்கிடுவான். ஆனா பதிலுக்கு இவனும் டெயின் ஸ்லைஃபை வச்சு அதுக்கு ஒரு அடி கொடுப்பான். அந்த மான்ஸ்டர் அதை எதிர்பார்த்திருக்காது. இப்ப மறுபடியும் அது தன்னோட காலை வச்சு நம்ம ஹீரோ அடிக்க வரும். அந்த அடியை வாங்கிடுவா. ஆனா மறுபடியும் தன்னோட டெயின் ஸ்லைஃபை வச்சு அதோட மூஞ்சிலே அடிப்பா. அந்த மான்ஸ்டருக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவா, என்ன கோவம் வருதா, இப்படியே போவோம், யாரு கடைசி வரைக்கும் நிக்கிறான்றத பாத்துருவோம்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதுவும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே டேமேஜ் போயிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அப்பப்ப அதையும் குடிப்பான். அதே நேரத்துல அவன்கிட்ட டோரனோட அந்த ரிங்கு, ஹோலி லைட் ஆர்மரோட ரெக்கவரி எஃபெக்ட்னு எல்லாமே இருக்குல்ல, சோ அது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோ தொடர்ந்து அது கூட பேட்டில் ஆஃப் அட்ரிஷனை போட ஆரம்பிச்சிருவான். தொடர்ந்து இவனும் அடிச்சுக்கிட்டே இருப்பான், அதுவும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் விழுகிறான்றத பாத்துருவோம். எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தர் சாகதானே போறான், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, சண்டை போட்டுதான் சாகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப ஃபைனலா அதை அடிக்கலாம் போகும்போது அது இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து விலகி ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு மான்ஸ்டரா இருந்தீனா மான்ஸ்டரா மட்டும் நடந்துக்கோ, இந்த மாதிரிலாம் புத்திசாலித்தனமா யோசிக்காதன்னு சொல்லி சைட்ல இருந்து வந்து அதோட வயிற்றிலே அடிப்பான். அடிச்சு அந்த மேல பறக்க விடுவான். அது கரெக்டா ஏர்ல இருக்கும் போது நம்ம ஹீரோ அவனோட ஃபைனல் அட்டாக்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பான். அவனோட அல்டிமேட்டான ஸ்கில் பாக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் அதை ஆக்டிவேட் பண்ணி அவன் ரெடியா இருக்கும் போது ஏர்ல இருக்குள்ள அந்த மான்ஸ்டர் அப்பயும் கூட ஒரு ஷாக் வேவ நம்ம ஹீரோவோட மேலேயே கொடுக்கும். நம்ம ஹீரோவோட மொத்த ஹெல்த்தையும் ரெடியூஸ் பண்ணிரும். ஆனா அப்பயும் கூட நம்ம ஹீரோ செத்துருக்க மாட்டான், அப்படியே நிப்பான். அதை பார்த்ததும் அந்த மான்ஸ்டருக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். அப்போடே நம்ம கிரிட் சொல்லுவான், இப்பதான் நீ கரெக்டான ரியாக்ஷன் வச்சிருக்க. ஒரு உண்மையான மான்ஸ்டரை பார்க்கும்போது இந்த மாதிரியான ரியாக்ஷன் தான் வச்சிருக்கணும். காட்டுறேன்னு சொல்லிட்டு திரும்பி அவனோட ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். ஏன்னா கடைசி நிமிஷத்துல சர்வைவல் வந்ததுனால நம்ம ஹீரோ சாகாம இருந்துட்டா. இப்ப பாக்மோட ஸ்வாட் டான்ஸை ஃபுல்லா கனெக்ட் பண்ணிட்டு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுவா. இந்த ஒரு அடி அடிச்சு அதை மொத்தமா காலி பண்ணிடுவா. சண்டையில எவன் போராடி தாக்கு பிடிக்கிறானோ அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னா நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா கடந்த 27 வருஷமா நான் போராடிக்கிட்டு மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம கிரிட் யோசிப்பான். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப நம்ம கிரிட்
அவனோட லெவல் எல்லாமே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கிரிட் அவேக்கன்ட் மான்ஸ்டர் தோக்கடிச்ச காரணத்தினால 20 லெவல் ரைஸ் ஆகி 200வது லெவல ரீச் பண்ணிடுவா. இப்ப எல்லா ஸ்டாட்ஸ்மே அவேக்கன் ஆயிரும். நம்ம கிரிட்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது இது சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அதனால நம்ம கிரிட் கத்த ஆரம்பிச்சிருவா. அவன் சந்தோஷத்துல தான் கத்துறான்னு பார்த்தா அச்சச்சோ இப்படி போயிடுச்சு. அது எப்படியாவது கொல்றதுக்கு முன்னாடி அதுகிட்ட இருந்து அந்த ப்ளூ ஆர்கால்கம் நான் சொரண்டியாவது எடுத்திருக்கணும். ஆனா இப்படி பண்ணிட்டேனே, நான் ஒரு முட்டா பையன் அப்படின்னு சொல்லி அவனே திட்டிக்கிடுவான். ஏன்னா அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அதை கொல்றதுக்கு முன்னாடி அதுல இருந்து அவன் ஸ்கிராப் பண்ணி எடுத்திருந்தானா இன்னும் நிறைய ஆர்கால்கம்ஸை சேர்த்திருக்கலாம். ஆனா அதை புரிஞ்சுக்காம நம்ம கிரிட் அவசரப்பட்டு கொண்டுட்டான். அதனாலதான் இந்த மாதிரி அவனே திட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம கிரிட்டுக்கு 14 ப்ளூ ஆர்கால்கமும் 3 பர்பிள் ஆர்கால்கமும் அதோட ஒரு அமெத்திஸ்ட் ஷீல்டும் கிடைச்சிருக்கும். இதுதான் அந்த பாஸ் மான்ஸ்டரோட டிராப். இப்போ ஒருவேளை அந்த 3 ப்ளூ ஆர்கால்கம் ஏற்கனவே கிடைக்காம போயிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம கிரிட்டால இந்த ஒரு ஐட்டமை செஞ்சு முடிச்சிருக்கவே முடியாது. ஃபெயிலியரோட கனவு அப்படியே கனவாவே போயிருக்கும். ஆனா இப்ப அப்படி எதுவும் நடக்கல. நம்ம கிரிட்டுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்து அந்த பர்பிள் ஆர்கால்கம். இப்ப இது ப்ளூ அளவுக்கு ஸ்ட்ராங்கர் கிடையாது. இது கிட்ட மேஜிக் பவர் அதிகமா இருக்கும். அதனால இதை வச்சு எக்யூப்மெண்ட்லாம் செய்ய முடியாது. ஆக்சசரிஸ் அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். சரி இதை வச்சு பேசாம ஏதோ ஒரு நெக்லஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இது ரெண்டுத்தையும் தாண்டி முக்கியமா கிடைச்ச ஒண்ணு அந்த அமெத்திஸ்ட் ஷீல்டு. இந்த ஒரு அமெத்திஸ்ட் ஷீல்டு யாரோடது தெரியுமா? பியாரோவோடது. அந்த பியாரோ தொலைச்ச ஷீல்டு தான் இது. இந்த ஷீல்ட சகாரன் எம்பையரோட தேர்ட் பிரின்ஸ் ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருக்கானா. இப்போ இந்த பியாரோவை நம்ம கிரிட் அந்த கேசன் கேனியன்ல பாத்திருப்பான். அப்ப அவனோட குவெஸ்டை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். அப்ப நம்ம கிரிட் வீக்கா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருந்தான். இப்போ ஒருவேளை அந்த சகாரன் எம்பையருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பியாரோட குவெஸ்டை எடுத்துக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த நேரத்துல ரோமியோ வந்து கேட்பான், உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்னு. நம்ம கிரிட்டும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, என்னால டெக்க ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. உங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்தது நான் தான். என் மேல வச்ச நம்பிக்கையில தான் நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. அப்ப அவன் செத்ததுக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லாரையும் பார்த்து சொல்லுவா. அதை கேட்டதும் நம்ம கிரிட் உண்மையிலே ரொம்ப நல்லவன் தான் அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்ப அந்த நேரத்துல ஒரு பெரிய சவுண்ட் கேட்கும். எல்லாரும் மேல திரும்பி பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா வைவன்ல ஒருத்தன் வந்து இறங்குவா. அந்த கானோட ஸ்மித்தில நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, மேட்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்ப அவன் தான் இந்த இடத்துக்கு வந்து இறங்கியிருப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹுரோய். ஹுரோயே நம்ம கிரிட்ட பார்த்துட்டு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு லாட், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓ ஹுரோய், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா இத்தனை நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உன்னை பார்த்தா நிறைய வளர்ந்துட்ட மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லும் போது ஆமா லாட், உங்களாலதான் நான் நிறைய வளர்ந்துட்டேன் அப்படின்னு நம்ம கிரிட்க்கு தான் தேங்க்யூ சொல்லுவா. ஆக்சுவலா நம்ம ஹுரோயுமே போய் தனியா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான் போல. ஆக்சுவலா ஹுரோயோட காம்பேட் பவர் இப்ப 10,000 தொட்டிருக்கும். அப்ப அவன் கண்டிப்பா லெவல் 200 தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிரிட் யோசிப்பான். இப்ப அந்த ஹுரோயோட கிளாஸ் உண்மையிலே ஒரு ஓரேட்டர் கிளாஸ். அவன் ஒரு நான் காம்பேட் கிளாஸ். அதை வச்சு அவனால பெருசா சண்டெல்லாம் போட முடியாது. இருந்தாலும் தன்னோட இன்னொரு கிளாஸ் இருக்குல்ல, அந்த செகண்ட் கிளாஸ், அதை மட்டும் வச்சு நம்பியே அவன் இவ்வளவு தூரம் தன்னோட லெவலையும் காம்பேட் பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அப்ப இது உண்மையிலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயும் சொல்லுவான், உங்களை பார்த்து 4-5 மாசத்துக்கு மேல ஆச்சுல, நானும் நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். இந்த வைவனெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வெறும் 100 யூசர்ஸ் கிட்ட மட்டும் தான் வைவனே இருக்கும். ஆனா அதுல நானும் ஒரு ஆளா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குன்னு ஹுரோய் சொல்லும் போது கரெக்டான டைம்ல வந்துட்டா ஹுரோய் செல்லக்குட்டி, நீ என்ன பண்ற அப்படின்னா நேரா அந்த ஃப்ராஸ்டேட்டா இருக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை போய் ஹண்ட் பண்ணி அதுகிட்ட இருந்து ஒரு 28 செல்ஃபி ஸ்கேல்ஸ் மட்டும் எடுத்துட்டு வா, போ சீக்கிரம் போ அப்படின்னு வா. ஆனா லார்ட், நான் இப்பதானே வந்தேன், இப்பதான் வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லும் போது அதனாலதான் இப்ப வந்ததுனாலதான் சொல்றேன், நீ உடனே இங்க இருந்து கிளம்பு. நீ கிளம்பி அங்க இருக்கிற ஃப்ராஸ்டேட் ஆர்க் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணினா கண்டிப்பா ஒரு 10 நாள்ல அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட முடியும். ஏன்னா சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா, போ அப்படின்னு சொல்லிடுவா. ஆக்சுவலா நம்ம கிரிட் இப்ப அவன் செய்யாத அந்த இன்னொரு ஐட்டம் இருக்கும்ல, கிரியேஷன்ல சும்மாவே இருக்கிற அந்த ஹூடட் ஜிப் அப், அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். அவன் கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற செல்ஃபி ஸ்கேல்ஸை சேர்த்தோம்னா இப்ப நம்ம ஹுரோய் கொண்டு வரதே சேர்த்தோம்னா கண்டிப்பா நம்ம கிரிட்டால 2 செய்ய முடியும். சோ ஒன்ன தான் வச்சுக்கிட்டு இன்னொன்னு வித்துறலாம்னு முடிவு பண்ணுவா. அதுக்குதான் இவன் போக சொல்லுவான். அதுவும் இல்லாம போகும்போது இந்த இவங்களையும் கூட்டிட்டு போ, இவங்க எல்லாருக்கும் அது ஒரு நல்ல ட்ரைனிங்கா இருக்கும். அதே மாதிரி அந்த பூச்சி மேல எல்லாம் டிராவல் பண்ணக்கூடாது, அந்த பூச்சியை விட்டுட்டு எல்லாரும் நடந்து போக அப்படின்னு சொல்லுவான். என்னது பூச்சியா? எது இந்த டிராகனா? இந்த வைவனையா பார்த்து இவர் பூச்சின்றாரு. சரி லாட், இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயும் சொல்லிடுவான். நம்ம கிரிட் உடனே சரி எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உடனே பிரகாமோட பூட்ஸை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து பறந்தே போயிடுவான். லார்ட் பறக்க ஆரம்பிச்சிட்டாரா? இவர் உண்மையிலே அன்பிரடிக்டபிளா தான் இருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் கீழே இருக்கிறது எனக்கே ஒரு பெருமையா இருக்கு. கவலைப்படாதீங்க லார்ட், நான் கண்டிப்பா வெற்றியோட திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயும் அந்த இடத்துல இருந்து கிளம்புவான். இப்ப நம்ம கிரிட் ஃபெயிலியரை தயாரிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஒரு வழியா ஃபெயிலியரை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கானோட ஸ்மித்திக்கு போயிடுவான். இப்ப அங்க போன உடனே அவனை பாக்கிறதுக்காக அங்க ஜிஷுகா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவன் இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவா. என்னது, நீ கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட் தனியா தோக்கடிச்சிட்டியா, அதுவும் அவேக்கன்ட் ஸ்டேட்ல அப்படின்னு. அப்போடே நம்ம கிரிட் சொல்லுவான், ஆமா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா அது எப்படியோ தோக்கடிச்சேன் அப்படின்னு. ஆக்சுவலா ஜிஷுகா அந்த பேக்மாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பா. அவர் உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்றது அவளுக்கு தெரியும் தான். இருந்தாலும் இந்த அளவுக்கு பவர் அவரோட சக்சஸருக்கு கிடைக்குமா? இது ஏதோ ஒரு பெரிய பவர் மாதிரி தெரியல, ஒரு லெஜெண்டரி கிளாஸ் மாதிரி தெரியல, கிட்டத்தட்ட சிஸ்டமோட பக் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஏன்னா இவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து இதுக்கு முன்னாடி அந்த அவேக்கன்ட் மான்ஸ்டரோட சண்டை போட்டிருக்காங்க. ஆனா இவங்களால தோக்கடிக்க முடியாம போயிடுச்சு. இப்போ ஒருவேளை அவங்க ஸ்ட்ராங்கரா மாறி இருக்கலாம் தான், ஆனா
அப்ப இருந்த அந்த மொத்த கில்டோட லெவலை விட இப்ப நம்ம கிரிடோட லெவல் அதிகமா இருக்கா. நம்ம கிரிட் அது கீழே தன்னந்தனியா தோக்கடிச்சிருக்கானா? அப்ப மொத்த கில்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம கிரிட் ஸ்ட்ராங்கரான ஆளா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருப்பா. ஆனா இப்படி ஒரு யூசரை வெறும் சாதாரண பிளாக் ஸ்மித்தா மட்டும் வச்சிருக்கிறது சரிதானா? கில்டுக்கு ஒரு முக்கியமான பவர் டீலரா இவன் இருப்பான். சோ இவனை கண்டிப்பா கில்டுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். கில்டோட மெயின் பேஸ்க்கு இவனை கூட்டிட்டு போகணும். அதுக்கு இவனை எப்படியாவது செடியூஸ் பண்ணியாவது கூட்டிட்டு போயிடணும் ட்ரை பண்ணி நம்ம ஜிஷுகா உடனே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே நம்ம கில்ட பார்த்து சொல்லுவா, கிரிட் எனக்காக நீ பைரனுக்கு கூட வரியா? கானோட ஸ்மிதி தான் உன்னோட பேசுன்றது எனக்கு தெரியும். ஆனா எனக்காக வரியா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை கிடக்கு ஜிஷுகா, உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நீ கிளம்பிக்கிட்டே இரு. அதே மாதிரி போறதுக்கு முன்னாடி அந்த கதவை மட்டும் சாத்திட்டு போயிரு சரியா, டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பிச்சு வச்சிருவா. ஜிஷுகாவுக்கு ஒரே வெக்கமா போயிரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுவா. இப்ப வெளில போனதும் அவ ரொம்ப கோவத்துல இருப்பா. இவன் முன்னாடியே ரொம்ப கேவலமான ஆளா இருந்தா, இப்ப ரொம்ப கேவலமான ஆளா மாறிட்டான். இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்ல, நான் இவனை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஷுகா ஒரு கோவத்தோட பைரானுக்கு கிளம்பி போயிருவா. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கிரிடுக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கு, ஃபெயிலியரை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். இப்ப தனக்கு கிடைச்ச ப்ளூ ஆர்கால்கம வச்சு ஒரே ஒரு தடவை மட்டும் தான் அவனால ஃபெயிலியரை உருவாக்க முடியும். இந்த ஒரு சான்ஸை அவன் மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த ஒரு சான்ஸ்ல கண்டிப்பா அதை ஒரு லெஜெண்டரி ஐட்டமா மாத்தணும் அப்படின்னா நம்ம கிரிட் அதுக்காக ஒரு நல்ல கிராஃப்டிங் ஹார்மரை செய்யணும்னு நினைப்பான். ஏன்னா அவன் ஏற்கனவே வச்சிருக்கிற ஹேமர் எபிக் ரேட்டிங்கோடது தான். ஆனா அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான லெஜெண்டரியான ஹேமர் தனக்கு வேணும். அதை வச்சா மட்டும்தான் தன்னால ஒரு லெஜெண்டரியான ஸ்குவாட உருவாக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் அதை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணுவான். இப்ப தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்ப அந்த நேரத்துல அந்த கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட் இருந்துச்சுல, அந்த ஒரு இடத்துக்கு வேற ஒரு யூசர் அந்த இடத்துக்கு போயிருப்பான். அந்த கார்டியன் ஆஃப் த ஃபாரஸ்ட்டை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்றதுக்காக. ஆனா அங்க போய் பார்த்தா அது இருக்கவே இருக்காது. அது ஏற்கனவே யாரோ தோக்கடிச்சிட்டாங்கன்றது அவனுக்கு அப்பதான் தெரிய வரும். நார்மலா ஒரு பாஸ் மான்ஸ்டர் தோக்கடிச்சிட்டா அது ஸ்பான் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், உடனே அது இந்த இடத்துக்கு வந்துடாது. அதுவும் இல்லாம அவன் 4 மாசமா இந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணானா, இந்த 2-3 ஓவர்லாப் ஆகி இதை தோக்கடிக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப தன்னோட இந்த ஒரு சான்ஸை பறிச்சது அது யாரு? கண்டிப்பா எவனோ ஒருத்தன் இங்க சண்டை போட்டு அதை தோக்கடிச்சிருக்கான். அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் யார் அப்படின்னா இவனோட பேரு ஆக்னஸ். இவன் தான் அந்த இன்னொரு எபிக் கிளாஸ் யூசர். இப்ப இவன் நம்ம கிரிட் மேலதான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம கிரிட் அந்த ஃபெயிலியரை அதுக்காக ஒரு நல்ல கிராஃப்டிங் ஹேமர் செய்யணும்னு நினைச்சால, 4 நாளா தொடர்ந்து கிராஃப்டிங் ஹேமரை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் செஞ்ச எல்லா ஹேமருமே ஒரு மாதிரி நார்மலா தான் இருக்கும். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்ததுல நிறைய ஹேமர்ஸை செஞ்சு முடிச்சிருப்பான். ஆனா ஃபைனலா ஒரு நல்ல ஹேமரை எப்படியோ செஞ்சு முடிச்சிருவான். லெஜெண்டரியான பிளாக் ஸ்மித்தோட ஹேமர். இதுதான் நம்ம கிரிட் ப்ரொடியூஸ் பண்ற அந்த 4வது லெஜெண்டரி ஐட்டம். ஆனா இதை பார்க்கும்போது கூட நம்ம கிரிட்க்கு வருத்தமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப இதை யூஸ் பண்ணி ஒரு ஐட்டம் செஞ்சா கூட அது லெஜெண்டரியா மாறதுக்கான வாய்ப்பு வெறும் 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த ஹேமரை யூஸ் பண்ணி செஞ்சா கூட இப்ப இந்த 1% இன்க்ரீஸ்க்காக நான் இவ்வளோத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் நம்ம கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் 3 லெஜெண்டரி ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பான்ல, அதாவது இந்த ஹேமரை சேர்த்து மொத்தம் 4. இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவனோட லெஜெண்டரி ப்ரொடக்ஷன் ஐட்டம்கான ரேட் 0.01% இருந்துச்சு. ஆனா அது 1% இன்க்ரீஸ் ஆனது நல்ல விஷயம் தான். சோ கண்டிப்பா இதை நல்ல விதமா பார்த்தோம்னா நம்மளால ஃபெயிலியரை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த நேரத்துல நம்ம காணு வருவாரு. கிரிட் என்னாச்சு, நைட்டு ஃபுல்லா தூங்காமையா இருந்த? உன்னோட கையில இருக்கிற ஹேமரை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் அந்த மாதிரி முகத்தை வச்சிருக்க அப்படின்னு நம்ம காணும் கேட்பாரு. அப்ப நம்ம கிரிட் உடனே சொல்லுவான், எனக்கு அந்த கிரேட் ஸ்வாட செய்யறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஹேமரை விட இது நல்ல ஹேமர் தான். இருந்தாலும் இதை வச்சு அந்த கிரேட் ஸ்வாட என்னால செய்ய முடியாம போயிருமோ, அது வெறும் சாதாரண ஸ்வாடா மாறிடுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயமா இருக்கு. அதனாலதான் அந்த ஒரு பதட்டத்துல தான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன்னு சொல்லுவான். இப்ப அந்த நேரத்துக்கு கானோட ஸ்மித்திக்கு ஒரு கஸ்டமர் வருவாரு. அவருக்கு ஒரு புது ஐட்டமா ஆர்டர் பண்றதுக்காக வந்திருப்பான். அப்ப கான் போய் சொல்லிடுவாரு, நாளைக்கு வரைக்கும் எந்த ஐட்டம்ஸையும் நாங்க எடுத்துக்க போறது இல்ல, ஸ்மித்தி க்ளோஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணுவாங்க. இருந்தாலும் எல்லாருமே நம்ம கான் காமிச்சு வச்சிருவாரு. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம கிரிட்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமா, நீங்க ஏன் எந்த ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப நம்ம கான் சொல்லுவாரு, அது முக்கியம் கிடையாது, முதல்ல நீ கீழே வந்து உட்காரு, நான் உனக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன். இங்க நீ நிறைய ஹேமர் செஞ்சிருக்கீல, அந்த எல்லா ஹேமரையும் பாரு. எல்லா ஹேமரும் ஒரே மாதிரி இருக்கா என்ன? அது எல்லாத்தையும் செஞ்சது நீதான். ஆனா எல்லா ஹேமரும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல வித்தியாசமா இருக்கு தானே. இதுவும் இதோட கலரும் வித்தியாசமா இருக்கு. இதோட எஜும் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது எல்லாமே பாக்குறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும், இது எல்லாமே பாக்குறதுக்கு நார்மலா இருந்தாலும், இது எல்லாத்தையும் நீ ஒரு ஃபெயிலியர்னு சொல்லிருவியா? இது எல்லாமே வேஸ்ட் ஐட்டம், இது எதுக்குமே பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லிருவியா என்ன? கண்டிப்பா சொல்ல முடியாதுல. நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் கிரிட். இப்ப ஒரு ப்ராசஸும் முக்கியம் தான், ஒரு ரிசல்ட்டும் முக்கியம் தான். ரிசல்ட் தான் நம்ம எப்பயுமே பார்ப்போம். ஆனா அது ரெண்டுத்தையும் தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் உன்னோட ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கான அந்த பக்குவம். நீ அந்த ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அதை நீ கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது உன்னோட உழைப்பால உருவானது. ஒருவேளை அது நீ எதிர்பார்த்த மாதிரி வரேனாலும் பரவாயில்ல, அது கண்டிப்பா உன்னோட உழைப்பால உருவானது. அது எப்படி வேஸ்ட் ஆகும்? அது கண்டிப்பா வேஸ்ட் ஆகவே ஆகாது. அது ஃபெயிலியராவும் ஆகாது. நீ அதை கண்டிப்பா பெருமையோட பார்க்கலாம். அதனால அதை ஏத்துக்கோ. கஸ்டமர்ஸை பத்தி கவலைப்படாத. யாரு வந்தாலும் சரி, அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ உன்னோட
எக்ஸைட்மெண்டோட அதே ஆர்வத்தோட அந்த ஐட்டமை செஞ்சு முடி. அது என்னவா இருந்தாலும் சரி, அது எப்படி வந்தாலும் சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உனக்கு நல்ல விதமா தான் இருக்கும்னு சொல்லுவான். இப்ப இந்த ஒரு ஆர்வத்தோட நம்ம கிரிட்டும் ஃபெயிலியரை செய்யணும்னு முடிவு பண்ணுவா. அவனும் செய்ய ஆரம்பிப்பா. இப்ப அந்த சேர்மன் இருப்பார்ல, அதாவது அந்த பிரசிடென்ட் லீ, அவரோட வீட்டுக்கு ஒரு கால் வரும். அந்த சோய் பொண்ணு தான் கால் பண்ணிருக்கோம். ஒரு முக்கியமான நியூஸ் ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை உடனே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஆன் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. இப்ப அவரும் ஆன் பண்ணி பாப்பாரு. அதுல அப்படி என்ன வரும் அப்படின்னா, சாட்டிஸ்ஃபை கேம்ல இருக்கிற எல்லா யூசர்ஸ்க்கும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு லெஜண்ட் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு. பேக்மாவோட சக்சஸர் புதுசா வந்துட்டாரு. அந்த லெஜெண்டரியான கிளாஸை கொண்ட ஒருத்தர் ஒரு லெஜெண்டை உருவாக்கி இருக்காரு. அதாவது லெஜெண்ட் ஹஸ் கிரியேட்டட் a legend அப்படின்ற இந்த நோட்டிபிகேஷன் எல்லா யூசர்ஸ்க்கும் போயிருக்கும். இது வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம கிரிட் அவனோட 5வது லெஜெண்டரி எக்யூப்மெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான். ஃபெயிலியரை நம்ம கிரிட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்ப அவனுக்கு இதுக்கப்புறம் வரப்போற சக்சஸ் எல்லாத்துலயுமே இந்த ஃபெயிலியர் ஒரு பங்கா இருக்க போகுது அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கிரிட் லெஜெண்டரி கிளாஸ் யூசரா மாத்தின, அதாவது எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தின அந்த ஒரு ஐட்டம் இருக்குல்ல, ஃபெயிலியர், அதை நம்ம கிரிட் எப்படி ப்ரொடியூஸ் பண்றான் அப்படின்ற அந்த ஃபுட்டேஜ அந்த கேம் கம்பெனியை சேர்ந்து ஒரு 3 பேர் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சோய் பண்ணு முதற்கொண்டு. இப்ப இவங்க எல்லாரும் பார்க்கும்போது நம்ம கிரிட் ரொம்ப ரொம்ப பொறுமையா அதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதுவும் அவனோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப பக்காவா இருக்கும். அப்ப அந்த டைரக்டரும் கேட்பாரு, இந்த மாதிரியான ஒரு ஐட்டம் உருவாச்சு அப்படின்னா அது கேமோட பேலன்ஸை குலைச்சிடாதா? ஏன் அப்படின்னா இந்த வெப்பன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதே நேரத்துல அவனோட ஆர்மருமே ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தினால இது பேலன்ஸை மாத்திருமே சொல்லும்போது அப்ப அந்த சோய் பண்ணு சொல்லும், அதெல்லாம் பிரச்சனை இல்ல, பேலன்ஸ் போக போக தானாவே அட்ஜஸ்ட் ஆயிரும் அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோவோட லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்கான அந்த பிரெத் கடைசி நேரத்துல ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹீரோவோட ஃபெயிலியர்ஸோட லெஜெண்டரி ஐட்டமா மாத்திரும். நம்ம ஹீரோ ஒரு வழியா 5 லெஜெண்டரி ஐட்டமா உருவாக்கிட்டான். இதை பண்ண உடனே அவனுக்குமே ரொம்ப பெருமையா இருக்கும். அவன் இதுக்கு முன்னாடி 4 ஐட்டமா உருவாக்கி இருந்தாலும் இது கண்டிப்பா மத்ததை விட வித்தியாசமானது அப்படின்றத அவன் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிடுவான். அவன் இதுக்கு முன்னாடி செஞ்ச எந்த ஒரு லெஜெண்டரி ஐட்டமே அந்த டெயின்ஸ் லைஃபோட அந்த யூனிக் ஐட்டம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு கூட வரல. ஆனா இந்த ஒரு ஐட்டம் கண்டிப்பா ஒரு அல்டிமேட்டான வெப்பனா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அவனுக்கு பெஸ்ட் ஆர்மரும் கிடைச்சிருச்சு, இதோட பெஸ்ட் வெப்பனும் கிடைச்சிருச்சு. இனிமேல் தான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். அது யூரா என்ன யூரா, யார் வந்தாலும் நான் பாத்துக்கிடுவேன், யார் பார்த்து எனக்கு பயம் இல்ல அப்படின்னு நம்ம கிரிட் ரொம்ப பெருமையா இருப்பான். அப்ப அந்த நேரத்துல நம்ம கிரிட்டோட பேரை அந்த வெப்பன்ல பொறிப்பாங்க. அந்த சிஸ்டமே அதை பண்ணிரும். ஆக்சுவலா நம்ம கிரிட் செஞ்ச 5வது லெஜெண்டரி எக்யூப்மெண்ட் அப்படின்ற காரணத்தினால நம்ம கிரிட்டோட பேரு இதுல வந்துரும். அதுவும் இல்லாம ஒவ்வொரு 5 லெஜெண்டரி எக்யூப்மெண்ட் நம்ம கிரிட் செய்யும் போதும் அப்ப ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இந்த தடவை என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம கிரிட்டோட பேர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, ஜி, அது இனிமேல் அவன் செய்யக்கூடிய எல்லா ஐட்டம்ஸ்லயுமே பொறிக்கப்படும். நம்ம கிரிட் செய்யற ஐட்டம்ஸ் மட்டும் எக்ஸ்க்ளூசிவா அவன் செய்யறதுதான் அப்படின்றத தெரிய வைக்கணும்ன்றதுக்காக இந்த ஜின்ற லெட்டர் அதுல வந்து வர ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாம நம்ம கிரிட்டுக்கு இந்த பெனால்ட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல, அவனால இந்த மாதிரி யூசேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற வெப்பன்ஸை யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு அந்த பெனால்ட்டிஸ்ல ரிடக்ஷன் 15% இருந்துரும். அதே மாதிரி அவன் ஏதாவது ஒரு ஐட்டமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணானா அது 2 மடங்கா இன்க்ரீஸ் ஆயிரும். சோ அதோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம கிரிட்டுக்கு இது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஏன்னா இது மூலமா அவனால இனிமேல் எல்லா வெப்பன்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும். அதே நேரத்துல அதோட ஃபுல் பவர்ல கூட அவனால யூஸ் பண்ண முடியும். இப்ப அந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு என்லைட்மென்ட் நம்ம கிரிட்டுக்கு கிடைச்ச காரணத்தினால அவனோட growth ability இனிமேல் ஸ்டாக்னட் ஆக போகுது. இனிமேல் நம்ம கிரிட்டால அடிஷனலா ஸ்டாட்டை ரேர் எபிக் செய்யும் போது வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சிஸ்டம் சொல்லிரும். ஒருவேளை யூனிக் செஞ்சானா எல்லா ஸ்டாட்டும் +4 இன்க்ரீஸ் ஆகும். லெஜெண்டரி செஞ்சானா எல்லா ஸ்டாட்டும் +10 இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம கிரிட்டுக்கு +25 இன்க்ரீஸ் ஆகும் லெஜெண்டரி செஞ்சா. மத்த எல்லாத்தையும் செஞ்சா 15க்கு மேல இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. இதை பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்டா இப்படி பண்றீங்க, ஏன்டா எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்றீங்கன்னு. அப்ப அந்த நேரத்துல அவனோட அந்த லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்கான ஸ்கில் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கும் அப்பா அடியோ எக்யூப்மெண்ட் நல்லா கிடைச்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்கில்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அதே மாதிரி இப்ப நம்ம கிரிட் கிட்ட 11,000 ரெபுடேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கும். அவன் ஒருவேளை 30,000 ரெபுடேஷன் பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிட்டானா அவனுக்கு எக்ஸ்க்ளூசிவா ரெபுடேஷன் ஸ்டோர்னு ஒன்னு ஓபன் ஆகும். இந்த ரெபுடேஷன் ஸ்டோர்ஸ் யூசர்ஸால ஓபன் பண்ணக்கூடிய ஒண்ணு. அவங்க பாயிண்ட்ஸ் வச்சு அதுல இருக்கிற ஐட்டம்ஸ் அவங்களால வாங்கிக்க முடியும். ஐயா ஜாலி, இப்ப எனக்கு ரெபுடேஷன் ஸ்டோரும் ஓபன் ஆக போகுது, என் ஸ்கில்ஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ரேரான எக்யூப்மெண்ட்டும் கிடைச்சிருச்சு, எல்லாமே நல்லா தான் இருக்கு, கடவுள் ஐயா பக்கம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப மறுபடியும் ஒரு நோட்டிபிகேஷன் வரும். எப்படி ஸ்டார்ட்ஸ் கம்மியா கிடைக்குமோ அதே மாதிரி ரெபுடேஷன் இனிமேல் உங்களுக்கு நல்ல ஐட்டம் செய்யும் போது கம்மியா தான் கிடைக்கும். ரேர் எபிக்லாம் செஞ்சா ரெபுடேஷன் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிரும். ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஏன்டா நான் வளர்றது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதாடா, எப்ப பார்த்தாலும் கேம் இப்படிதான் செஞ்சு வைப்பீங்களாடா, ஏன்டா லெஜெண்டரி கிளாஸ் வச்சிருக்கிறது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்கும்போது அப்பதான் சிஸ்டம் வந்து கேட்கும், நீங்க பேக்மாவோட சக்சஸரா ரேங்கிங்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களா, அதெல்லாம் பண்ண முடியாது போடா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு வேற கேக்குறியா, அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிருவா. அப்போ உடனே நம்ம கான் வருவாரு. கிரிட் என்னாச்சு, ஆமா கிரேட்ஸோட செஞ்சு முடிச்சிட்டியா, ஒரு வழியா பண்ணி முடிச்சிட்டியான்னு கேட்கும்போது அப்ப நம்ம கிரிட் ஹை இந்த இனிஷியல் எவ்வளவு அழகா இருக்கு, கிரிட்ன்ற பேரை இனிமேல் அழகா எல்லாத்தையும் நான் பொறிக்கலாம், ஏன்டா ரெபுடேஷன் ஸ்டோர்னு ஒன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரெபுடேஷன் ஸ்டோரை எப்படி தான் ஓபன் பண்றது, எப்படி நான் 30,000 சேர்ப்பேன், இந்த மாதிரியான இனிஷியல் எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும், இதோட ரேர் எக்யூப்மெண்ட் நான் தனியா செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அப்ப எல்லாத்துலயுமே என்னோட இனிஷியல் வந்துகிட்டே இருக்கும்ல, ஏன்டா ஸ்டார்ட் பாயிண்ட்ஸை குறைக்கிறீங்களா, ஸ்டார்ட் பாயிண்ட்ஸை குறைச்சிங்கன்னா நான் எப்படி தான் லெவல பாக்குறது, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு இருப்பான்.
சந்தோஷமாவும் இருப்பான், சோகமாவும் இருப்பான், ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப இதை பாத்துக்கிட்டு இருந்த அந்த டைரக்டர் கேட்பாரு, இந்த டிபஃப் ஏன் நீங்க இப்ப போய் பண்றீங்க, இதை முன்னாடியே பண்ணிருக்க வேணாமா? இப்ப அவனோட ஸ்டாட்ஸ் அவன் ஏற்கனவே இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அப்படி இருக்கிறப்ப டிபஃப் இப்ப பண்றதுனால மட்டும் என்ன ஆயிர போகுது அப்படின்னு. அதாவது இனிமேல் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு அவனோட அந்த ஸ்டாட்ஸ் கம்மி ஆகும்ல, அதையே இப்ப பண்றீங்க, முன்னாடியே பண்ணிருக்க வேணாமான்னு கேட்பாரு. அப்பதான் அந்த சோய் பொண்ணு சொல்லும், ஆக்சுவலா இந்த மாதிரியான சாட்டிஸ்ஃபை கேம்ல ஏற்கனவே எல்லாத்தையுமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டோம். சோ அந்த டிபஃப் நாங்க இப்பதான் கொடுக்குறோம் அப்படின்னு நாங்களா ஒண்ணு கொடுக்கல, அது ஏற்கனவே ப்ரோக்ராம் ஆன ஒண்ணுதான். அதாவது இந்த மாதிரி நான் காம்பேட் கிளாஸ்லாம் இருப்பாங்கல்ல, பிளாக் ஸ்மித் மாதிரி அவங்க, இப்ப இந்த பிளாக் ஸ்மித் மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட ஸ்டாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா காம்பேட் கிளாஸை சேர்ந்தவங்க சண்டை போட்டா மட்டும்தான் அவங்க ஸ்டாட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் காம்பேட் கிளாஸுக்கு ஸ்டாட் இன்க்ரீஸ் எஃபெக்ட்னு ஆரம்பத்துல ஒன்னு வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு கண்டிஷனை ரீச் பண்ண உடனே அவங்களுக்கு இந்த டிபஃப் வந்துரும். இப்ப நம்ம கிரிட்டுக்கு வந்துச்சுல, அதே மாதிரியானது. இப்ப நம்ம கிரிட்டுக்குமே அந்த டிபஃப் முன்னாடியே வந்திருக்கணும். அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம கிரிட் 5 லெஜெண்டரி ஐட்டமை முன்னாடியே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் சிஸ்டம் ப்ரெடிக்ட் பண்ணுச்சு. ஆனா நம்ம கிரிட் அதை முன்னாடியே செய்யல. நம்ம மார்பியஸோட ப்ரெடிக்ஷனை தாண்டி இருந்தவன் தான் நம்ம கிரிட். நம்ம கிரிட்டோட பேட் லக் ஆரம்பத்துல இருந்த காரணத்தினால அவன் செஞ்ச எல்லா ஐட்டம்ஸுமே ரேர், எபிக் அப்படின்னு சொல்லி லோவா தான் கிடைச்சிச்சு. அவன் லெஜெண்டரியே செய்யவே இல்ல. அந்த ஒரு காரணத்தினால மட்டும் தான் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த டிபஃப் கிடைக்காம ஸ்டார்ட் இன்க்ரீஸ் எஃபெக்ட் வச்சு அவன் எங்கேயோ தன்னோட ஸ்டார்ட்ஸை கொண்டு போயிட்டான். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாவும் மாறிட்டான். பேசிக்கா கேம விளையாட தெரியாத காரணத்தினால் நம்ம கிரிட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு லக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்திலே நம்ம கிரிட்டுக்கு ஒழுங்கா கேம விளையாட தெரிஞ்சிருந்து அவன் 5 லெஜெண்டரி ஐட்டம்ஸ் முன்னாடியே செஞ்சிருந்தான் அப்படின்னா இந்த டிபஃப் எப்பயோ கிடைச்சிருக்கும். நம்ம கிரிட்டால இப்ப இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கவே முடியாது. எப்படியோ நம்ம கிரிட்டோட பேட் லக் கடைசியில அவனுக்கே குட் லக்கா மாறிடுச்சு. இப்ப லெஜெண்டரி கிளாஸ் யூசர் வந்துட்டாங்க அப்படின்றது கேம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இத பத்தி தான் கம்யூனிட்டியில பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு லெஜெண்டரி கிளாஸே இருக்கு அப்படின்னா அப்ப இனிமே இன்னும் என்னென்னவா இருக்கும், அந்த பேக்மோட சக்சஸர் என்னவா இருக்கும், அவங்க ஸ்வாட்ஸ்மேனாவும் இருப்பாங்க அப்படின்னா சோ எவ்வளவு பவர்ஃபுல்லான யூசர், யார் அந்த யூசர் அப்படின்ற மாதிரி எல்லாத்த பத்தியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த பிளாக் ஸ்மித்லயே ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல ஒருத்தர் இருப்பார்ல, அவரு நான் பேக்மாவோட சக்சஸர் கிடையாதுன்றத சொல்லிடுவாரு. அதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸ் இதை பத்தி போக ஆரம்பிச்சிடும், நிறைய தியரிஸும் வர ஆரம்பிச்சிடும். இப்ப கேமை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம இன்டர்நேஷனல் காம்படிஷனை ப்ரோமோட் பண்ணோம்னா கண்டிப்பா அது பெருசாயிடும். சோ இதுதான் கரெக்டான சான்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிரசிடென்ட் லீயும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இன்டர்நேஷனல் காம்படிஷனை ப்ரோமோட் பண்ணிடுவாரு. எல்லாருமே இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு ஒரு ஆர்வத்தோட இருப்பாங்க. அப்ப நம்ம ஜிஷுகா இருக்கால, அவ நேரா நம்ம கானோட ஸ்மித்திக்கு வந்திருப்பா நம்ம கிரிட்ட பாக்குறதுக்காக. எதுக்காக அப்படின்னா இந்த பைரனை சீக்கிரமாவே வந்து யாட்டான் சர்ச்சோட மெம்பர்ஸ் அட்டாக் பண்ண போறதா இவளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கும். அது உண்மையா இல்லையான்றது இவளுக்கு தெரியல. அந்த ஒரு காரணத்தினால கில்டு மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எக்யூப்மெண்ட் செஞ்சு கொடு, இன்னொரு 1 மாசத்துல செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பா. நம்ம கிரிட் உடனே சொல்லுவான், எனது 1 மாசமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்குல்ல, அந்த கொஸ்டினையும் நான் கலந்துக்கலான் இருக்கேன். அந்த கொஸ்டின்ல கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இன்டர்நேஷனல் காம்படிஷன்லயும் கலந்துக்கலான் இருக்கேன். அதுக்கு இன்னும் 2 மாசம் தானே இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லுவா. என்ன சொன்ன, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷனை பாத்துக்கிருவியா? அப்ப இந்த 1 மாசத்துல நீ எங்க கில்டுக்கு எக்யூப்மெண்ட் செஞ்சு தரவே மாட்ட. ஒருவேளை நீ இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல சேர்ந்தா எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசுவாங்க. அந்த அட்டென்ஷன் எல்லாத்தையும் உன்னால டாலரேட் பண்ண முடியுமா? பேக்மாவோட சக்சஸர் அப்படின்னு சொல்லி இந்த ஜிஷுகா மிரட்டுவா. அப்போ உடனே நம்ம போகணும்னு சொல்லுவான். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமா, அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கூட கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. சோ நம்ம கிரிட்டும் பேசாம இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கலந்துக்கலனாலும் பரவாயில்ல, அந்த கொஸ்டின்ல கலந்துக்கிட்டு அந்த ஸ்பெஷல் ரிவார்ட்ஸையாவது எடுப்போம். ப்ரொடக்ஷன் கிடக்குது, ப்ரொடக்ஷன் அதை தூக்கி போட்டு போவான்னு எந்திரிப்பானா. அப்போ பின்னாடி இருந்து ஒரு கை வந்து இவனோட தலையை பிடிக்கும். தம்பி கொஞ்சம் நிக்கிறியா, ஆரம்பத்துல இருந்து நான் ஒரு ஐட்டம் கேட்டுக்கிட்டே இருந்தேன், ப்ரொடக்ஷன் தான் இப்ப முக்கியம், அதனால அந்த ஐட்டம் நீ எனக்கு செஞ்சு தந்தே ஆகணும். ஒருவேளை யாட்டான் சர்ச் வந்து அந்த ஐட்டம் நான் இல்லாம போனதுனால நான் செத்து போயிட்டேனா அது உனக்கு பரவாயில்லையா? நான் வேணா கானோட ஸ்மித்திலே சூசைட் பண்ணிக்கவா? நீ இப்பவே எனக்கு ஐட்டம்ஸ் செஞ்சு தந்து ஆகணும், ஒழுங்கு மரியாதையா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவான். ஓகே வேண்டர், நான் செஞ்சு தரேன்னு சொல்லி அவனும் அந்த ப்ரொடக்ஷன் மெத்தட வாங்கிடுவான். அப்போ ஜிஷ்கா வந்து சொல்லுவா, நீ இப்போதைக்கு எக்யூப்மெண்ட் ப்ரொடக்ஷனை மட்டும் பண்ணு, கில்டு மெம்பர்ஸ்க்கு அதை பண்றதுதான் ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கும், ஏன்னா யாட்டான் சர்ச் எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. நம்ம கிரிட்டுக்குமே இப்போதைக்கு இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படின்ற ஆசை இருக்காது. ஏன்னா அதுல கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் அவனை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா அது நல்லா இருக்காதுல்ல. சோ ஒரு ஹிடன் மாஸ்டராவே இருப்போம், கொஞ்ச நாளைக்கு கேம் என்ஜாய் பண்ணுவோம், இவங்களுக்கு முதல்ல எக்யூப்மெண்ட் செஞ்சு தர வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். எப்படி இருந்தாலும் அவன் தானே பெஸ்ட் அப்படின்னு யோசிப்பான். இப்ப அடுத்து நம்மளுக்கு கிரிட்டோட வீட்டை தான் காட்டுவாங்க. நம்ம சிஇ இருக்கால, அதாவது கிரிட்டோட தங்கச்சி, அவ வீட்ல இருந்து வெளில நடந்து வந்துகிட்டு இருப்பா. ஆக்சுவலா ஏதோ டியூஷனுக்காக போகணும் அப்படின்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பா. அப்ப வெளில வந்துகிட்டு இருக்கும் போது அவளுக்கு கிரிட்ட பத்தின எண்ணங்கள் மட்டும் தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம கிரிட் அந்த கேம் மூலமா நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அதே மாதிரி இவங்களுக்காக புதுசா ஒரு வீடியோ வேற கட்டித்தரேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கான். இப்ப அவன் இது எல்லாத்தையுமே பண்றான்.
ஆனா பிரச்சனை என்னன்னா அவன் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறான். அவன் எதுவுமே வெல்ல போறது இல்ல, ஆனாலும் கூட இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு காரை வாங்கி வச்சிருக்கான். இது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அதுவும் இல்லாம அந்த கேம்ல வேற அழகான 2 பொண்ணுங்க வேற அவன் பக்கத்திலே நிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது எதுக்கு தெரியுமா அறிகுறியா இருக்கும்? அவங்களே அழிச்சுக்கிறதுக்கான ஒரு பாதையில செல்றதுக்கான அறிகுறியா இருக்கும். அப்ப என் அண்ணனுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துடவே கூடாது. ஒருவேளை அந்த கேம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான கேமா இருக்குமோ, நான் எதுக்கும் தெரபிஸ்டா மாறணும். அப்படி மாறினா மட்டும் தான் என்னோட அண்ணனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த நேரத்துல ஒரு பெரிய கார் இந்த கிரிட்டோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கும். யாரோட கார்னு பார்த்தா அந்த யூரா இருக்கால, அவ நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காகவே வந்திருக்கா. இப்போ உடனே அவங்க தங்கச்சியும் கால் பண்ணி, அடே ஒப்பா சீக்கிரம் ஏடா போன, ஏன்டா வெளில வர மாட்டா அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இதை பத்தி தான் பேசுவாங்க. ஏன்னா யூரா வந்து ஒரு பெரிய சூப்பர் மாடல்ல, அந்த ஒரு காரணத்தினால அங்க பெரிய கூட்டமே கூடிரும். எல்லாரும் யூராவை பாக்குறதுக்காகவே வந்திருப்பாங்க. அப்போ உடனே அவங்க தங்கச்சி கேப்பா, ஆமா எதுக்காக என்னோட அண்ணனை பார்க்க வந்திருக்க? என் அண்ணனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும் அப்படின்லாம் கேட்கும்போது, அதுவா, நான் உங்க அண்ணன் எங்குவ சாட்டிஸ்ஃபை கேம்ல தான் மீட் பண்ணேன். நானும் உங்க அண்ணனும் கொஞ்ச நாள் லவ்வர்ஸா ப்ளே பண்ணோம் அப்படின்னு அவ சொல்லுவா. என்னது லவ்வர்ஸா? இந்த பொண்ணும் எங்க அண்ணனுமா? சம்பந்தமே இல்லையே. இப்ப எங்க அண்ணனுக்கு எதுவும் பெரிய ஆபத்தா? அதுவும் இல்லாம ப்ளே பண்றதுனா எதுவும் கேம் மாறியா? ஒருவேளை எங்க அண்ணன் பெரிய ஸ்கீம்ல மாட்டிக்கிட்டானோ அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த இதில் நம்ம கிரிட் இருக்கால, அவன் வேண்டரோட ஆர்மரை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா அந்த ஃபெயிலியரை அவன் உண்மையிலே என்ஹான்ஸ் பண்ணணும் தான் ட்ரை பண்ணான். ஃபெயிலியரையும் அந்த ஆர்மரை என்ஹான்ஸ் பண்ணிடலாம், அதை பண்ணி முடிச்சு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு. ஆனா இப்ப இந்த ஆர்மரை செஞ்சே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த ஆர்மருக்காக தான் ரொம்ப நாளா வேண்டர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப ஆர்மர் மட்டும் செஞ்சு கொடுக்காம போனோம், கண்டிப்பா நம்மள பிச்சு போடுவான். அதனாலதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம கிரிட் செய்வான். ஆனா அதுல இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்கு. அது வேண்டரே தான். நம்ம வேண்டர் பக்கத்திலே அடக்கமா உட்காந்து இந்த ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏப்பா வேண்டர், நீ போயிட்டு வாப்பா, ஐட்டம் செஞ்சு முடிச்ச உடனே நானே உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் இல்ல கிரிட், நான் என்னோட ஆர்வரை பார்க்கணும் அப்படின்னு தான் ஆர்வமா இருக்கேன். நிஜமா வேண்டிக்கணுமா நான் வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, லெஜெண்டரி கடவுளே, லெஜெண்டரி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருப்பான். எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் ப்ரெஷரைசிங்கா இருக்கும். ஐயோ இவன் இப்படிலாம் வேண்டானே, ஒருவேளை லெஜெண்டரி வராம போயிடுச்சுன்னா நம்மள போட்டு தள்ளிடுவானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் அவங்க தங்கச்சி வந்து நம்ம கிரிட்ட கூப்பிட்டுருக்கோம். ஒப்பா சீக்கிரம் வாப்பா அப்படின்னு. இப்ப நம்ம கிரிட்டும் சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கூப்பிடறா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்டருக்கு டாடா கட்டிட்டு கிளம்பிடுவான். ஓ தங்கச்சி கூப்பிடறாளா, சரி போயிட்டு வரட்டும். மறுபடியும் ஓடிட்டான்டா, என்னோட ஆர்மர் செய்யாம ஓடிட்டான்டா. இப்பதான்டா என்னோட ஆர்மர் செஞ்சு கொடுப்பீங்க, இப்பதான்டா இந்த ஆர்மர் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்டர் கத்திட்டு இருக்கும் போது அப்ப கில்டுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுவும் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஜிஷுகா எல்லாரையும் கிளம்பி பைரனுக்கு வர சொல்லியிருப்பா. அங்க இருக்கிற பர்சனல் ஜோன்ஸ்க்கு எல்லாரும் உடனே வாங்க, ஏன்னா ஒரு பெரிய ஆபத்து போயிட்டு இருக்குன்னு சொல்லுவா. இப்ப அந்த நேரத்துல நமக்கு லாக் அவுட் ஆயிட்டு வெளில வந்துருவான். ஆக்சுவலா கேமுக்கு நடுவுல எப்பயுமே அவங்க தங்கச்சி கூப்பிடவே மாட்டாளா. அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கூப்பிட்டுருக்கானா, அப்ப உங்க தங்கச்சிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா தங்கச்சியை காப்பாத்தியே ஆகணும். யாராவது என் தங்கச்சி மேல கை வைக்கிறது ஈயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவான். பார்த்தா யூரா இருப்பா. என்னது யூராவா? ஏமா நீ எதுக்குமா இங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே உங்க தங்கச்சி சீகி தான் சொல்லுவா, பாத்தியா என்னோட அண்ணனை இந்த மாதிரிலாம் ஏமாத்த முடியாது. என் அண்ணனுக்கு எங்க ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். என் அண்ணனை யாராவது ஏமாத்தணும் ட்ரை பண்ணாங்கன்னா கடவுளை அவங்கள சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்ததுல இருந்தே யூராவை சுத்தமாவே பிடிக்காது. அப்போ உடனே நம்ம கிரிட்டும் கேட்பா, ஆமா நான் எங்க வாழ்றேன்றது உனக்கு எப்படி தெரியும்? அந்த ரியூனியனுக்கு அப்புறமே நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுது, எதுக்காக இங்க வந்து அப்படின்னு. இப்ப நம்ம யூராவுக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கிற மாதிரி தோணும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம கிரிட்ட பார்க்கும்போது நம்ம கிரிட்டால இவள நேர்ல பார்த்து கூட பேச முடியாத மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப அவனுக்கு கான்பிடன்ஸ் வந்துருச்சு. அத அவர் வித்தியாசமா பாப்பா. நீ முன்னாடி பார்த்ததை விட ரொம்ப மாறி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த யூரா கேட்கும்போது நம்ம கிரிட் அப்பதான் யோசிப்பான். ஆக்சுவலா அவனுக்கு பணம் இப்ப முக்கியம் இல்ல அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவன் தன்னோட பாடியை டேக் கேர் பண்ணணும்னு நினைப்பான். சோ அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் போறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுவா நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன் அதனாலதான் இந்த மாதிரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது. நீ என்னை எப்படியே செடியூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சிடலாம் ட்ரை பண்ணாத. ரியல் லைஃப் என்பிசி எதுக்காக வந்திருக்கியோ அதை மட்டும் சொல்லு. என்னோட வாழ்க்கை எப்பயுமே ஐரீனுக்கு தான் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறவா. அப்போ உடனே அவ சொல்லுவா, நீ எனக்காக இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல வந்து கலந்துக்கணும், கொரியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு. ஆக்சுவலா கவர்மெண்ட் இருந்து ஒரு அன்அபிஷியலான ரெக்வெஸ்ட் வந்திருக்குமா. அது என்ன அப்படின்னா யூராவை சென்டர்ல வச்சு ஒரு டீம் உருவாக்கணும் ட்ரை பண்றாங்க. சோ இந்த ஒரு டீம் அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கலந்துக்குவாங்க. இந்த காம்படிஷன் May 1 இருந்து ஸ்டார்ட் ஆகி மொத்தம் 4 நாள் நடக்க போகுது. சோ இந்த காம்படிஷன்ல கொரியாவே ஹோஸ்ட் பண்ற காரணத்தினால இதுல நீயும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூரா கேட்பா. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் சொல்லுவான், ஆமா அதுக்காக எதுக்கு என்ன பாக்குறதுக்காக வந்திருக்க? அதான் இன்னும் நிறைய கொரியன் யூசர்ஸ் இருக்காங்களே, அவங்க யார்ட்டையாவது கேட்க வேண்டியதானே சொல்லும் போது அப்ப யூரா சொல்லுவா, இல்ல எனக்கு கன்ஃபார்மா தெரியும் நீ தான் அந்த ஃபர்ஸ்ட் எபிக் கிளாஸ் ஸ்டேஜரா இருக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலா 3 எபிக் கிளாஸ் ஸ்டேஜஸ் மட்டும் தான் இந்த கேம்ல இருக்காங்க அப்படின்றத ஏற்கனவே கேம் கம்பெனி ரிவீல் பண்ணிருச்சு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற யூசர் யாருன்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. ரெண்டாவது இருக்கிறது அந்த ஆக்னஸ், மூணாவது இருக்கிறது கட்ஸ், இது மட்டும் தான் தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது எஃபிமேனா அப்படின்றது யூராவுக்கு தெரியாது. அதனால கண்டிப்பா அது நம்ம ஹீரோவா தான் இருக்கணும்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ அந்த அட்டாக்க பிளாக் பண்ணால நம்ம யூராவோட அல்டிமேட்டான அட்டாக், அந்த காரணத்தினால தான் இந்த மாதிரி யோசிக்கிறா.
இப்போ உடனே நம்ம ஹீரோவும் கேட்பா, ஆமா இன்டர்நேஷனல் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 கேம்ஸ் மட்டும் தானே இருக்கு. இந்த கேம்ல யாராவது ஒருத்தர், அதாவது ஒரு தனியாளு 3 கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி பார்த்தா நீயே தனியா போய் 3 கேம்ல கலந்துக்கிட்டு அந்த 3 கேம்ல கோல்ட் மெடல் ஜெயிச்சிட்டு வந்துட வேண்டியதானே, ஏன்னா நீ தானே யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல 5th இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே யூரா சொல்லுவா, அது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த 9 கேம்ஸ்ல பாஸ் ரைடு, லேப்ரேட் பிரேக் த்ரூ, ப்ரொடக்ஷன், ட்ரெஷர் ஹண்ட், இது 4மே என்னோட ஸ்பெஷாலிட்டி கிடையாது. சோ இது 4த்தையும் என்னால கலந்துக்க முடியாது. கலந்துக்கிட்டாலும் அது வேஸ்ட் தான். பெட் மேரத்தானை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய பெட்லாம் இல்ல. வைலன்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சோ அதனாலயும் என்னால அந்த ஒரு கேம்லயும் ஜெயிக்க முடியாது. நான் சீஜை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்பிடென்ட்டா தான் இருக்கேன். ஆனா சீஜ்லயுமே மத்த பிளேயர்ஸை பொறுத்து தான் கேம் இருக்கு. அதனால நான் மட்டும் தனியா போய் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவா. அப்பதான் அவ குடிக்கிற காஃபியை பார்த்தா கீழே அவங்க தங்கச்சி ஒரு பேப்பர் வச்சிருக்கோம். என் அண்ணன் அப்படி குறைச்சு இட போட்டுறாத, என் அண்ணன் ஒண்ணு முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி தான் எழுதி வச்சிருக்கோம். ஆக்சுவலா அவங்க தங்கச்சிக்கு யூராவை பிடிக்காததுனால அப்பப்ப மிரட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ உடனே யூராவும் சரி ஏதோ ஒண்ணு, இப்ப மிச்சம் இருக்கிறது பிவிபி மட்டும் தான். ஆனா பிவிபிலையும் என்னால ஜெயிக்க முடியாது. ஏன்னா என்னை விட அட்லீஸ்ட் 7 பேராவது ஸ்ட்ராங்கரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா. என்னது 7 பேரா? நீ தானே யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல 5th இருக்க. அப்படி பார்த்தா கூட உன்னை விட ஸ்ட்ராங்கரா 4 பேர் தானே இருக்கணும். அப்புறம் எப்படி 7 பேர்னு சொல்ற? அதுவும் இல்லாம நீ தானே யாட்டானோட 8th சர்வன்ட். அப்படின்னா உனக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ உடனே தான் யூரா சொல்லுவா, ஆக்சுவலா அந்த ரேங்கிங்ன்றது வெறும் அபிஷியலான ரேங்கிங் மட்டும் தான். அதுல கலந்துக்காமையே நிறைய ரேங்கர்ஸ் இருக்காங்க அன்அபிஷியலா. அவங்க எல்லாரையும் மொத்தமா சேர்த்தோம்னா அட்லீஸ்ட் என்ன விட 10 பேராவது ஸ்ட்ராங்கரா இருப்பாங்க. அதுலயும் ரிவீல் ஆன அந்த 7 பேர் யார் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இருக்கிற கிராவல், ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிறவன். 2வது இருக்கிற ஜிபால், 3வது இருக்கிற கிறிஸ், 7வது இருக்கிற ஆக்னஸ், 8வது இருக்கிற ஹரண்ட், 11வது இருக்கிற பாண்ட்ரே, 15வது இருக்கிற ஹாவ். இவங்க 7 பேருமே கண்டிப்பா என்ன விட ஸ்ட்ராங்கரா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யூரா சொல்லுவா. அந்த 7வது இருக்கிற ஆக்னஸை கூட நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு எபிக் கிளாஸ் சேஞ்சர். சோ அவன் கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பான். ஆனா 8க்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் எப்படி உன்னை விட ஸ்ட்ராங்கரா இருப்பாங்க? அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஆமா அவங்களோட லெவல் வேணா என்னோட இதை விட கம்மியா இருக்கலாம். லெவல் கம்மியா இருக்கிறதுனால ரேங்கிங்கும் கம்மியா இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற பிசிக்கல் பவர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது கிராவுகள் அவனை தோக்கடிக்கவே முடியாது. அவன் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஜீனியஸ். அவனை யார் கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. அவன் கேமை பொறுத்த வரைக்கும் இந்த கேமோட சென்ஸ் அவனுக்கு பக்காவா இருக்கும். அவனை இந்த கேம்ல தோக்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவன மாதிரி ஒரு ஜீனியஸை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவன் யார் கூடயாவது சண்டை போட்டாலே அவனோட ஸ்ட்ரென்த் வீக்னஸை உடனே கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் தனக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுவான். அந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸான பிளேயர் அப்படின்னு அவன் சொல்லுவா. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஹீரோவும், அப்படின்னா நீ 5th இருந்தாலும் வேஸ்ட் தானே, அப்ப நீ வேஸ்டான ஆளு தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம ஹீரோவுக்கே ஒரு மாதிரி குற்றமுள்ள நெஞ்சு மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ உடனே என்ன யோசிப்பானா, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற கிராவுகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணாலும் இருந்துட்டு போறான். ஆனா என்னோட ஃபெயிலியரை பார்த்தா யாருனாலும் எனக்கு எதிராக நிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கான். அப்போ உடனே இந்த யூராவும் சொல்லுவா, ஆக்சுவலா இந்த கவர்மெண்ட் ஒரே ஒரு மெடல் எடுத்துட்டு வந்தா கூட அவங்களுக்கு அதிகமான அளவு காசு தரதா சொல்லியிருப்பாங்க. இன்சென்டிவ்ஸ் அதிகமா தரதா. ஒரு கோல்ட் மெடல் எடுத்துட்டு வந்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அந்த கோல்ட் மெடலை கூட எடுக்கிறது கஷ்டம் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா கூட காசு தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அதுக்காக தான் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோவால கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்டை கலந்துக்க முடியும். ஆனா இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டான் அப்படின்னா அவன் லெஜெண்டரி கிளாஸ் சேஞ்சர் அப்படின்றத மத்தவங்கள்ட்ட சொல்லி ஆகணும். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா தன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, நான் பெட் மேரத்தான்ல கலந்துக்கிறேன். ஏன்னா ஒரு டெஸ்டினேஷன் வரைக்கும் ரீச் பண்ணணும்னா அதுக்கு என்னோட பெட்டே போதும். என்னோட அந்த நான் லிவிங் பெட் கண்டிப்பா அதை ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலா அவன் எதை பத்தி பேசுறான்னா அந்த பவரேனியம் டிஸ்க பத்தி தான் பேசுறான். ஆனா அவனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கான். அது என்ன அப்படின்னா, அவனோட ஐடென்டிட்டி வெளில தெரியக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தன்னோட பெட்டை யூராவோட பெட்டா நினைச்சுக்கிட்டு நம்ம யூரா அந்த கேம்ல கலந்துக்கணுமா. ஆனா ஒருவேளை இன்சென்டிவ் வந்துச்சு, அவன் ஒருவேளை கோல்ட் மெடல் ஜெயிச்சிட்டானா அந்த காசை தனக்கே கொடுத்தணும்னு சொல்லுவான். நம்ம யூராவுக்கு அதுவே போதும் தான். இந்த கேம்ல அவன் கலந்துக்கிட்டாலே போதும், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுவா. ஆனா அவளுக்கு என்னவோ நம்பிக்கை இருக்காது, இந்த மாதிரிலாம் ஒரு நான் லிவிங் பெட் இருக்குமா அப்படின்னு. நம்ம ஹீரோவும் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீ உடனே கேம்குள்ள லாகின் பண்ணு, நான் என்னோட பெட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் யூரா சொல்லுவா, இல்ல நீ உடனே கேம்குள்ள லாகின் பண்ணாத, ஏன்னா அந்த கேம்ல இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு போ அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அவ ஒரு ப்ராமிஸ் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்திருப்பால அந்த ரீயூனியன்ல, நான் கண்டிப்பா இந்த கடனை கண்டிப்பா தீட்டே தீருவேன் அப்படின்னு. அந்த கடனை தீக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இதுவும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றா. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ கேம்ல இருந்து லாக் அவுட் ஆகி வெளில வந்து 40 நிமிஷம் ஆச்சு. இந்த 40 நிமிஷத்துல கேம்குள்ள 2 மணி நேரம் போயிருக்கும். இந்த 2 மணி நேரத்துல பைரனே ஒரு பெரிய கலவர பூமியா மாறி இருக்கும்னு சொல்லுவா. யாட்டான் சர்ச் பைரன் அட்டாக் பண்றதுக்காக போயிட்டாங்க. பிலீவர்ஸ் மட்டும் கிடையாது, யாட்டான் சர்ச்சோட ஸ்ட்ராங்கஸ்டான 2 சர்வன்ட்ஸும் போயிருக்காங்க. அந்த 8 பேர் இருக்காங்கல்ல, அந்த 8ல 2 பேரு, ஒருத்தன் 4வது சர்வன்ட் நிவரியஸ், இன்னொருத்தன் 5வது சர்வன்ட் பாலக். இவனுங்க 2 பேருமே பைரனை அழிக்கிறதுக்காக அவனுங்களே போயிருக்கானுங்க. இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. சோ தன்னோட ப்ராமிஸை காப்பாத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி அவன் ரியல் லைஃப்ல பாக்குறதுக்காக வந்திருக்கா.
இப்ப அதை பத்தி நம்ம ஹீரோவும் கேட்பான். அப்ப என்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியா அப்படின்னு. ஆமா, என்னோட ப்ராமிஸை காப்பாத்துறதுக்கு என்னால இதை மட்டும் தான் பண்ண முடியும். நீ என்னோட சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் உனக்கு நான் சொல்றேன், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு கேம்குள்ள லாகின் பண்ணு. இப்போதைக்கு லாகின் பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா. இப்ப அந்த இடத்துல பைரன்ல நம்ம ஜிஷுகா சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருவா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் தடுத்தே ஆகணும்ல. இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் அப்ப நம்ம கிட்ட யூராவை பார்த்து மறுபடியும் கேட்பா, யாட்டான் சர்ச் கிட்ட இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியா அப்படின்னு. அப்ப யூராவும் ஆமா, எனக்கு வேற வழியே தெரியாததுனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கிட்ட அது என்னன்றது புரியும். ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு பிளாக் ஸ்மித் போயிட்டு எப்படி கில்டோட அட்டாக்ல அவன் பங்கு பெற போறான், அந்த வார்ல நான் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிட்ட யோசிப்பான். அப்போ உடனே நம்ம கிரிட் கேட்பா, ஆமா எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த 4th servant 5th servant தானே பைரானை வந்து அட்டாக் பண்ண போறாங்க. அவங்க ரெண்டு பேராலையும் யாட்டான் கார்டோட பிளெஸிங்க கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா அவனோட கிளாஸ் குவெஸ்ட்க்கு அது ரொம்ப முக்கியம் இல்ல, அதனாலதான் அதை பத்தி கேட்பான். ஆனா யூரா என்ன சொல்லுவானா, அது கண்டிப்பா முடியாது. யாட்டான் சர்ச்சோட 1st servant இருக்கால, அவனால மட்டும் தான் பிளெஸிங் மாதிரியான ஒன்னெல்லாம் கொடுக்க முடியும். ஆனா அவனை மீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 8th servant ஆன எனக்கே கஷ்டம், என்னாலே அவனை போய் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவா. ஆமா, யாட்டான் கார்டோட பிளெஸிங் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யூரா கேட்கும்போது, அதை பத்தி எல்லாம் உனக்கு எதுக்கு கவலை, உன்னாலதான் ஒண்ணுமே பண்ண முடியல, நீ ஒரு வேஸ்ட் ஷூ பாப்பா அப்படின்னு நாயை விரட்டுற மாதிரி அவளை என்னமோ விரட்டி தள்ளிடுவா. இப்ப நம்மளுக்கு பைரானை தான் காட்டுவாங்க. இந்த பைரான் ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கு. ஆக்சுவலா ரீசெண்டா ஐரினோட மேரேஜ் இங்க நடந்த காரணத்தினால பைரானோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான பீப்புள்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க. ஆனா இது எல்லாமே அந்த யாட்டான் சர்ச் வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி. இப்ப யாட்டான் சர்ச் அட்டாக் பண்ண அந்த கொஞ்ச நேரத்திலேயே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. 2000ல இருந்து படிப்படியா அந்த பாப்புலேஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஜெடக்கா கில்டும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் இங்க இருப்பாங்கல்ல, ஜெடக்கா கில்டு இல்லாம நிறைய தனி பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் உடனே இந்த இடத்துல இருந்து லாக் அவுட் பண்ணிட்டு போயிருங்க, ஏன்னா உங்களால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்பிசிஸ்னால அந்த மாதிரி பண்ண முடியாதுல, அவங்க எல்லாரும் இறந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப இங்க வந்து அட்டாக் பண்ணக்கூடிய அந்த யாட்டான் சர்ச்சோட பிலீவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே லெவல் 160க்கு மேல இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான ஆட்கள் வந்திருப்பாங்க. இவங்க கூட 2 பெரிய சர்வன்ட்ஸும் வந்திருக்கானுங்க. இப்ப இந்த ஒரு காரணத்தினாலதான் பைரான் வில்லேஜ் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. இப்ப இந்த இடத்துலயே ஒரு இன்னர் கேசலோட ஒரு பெரிய வால்ல நின்னுக்கிட்டு நம்ம ஜெட்னோஸும் லாயலாவும் இருக்கிற எல்லாருக்கும் தங்களோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அசஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தானே முக்கியமான மேஜிஷியன்ஸ். ஆனா இவங்களாலுமே ரொம்ப சமாளிக்க முடியாது. ஏன்னா எல்லா பக்கமுமே அந்த பிலீவர் சூழ ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்களை எல்லா சைட்ல இருந்து சமாளிக்கிறது உண்மையிலே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பாங்க. இந்த பிலீவர்ஸ் வேற அந்த கேசல்லையும் ஏற ட்ரை பண்ணுவாங்க. இவங்களும் சுத்தி முத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம லாயலா என்ன யோசிப்பா அப்படின்னா, தன்னோட ஆர்மி என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் தன்னால ரொம்ப நேரத்துக்குலாம் இவங்களை பிடிச்சு வைக்க முடியாது, கண்டிப்பா வேற யாராவது வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. அப்ப அந்த நேரத்துல ஒரு 2 NPC குழந்தைங்கள அந்த பிலீவர்ஸ் எல்லாரும் தோத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்த உடனே ஜெட்னோஸ் அவங்க பக்கம் அட்டாக் பண்ணணும் ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக டூன் அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆக்சுவலா டூன் ஜெடக்கா கில்ல தானே இருக்கான், அவனும் பைரான்ல தான் சுத்திக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே அவன் தான் வந்து காப்பாத்துவான். ஆனா அவனை பார்த்த உடனே கரெக்டா அவனையும் தங்களோட மேஜிக்கை வச்சு பிடிக்கணும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஒரு பெரிய கழுகு மாறி அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிருவான். ஆக்சுவலா ஒரு பீஸ்ட் மாஸ்டர், அவனால அவனுக்கு பழக்கப்பட்ட பீஸ்டா மாற முடியும். அதுதான் அவனோட கிளாஸே. இப்ப கழுகா மாதிரி பறந்துகிட்டு இருந்தவன் டக்குன்னு ஒரு பெரிய சிங்கமா மாறி வந்து அந்த பிலிவர்ஸ் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிருவான். இப்ப அவன் ஒரு பக்கம் கொண்டுகிட்டு இருப்பான். இப்ப அந்த நேரத்துல அந்த கேசலோட வால்ல ஜெட்னோஸும் லாயலாவும் நிக்கிறாங்கல்ல, அவங்க அட்டாக் பண்றதுக்காக அந்த கேசல் மேலேயே ஏறி வந்துருவானுங்க. அந்த வால் மேலேயே நிறைய பிலிவர்ஸ் இவங்க அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. அப்ப கரெக்டா அவங்களை காப்பாத்துறதுக்காக ஃபேக்கர் தான் அந்த இடத்துக்கு வருவான். ஃபேக்கரும் கொஞ்சம் கவனமா இருங்க, கவனமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப அந்த நேரத்துல அந்த கேசலோட மெயின் கேட் இருக்குல்ல, அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப அவங்களை தடுக்கிறதுக்கு யாராவது போய் தான் ஆகணும். நம்ம ஜெட்னோஸ் போகலாம்னு நினைச்சா இந்த இடத்தையும் விட்டுட்டு போக முடியாது. என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம தலைவர் ரேகஸ் வருவான். அவன் உடனே இங்க ஒரு 100 பேர் இருப்பாங்களா, இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேருமே கேசலோட மெயின் கேட்டுக்கு போங்க, ஏன்னா அங்கதான் உங்களோட அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, நான் இவங்க எல்லாரையுமே பாத்துக்கிறேன், என்னோட பாடிக்கும் இது ஒரு பக்காவான ட்ரைனிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரேகஸ் இவங்க எல்லாருக்கூடையும் தனியா சண்டை பண்ணணும்னு முடிவு பண்ணுவா. இப்ப இன்னொரு பக்கம் வேண்டர் ஜிஷுகாவும் அந்த மெயின் கேசலுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. எதுக்காகனா அந்த ஜிஷுகா ஒரு ஆர்ச்சர்ல, சோ கேசலோட டாப்ல நின்னு ஒரு ஹைட்டான பொசிஷன்ல நின்னு எல்லாருக்கும் அசஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அதுக்காக நம்ம வேண்டர் அவளை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போவான், நம்ம ஜிஷுகாவோட பவரை வேஸ்ட் பண்ணிட கூடாது அப்படின்னு. ஆனா நம்ம ஜிஷுகா அசஸ் பண்ணாம வேண்டரால எல்லாரையுமே தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வேண்டர் தொடர்ந்து அவனோட ஸ்ட்ரென்த் ஸ்டாட்டை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண காரணத்தினால அவன் ஒரு டிஃபென்சிவ் நைட் அப்படின்றதுனாலையும் அவனோட ஸ்டாட்லாம் ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகி அவனோட கேரக்டர் ரொம்ப இம்பேலன்ஸா இருக்கும். அவனால எல்லாரையும் தடுக்க முடியாது, நம்ம ஜிஷுகாவும் ஹெல்ப் பண்ணி ஆகணும். இப்படியே போச்சுன்னா இன்னர் கேசலுக்கு போறது கஷ்டமாயிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டர் யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த நேரத்துல இவங்களை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான ஆள் வருவா. அது யார் அப்படின்னா யாட்டான் சர்ச்சோட 4th servant. இவன் ஒரு ஃப்ளூட்டை தான் யூஸ் பண்ணுவான். அந்த ஃப்ளூட்ல இருக்கக்கூடிய சவுண்டை யாராவது எனிமீஸ் கேட்டாங்க அப்படின்னா அவங்களோட பவர் குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களோட எவேஷன் ரேட்டு, அக்யூரசி எல்லாமே குறைஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இவன். இவன் மேலக்கஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கணும். மேலக்கஸையே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம கில்டு தோக்கடிச்சிச்சு. அப்படி இருக்கிறப்ப இவனை தனியா 2 பேர் மட்டும் சமாளிக்க முடியாது அப்படின்னு நம்ம வேண்டர் யோசிக்கும் போது கரெக்டா அவனை தடுக்கிறதுக்காக நம்ம இப்ளின் அந்த இடத்துக்கு வருவான். ஆனா அந்த இப்ளின் பைத்தியக்காரன் எதையுமே கவனிக்காம ஃப்ளூட்டோட சவுண்ட் கேட்டு ரொம்ப பக்கத்துல வேற போய் கேட்டுருவானா, அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம அங்கேயே கீழே விழுந்துருவான். அப்ப அந்த நிபரியஸ் இவனை மொத்தமா காலி பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது கரெக்டா இப்ளினை காப்பாத்துறதுக்காக ஃபேக்கர் இந்த இடத்துக்கு வந்துருவான்.
நம்ம ஃபேக்கர் கரெக்டா வரும்போதே அந்த நிபரீஸை அடிச்சுட்டு தான் போவான். ஆனா அந்த அடி பெருசால அவன் மேல விழுந்திருக்காது, ஒரு சின்ன கீரல் மட்டும் தான் அவன் மேல விழுந்திருக்கும். அப்ப அந்த ஃபேக்கர் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுவான், நாங்க ரெண்டு பேரும் இப்படியே இங்கே இருந்து இவனை எப்படியாவது தடுக்க ட்ரை பண்றோம். நீங்க ரெண்டு பேரும் அந்த கேசலோட டாப்க்கு போங்க, உங்களோட அசிஸ்டன்ஸ் அங்கதான் தேவைப்படுது. அதுவும் இல்லாம வேண்டர், நீ உன்னோட மிஷனை மறந்துடாத. ஒரு கார்டியன் நைட்டா நீ உன்னோட மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். எப்படியாவது ஜில்காவா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் போக சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு வேற வழி இல்லாத காரணத்தினால இந்த இடத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் அங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இன்னொரு பக்கம் இந்த பைரன்ல எல்லா பக்கமும் அட்டாக் பண்றானுங்கல்ல, அவனுங்க ஸ்மித்தியே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பைரன்ல இருக்கிற ஒரே ஒரு ஸ்மித்தி நம்ம ஸ்மித்தோட ஸ்மித்தி தான். அந்த கிரிட் கூட ஸ்பெஷல் ஜஃபாரோஸ செஞ்சால அந்த ஒரு இடம் தான். இப்ப இவரையும் கொல்றதுக்காக அந்த யாட்டன் சர்ச்சோட 2 பிலீவர்ஸ் அந்த இடத்துல இருப்பாங்க. அவர் உடனே என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு ஒண்ணு இதெல்லாம் பிரச்சனை இல்ல, இங்க என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு எந்த ரெக்ரெட்ஸும் கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன பையன் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து வேலை பார்த்தான். அவன் வேலை பார்த்த போது அவனை பார்த்த உடனே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துருச்சு. அதனாலேயே அவன் செஞ்ச அதே ஆரோஸ செய்யணும்னு சொல்லி நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இப்ப ஒரு வழியா நான் ஒரு ஸ்பெஷல் ஜஃபா ஆரோஸ செஞ்சு முடிச்சிட்டேன். நான் 50 வருஷமா ஒரு சாதாரண லோ ரேங்க் பிளாக் ஸ்மித்தா தான் இருந்தேன். என்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டோமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் கொடுத்த மோட்டிவேஷனால நானும் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். ஆனா என்ன, என்னால அப்படி வேலை பார்க்க முடியாம போயிடுச்சு. எனக்கும் வேலை பார்க்கணும்னு ஆசைதான், ஆனா இதுக்கு மேலே என்னால அதை பண்ண முடியாதுன்னு எனக்கே புரிஞ்சு போயிடுச்சு. நான் கண்டிப்பா என்னோட மாஸ்டர் போய் சீக்கிரமாவே ஹெவன்ல பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கரெக்டா அந்த நேரத்துல அவர் செஞ்ச ஆரோவாலேயே அந்த 2 பிலீவர்ஸ் எவ்வளவு ஒருத்தன் பின்னாடி இருந்து குத்திடுவான். குத்திட்டு அவங்க 2 பேருமே கொன்றுவான். யாருன்னு பார்த்தா நம்ம கிரிட் கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்திருப்பான். என்ன ஓல்மேன் ஸ்மித், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இது நீங்க செஞ்ச ஆரோ தானே, உண்மையிலே நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களோட மாஸ்டர் நீங்க அப்புறமா மீட் பண்ணலாம், இப்பெல்லாம் மீட் பண்ண அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அதை பார்த்ததும் அவரு சொல்லுவாரு, கிரிட் நீங்க எப்படி, நான் உன்னை ஆரோச செய்யறத பார்த்த உடனே எனக்கும் ஆர்வம் வந்து நானும் அதை பத்தியே யோசிச்சு கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா உன்னை திரும்பி பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஓ இந்த ஆரோவா, இதை நீங்க தானே செஞ்சீங்க, உண்மையிலே பக்காவான ஆரோ, நான் பார்த்ததுலயே இதுதான் உண்மையிலே ஒரு பெஸ்டான ஆரோவா இருக்கும். ஏன் நான் செஞ்சதை விட ஒரு பெஸ்டான ஆரோ அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா இவர் ரொம்ப நாளா லோ ரேங்க் பிளாக் ஸ்மித்தா இருந்து இப்போ ஒரு ஹை ரேங்க் பிளாக் ஸ்மித்தா மாறினதுக்கு அப்புறம் நம்ம கிரிட்டோட கிரேட்னஸ் என்னன்றதை அவரும் புரிஞ்சுக்கிடுவாரு. நம்ம கிரிட் ஒரு லெஜெண்டரியான பிளாக் ஸ்மித்ல, சோ கிரிட்டுக்கான அந்த மரியாதை என்னன்றதை அவரும் புரிஞ்சுக்கிடுவாரு. அப்ப நம்ம கிரிட்ட பார்த்தோன்னே அவர் ஒரு மாதிரி சொல்லுவாரு, நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் நான் நினைச்ச மாதிரி ஒரு பிளாக் ஸ்மித்தா மாறி இருக்கேன். எனக்கு இன்னும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை, எனக்கும் வாழணும்னு ஆசை. ரொம்ப நாள் வாழ்ந்து இந்த பிளாக் ஸ்மித் தொழில நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லி அவர் அழுதுகிட்டே சொல்லுவாரு. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம கிரிட்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கிரிட்டுக்கு டக்குனு ஒரு கொஸ்டின் ஜெனரேட் ஆகும். அது என்ன அப்படின்னா, பிளாக் ஸ்மித் அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எஸ் ரேங்க் கொஸ்டின் ஜெனரேட் ஆயிருக்கும். பேக்மாவோட சக்சஸரா இருந்து நம்ம கிரிட் மத்த பிளாக் ஸ்மித்துக்கு ஒரு நல்ல பாதையை காட்டணும், அதுதான் இந்த கொஸ்ட். சோ இந்த கொஸ்ட்டை மட்டும் நம்ம கிரிட் கம்ப்ளீட் பண்ணிட்டானா அவனுக்கு கொஸ்டோட ரிவார்டா பிளாக் ஸ்மித் அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில் கிடைக்கும். இது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கில்லை வச்சு ஏதாவது ஒரு என்பிசி பிளாக் ஸ்மித்தை நம்ம கிரிட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அடுத்து ஒரு 5 லெவலாவது இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவங்களால டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப லாயலா மாறிடுவாங்க. நம்ம கிரிட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் மெத்தட் கிடைச்சிச்சுன்னா அதை உடனே நம்ம கிரிட்டுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதை பார்த்து நம்ம கிரிட்டுக்கு அதே சம்பவம் தான் ஞாபகம் வரும். ஒரு பிளாக் ஸ்மித்துக்கு அநியாயம் நடக்கும்போது அதை பார்த்து கோவப்பட்டதுனால பிளாக் ஸ்மித் ரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்ட் ஜெனரேட் ஆச்சு. அது எப்பனா காண பார்க்கும்போது, இப்ப ஒரு பிளாக் ஸ்மித்தோட அந்த ஒரு ஆர்வத்தை பார்க்கும்போது அவருக்கான ஒரு அஃபெக்ஷன் ஜெனரேட் ஆகி இப்ப பிளாக் ஸ்மித்தோட அஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு கொஸ்ட் ஜெனரேட் ஆகுது. அப்ப நம்ம கிரிட் அந்த ஸ்மித்தை பார்த்து சொல்லுவா, உங்களோட காயங்கள் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, அதனால கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி இங்கே இருங்க, உங்களுக்கு திரும்பி வேலை பார்க்கணும்னு ஆசை தானே, அப்படி வேலை பார்க்கணும்னா அதுக்கு இந்த ஸ்மித்தி வேணும் தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆக்சுவலா நம்ம கிரிட் ஒன்னும் ரொம்பலாம் நல்லவன் கிடையாது, அவன் ஒன்னும் தியாகியெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்றதுக்கு. அவன் உண்மையிலேயே அவனோட தேவைக்காக மட்டும்தான் வேலை செய்வான். ஆனா உண்மையிலேயே பேஷன் இருக்கிற ஒரு ஆளு அந்த பேஷனுக்காக வாழணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக அவருக்கு இருக்கிற ஒரு சின்ன தடையை கிளியர் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிரிட் யோசிப்பான். இப்ப திரும்பி அவரை பார்த்து சொல்லுவா, நீங்க கண்டிப்பா பாருங்க, இந்த ஸ்மித்தில உங்களோட ஹேமர் சத்தம் மறுபடியும் ரொம்ப சத்தமா கேட்கும், அதை கேட்க நான் வைப்பேன். அதுக்காக அந்த தடை எல்லாத்தையும் உங்களுக்காக நான் கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு நம்ம கிரிட்டும் கிளம்புறான். இப்ப அடுத்து அந்த நார்த்தன் அவுட்டர் கேசல் வால தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல நம்ம டோபன் ரொம்ப நேரமா ஒரு எனிமியை தடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம டோபனாலையும் ரொம்பலாம் தடுக்க முடியாது. ஏன்னா இப்போதைக்கு டேமேஜ் டீலர் நீங்க யாருமே இல்ல. போன் ரேகஸ் தான் இந்த கில்ட பொறுத்த வரைக்கும் முக்கியமான டேமேஜ் டீலர்ஸ். ஆனா அவங்க 2 பேருமே வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வேற யாராலையும் தனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இவனை என்னால ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம டோபன் யோசிப்பா. ஆக்சுவலா நம்ம டோபன் யார் தெரியுமா எதிர்த்து தடுத்துக்கிட்டு இருக்கான்? அந்த பேலக்க, அந்த 5th சர்வன்ட். அவனை ரொம்ப நேரமா தன்னந்தனியா நின்று சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா பேலக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. ஆக்சுவலா பேலக்கு அந்த யாட்டன் சர்ச்சை சேர்ந்தவனா, நம்ம டோபன் ஒரு சர்ச்சை சேர்ந்த காரணத்தினால நம்ம டோபனுக்கு ஓரளவு அட்வான்டேஜ் இருக்கும். இருந்தாலும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்றதுனால நம்ம டோபனால ரொம்ப நேரம்லாம் தனியா சமாளிக்க முடியாது. இந்த பேலக்க எப்பயுமே ஹெல்ப் ஒன்னு சுத்தியே இருக்கும். அதனால ரொம்ப பக்கத்துல போனா எனிமீஸ்க்கு அது தொடர்ந்து டாட் டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். டேமேஜ் டாட்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப அந்த மாதிரியான டேமேஜ் கொடுக்க நம்ம டோபனால ரொம்ப பக்கத்திலே போய் சண்டை போட முடியாது. சோ கொஞ்சம் தூரத்துல போய் கொஞ்சம் டைம் எடுத்து சண்டை போடுவோம் நினைக்கும் போது டக்குன்னு பார்த்தா இந்த பேலக் அவனுக்கு பின்னாடியே வந்துருவான். பின்னாடி இருந்து ஒரு பெரிய அட்டாக்க டோபனுக்கு கொடுப்பான்.
கொடுப்பான். அது ஒரு கிரிட்டிக்கல் அட்டாக்கா பட்டதுனால நிறைய டேமேஜ் நம்ம டோபனுக்கு போயிடும். நம்ம டோபனுக்கு வேற வழியே இல்லாததுனால டக்குல ஒரு ஸ்வாம் மேஜிக் ஆக்டிவேட் பண்ணி ஒரு புதக்குழிக்குள்ள அந்த அவன பேலக்க மாட்டி விட்டுருவான். அந்த பேலக் உடனே அதை பார்த்துட்டு, ஓ ஸ்வாம்பா நல்லா தான் இருக்கு, நல்லா தான் யூஸ் பண்ற, நீ ஒருவேளை யாட்டான் சர்ச்சோட பிலீவரா இருந்தீனா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சண்டை போடலாம், உண்மையிலேயே நம்ம 2 பேரோட சிங்க் நல்லா இருக்கும். ஆனா என்ன பிரச்சனை, நீ இந்த மாதிரி ஒரு ஹீட்டனா இருக்க, அதுவும் இல்லாம இவ்வளவு கேவலமான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றியே, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லுவா. அது கேட்ட உடனே அந்த டோபனும், இனிமேல் அந்த ட்ரிக்ஸ் உன்னை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து அடிச்சுக்கிட்டே இருக்க போகுது, நல்லா கவனமா பாரு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா அந்த நேரத்துல ஒரு 3 கில்ட் மேட்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பானுங்க. அவங்க 3 பேர் வந்த உடனே அவங்களோட அல்டிமேட்டான அட்டாக்ஸ் இந்த பேலக் மேல யூஸ் பண்ணுவாங்க. எல்லா அட்டாக்கும் அவன் மேல மொத்தமா படும். ஆனா அது முடிச்ச உடனே அடுத்து 2 அந்த இடத்துக்கு வந்துருவான். அவ உடனே இதுவா உங்களோட அல்டிமேட்டான அட்டாக், இப்ப நான் யூஸ் பண்றேன் பாருங்கன்னு சொல்லி லார்ட் ஸ்ட்ரைக்னு சொல்லப்படுற இன்னொரு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்க யூஸ் பண்ணுவான். இப்ப இந்த 4 அட்டாக் அவன் மேல பட்டுரும். ஆனாலும் அந்த பேலக் அப்படியே இருப்பான். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க நல்லா தான் யூஸ் பண்றீங்க, இந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க போடுற எஃபர்ட்காக நானும் டாச் பண்ண வேணாம் தான் நினைக்கிறேன், அது எல்லாத்தையும் நானும் டைரக்டா வாங்கிக்கிறேன், ஆனா இதெல்லாம் என்னை ஒண்ணுமே பண்ணாதே, நீங்க எல்லாரும் ஏன் மேலையும் அந்த ஓல்ட் மேன் மேலையும் தான் உங்க ஃபோக்கஸ் எல்லாத்தையும் வைக்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே புரிய வருது. ஆனா நீங்க மத்த பிலீவர்ஸ ரொம்ப குறைச்சி எடை போடுறீங்க. அவங்களுமே நாங்க இல்லைனாலும் இந்த இடத்த மொத்தமா அழிச்சு உங்க எல்லாருமே காலி பண்றதுக்கு அவங்கள்ட்டே பவர் இருக்குன்னு சொல்லி டக்குனு கீழே தன்னோட கத்தியை குத்தி ஹெல் ஃபயர் ஃபெஸ்டிவல்னு சொல்லப்படுற ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. இப்ப இந்த சுத்தி நிறைய கிரீன் கலர் ஃபயர் எல்லா பக்கமும் போக ஆரம்பிச்சு எல்லா பில்டிங்கையும் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த ஃபயர் நேரா போய் யாட்டான் சர்ச்சோட பிலீவர்ஸ் மேல படும்போது அவங்களோட பவர் 50% இன்க்ரீஸ் ஆயிடும். இப்ப எல்லாருக்கும் பஃப் கொடுத்ததுனால எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவானுங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம ஜிஷ்காவை சுத்தி இருக்கால, அவனுங்க எல்லாரும் நேரா நம்ம ஜிஷ்கா தான் லீடர் இருந்ததை புரிஞ்சுக்கிட்டு அவளை காலி பண்றதுக்காக வருவாங்க. நம்ம வேண்டர் முடிஞ்ச அளவுக்கு தடுப்பான். ஆனா வேண்டராலையும் ரொம்ப நேரம்லாம் சமாளிக்க முடியாது. அதே நேரத்துல இந்த பஃப் கிடைச்ச காரணத்தினால இப்ப இவனுங்க ஸ்ட்ராங்கா வேற மாறிட்டானுங்க. நம்ம வேண்டர் எவ்வளவு நேரம் புடிச்சு வைக்கிறதுன்னு தெரியாம இருப்பான். அப்போ உடனே நம்ம வேண்டர் சொல்லுவா, ஜிஷ்கா இந்த இடத்துல இருந்து ஓடிடு, என்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு, என்ன மன்னிச்சிரு, அதுக்காக நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இந்த பேட்டில் நமக்கு கொஞ்சமாவது அட்வான்டேஜ் இருக்கணும்னா நீ கண்டிப்பா அந்த இன்னர் கேசலுக்கு போய் தான் ஆகணும். உன்னை அங்க நான் கண்டிப்பா அனுப்பி வைப்பேன். அதுக்கு அந்த 1% சான்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நான் யூஸ் பண்ண தான் போறேன்னு சொல்லி தன்னோட அல்டிமேட்டான அட்டாக்கை யூஸ் பண்றதுக்கு நம்ம வேண்டர் ரெடி ஆவா. பவர் ஆஃப் த ப்ரொடெக்டர், இதுதான் அவனோட அல்டிமேட்டான அட்டாக். இதை வச்சு சுத்தி வர எனிமீஸ் எல்லாத்தையுமே காலி பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா ஒரு கட்டத்துல தூரத்துல இருக்க எனிமீஸ் ஒரு பெரிய எனர்ஜி பாம்பை உருவாக்கி வச்சிருப்பானுங்க, ஒரு பெரிய மேஜிக் பால். இப்ப இதை வச்சு மொத்தமா இவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஒரு அட்டாக் இவங்க மேல மொத்தமா வந்து படும். ஆனா அந்த ஒரு அட்டாக்க நம்ம வேண்டர் வாங்கி செத்துறலாம் நினைக்கும் போது நம்ம ஜிஷுகா அந்த அட்டாக்க வந்து வாங்கிடுவா. அவ உடனே வேண்டரை பார்த்து சொல்லுவா, நீ உன்னோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா போடாம போன காரணத்தினாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை, உன்னோட கேரக்டர் இம்பேலன்ஸா இருக்கு, இனிமேலாவது உன்னோட ஸ்டாட்ஸை ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அப்படின்னு சொல்லுவா. ஆனா நீ இந்த அட்டாக்க வந்து வாங்கின, நான் தானே வாங்கணும், நான் தானே உன்னோட கார்டியன் நைட், நான் உனக்காக சாகலான்னு இருந்தேன்னு சொல்லும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம இழந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மள மாதிரியான ரேங்கர்ஸ்க்கு இன்னும் ரேங்க் ரொம்ப குறைஞ்சு போயிடும். நம்மளால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸை ஏத்தி அந்த ரேங்கை மறுபடியும் ஏத்தணும்னா அதுக்கு பல மாசம் கூட ஆகலாம். அதுவும் இல்லாம நீ இல்லைனாலுமே நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனா ஒருவேளை நான் சாக தான் போறேன்னா என்னோட அல்டிமேட்டான அட்டாக்கான ஃபீனிக்ஸ் ஆரோவை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கொண்டுட்டு தான் நான் சாவேன்னு சொல்லி தன்னோட ஃபீனிக்ஸ் ஆரோவை யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பா நம்ம ஜிஷ்கா. ஆனா அந்த நேரத்துல மேல இருந்து அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும், போதும் நிறுத்து அப்படின்னு. அந்த வாய்ஸ் கேட்டது நம்ம ஜிஷ்கா உடனே மேல திரும்பி பாப்பா. பார்த்தா நம்ம கிரிட் பார்த்துக்கிட்டே வந்து நிப்பா. நம்ம கிரிட் உடனே கேட்பா, நீ ஏன் சாகணும் அப்படின்னு. அதை கேட்ட உடனே அவனை பார்த்த உடனே நம்ம ஜிஷ்கா அழுக ஆரம்பிச்சிருவா. நீ ரொம்ப லேட்டா வந்துட்டடா முட்டாள் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சொல்லுவா. நம்ம கிரிட் உடனே வெக்கப்படுவான். ஆனா வேட்லருக்கு ரொம்ப டென்ஷன். அடே பைத்தியக்காரா, நீ வரதுதான் வரியே, வரதுக்கு முன்னாடி என்னோட ஆர்மரை கம்ப்ளீட்டாவது பண்ணிட்டு வர வேண்டியதானடா, முன்னாலதான்டா இந்த பாரு நான் இப்படி அடி வாங்குறேன். ஒரு கார்டியன் நைட்டா இருந்து என்னால என்னோட மாஸ்டர் கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியலடா, என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கே ஒரு ஆள் தேவை, இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லும் போது சரி சரி கத்தாத, இந்த இதை போட்டுக்கோ, இதை போட்டுக்கிட்டு நீ யாரை வேணாலும் ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். இது என்னதுடா இது அப்படின்னு சொல்லி பாப்பா. டக்குன்னு பார்த்தா அவனுக்கான ஆர்மர் அங்க ரெடியா இருக்கும். இப்ப சுத்தி இருக்கிற பிலீவர்ஸ் எல்லாரும் கரெக்டா இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது அவங்களோட அட்டாக்ஸ் எல்லாமே பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ செஞ்ச அந்த வேவ் ஆர்மர் லெஜெண்டரியான ஒரு கிரேட்ல இருக்கும். இதுதான் இந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே பவுன்ஸ் பண்ணிருக்கு. நம்ம கிரேட் செஞ்ச ஐட்டம்ஸ்லயே இதுதான் ரெண்டாவது ஐட்டம் எமோஷன்ஸோட பிறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த தாட் ஆஃப் டீப் கிரீவன்ஸ் இருந்துச்சுல, அதாவது நம்ம இவளினோட ஐட்டம், அது ஒரு கோவத்தோட பிறந்துச்சு. ஆனா இது நம்ம கிரிட் மேல ஒரு வருத்தத்தோட பிறந்திருக்கும். அது ஏன் அப்படின்னா நம்ம கிரிட் இது ஒவ்வொரு தடவை செய்யறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போறான்ல, அந்த ஒரு காரணத்தினால தன்னை யாரும் இதுக்கு மேலே விட்டுறக்கூடாது, தன்னை இந்த மாதிரிலாம் தூக்கி போட்ட கூடாதுன்னு ஒரு எமோஷனோட தான் இந்த ஆர்மர் பிறந்திருக்கும். அந்த காரணத்தினாலேயே பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கில் இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா வந்திருக்கும். சோ அதை வச்சுட்டு இந்த ஆர்மரால ஒரு அட்டாக், அது என்ன அட்டாக்கா வேணாலும் இருந்துட்டு போகுது, அல்டிமேட்டான அட்டாக்கா இருந்தாலும் அதை இதால தடுக்க முடியும். அதே மாதிரி மத்த எல்லா நார்மல் அட்டாக்ஸையும் இதால ஈஸியா பவுன்ஸ் பண்ணிட முடியும். பிசிக்கல் அட்டாக்கா இருந்துச்சுன்னா
அதுவும் இல்லாம அதை யார் போட்டிருக்காங்களோ அவங்களோட அந்த ஹெல்த்தை அது தொடர்ந்து ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ உண்மையிலேயே ஒரு பக்காவான கிரேட்ல இருக்கிற ஆர்மர் தான். இதோட டிஃபென்ஸ்மே நார்மல் ஆர்மரை விட ரொம்ப அதிகம். நம்ம வேட்டருக்கு இதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வேட்டர் உடனே கிரேட் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வாங்கடா, யார் வந்தாலும் நான் உங்களை காலி பண்ணிட வேண்டாம்னு சொல்லி ரிஷிகாவா நம்ம சீக்கிரமா இன்னர் கேசலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவா. அப்போதே நம்ம கிரேட்டும் கேட்பான், ஆமா நீங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கான காரணம் அந்த நார்த் கேட்ல ஈஸ்ட் கேட்ல இருக்கிற அந்த 2 பேர்னால தானே அப்படின்னு. ஆமா அது எப்படி உனக்கு தெரியும், நீ அவங்களை கண்டுபிடிச்சியான்னு கேட்கும்போது அதுக்கெல்லாம் ஒரு சில காரணம் இருக்கு. சரி இந்த இடத்த நீங்க பாத்துக்கிருவீங்க நான் நம்புறேன், நான் இப்ப இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம கிரேட்டும் நேரா அந்த மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிருவான். இப்ப பேலக்கை எதிர்த்து ஒரு 5 பேர் சண்டைட்டாங்கல்ல, அந்த ஒரு இடத்துல நம்ம பேலக் அவங்க 5 பேரையுமே ஓவர் பவர் பண்ணுவான். அவங்க 5 பேராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம டூன் முத கொண்டு அடி வாங்கியிருப்பான். இப்ப போனும் ரேகஸும் தான் இருக்கிறதுலே முக்கியமான டேமேஜ் டீலர்ஸ். ஆனா அவங்களால இந்த ஒரு சமயத்துல வர முடியாதுன்றது நம்ம டோபனுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இவங்க இருக்காங்களே இந்த 5 பேரு, இவங்களை பொறுத்த வரைக்கும் டூனால மட்டும் தான் ஓரளவுக்கு டேமேஜ் அந்த பேலக்கு கொடுக்க முடியும். ஆனா அவனோட அட்டாக் பவர் மட்டும் பத்தாது. ஏன்னா அவன் கொடுக்கிற டேமேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அந்த கம்மியா இருக்கிற அந்த அட்டாக் பவர் இருக்குல்ல, அதை ஏதாவது ஒண்ணு சேர்க்கறதுக்கு யாராவது ஒருத்தர் இன்னும் எக்ஸ்ட்ரா அட்டாக் பவரை கொடுத்துதான் ஆகணும். நம்ம டோபனுக்கு அவன் ஏதாவது தான் பண்ணி ஆகணும், அந்த அட்டாக் பவரை தான் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த நேரத்துல டூனுக்கு பக்கத்துல டெயின்ஸ்லேஃப் வந்து குத்தும். அதை பார்த்த உடனே இது டெயின்ஸ்லேஃப் தானே, அப்படின்னா கிரிட் வந்துட்டானா, கிரிட் நீ வண்டியா அப்படின்னு சொல்லி மேல திரும்பி பார்ப்பான். நம்ம கிரிட் உடனே ஆமா இந்த சுத்தி இருக்கிற அந்த ஃபயர்லாம் இருக்கே பச்சை கலர் ஃபயர், அது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானா, அப்ப இவன் ஒரு பாஸா, இவன் மூஞ்சியை பார்க்கும் போதே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே, நீங்க ஒரு 5 பேர் இருக்கீங்களா, நீங்க கண்டிப்பா இவனை சமாளிச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் மிச்சம் இருக்கிற அந்த இன்னொரு பாஸ் இருக்கானே அவன் தான் ஏதோ ரொம்ப தொல்லை பண்றான்னு கேள்விப்பட்டேன், அவனை தடுக்கிறதுக்காக நான் போறேன், நான் போய் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், டாடா பாய் பாய்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் கிளம்புவான். அப்போதே நம்ம டோபன் கேட்பான், கிரிட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உன்னோட அந்த கிரேட் ஸ்வாட் இருக்கே அதோட யூசேஜ் கண்டிஷனே லெவல் 250க்கு மேல இருக்கணும், ஸ்ட்ரென்த்தும் 1800க்கு மேல இருக்கணும். ஆனா அந்த கண்டிஷன்ஸை நான் மீட் பண்ண மாட்டேன், என்னால எப்படி அதை யூஸ் பண்ண முடியும், ஏன் இதை கொடுத்துட்டு போறேன்னு கேட்கும்போது இரு நீ யூஸ் பண்ண முடியாது, ஆனா உங்க குரூப்ல இன்னொருத்தர் இருக்கான் அவனால அதை யூஸ் பண்ண முடியும், அவனை எனக்கு சுத்தமா பிடிக்காதுதான், இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல நீ அவனை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கிரிட் கிளம்புவான். அது வேற யாரும் இல்ல நம்ம டூன் தான். நம்ம டூன் உடனே தன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை முடிச்சுட்டு அந்த டெயின்ஸ்லேஃபை கையில எடுத்து, எனக்கும் அவனை பிடிக்காதுதான் ஏன்னா அவனோட ஐடென்டிட்டியை மறைச்சு சுத்துறானா, ஆனா எனக்கு இந்த ஸ்பாட் பிடிச்சிருக்கு, இந்த ஸ்பாட்டை வச்சு இப்ப சண்டையை மறுபடியும் ஆரம்பமான்னு கேட்டு நம்ம டூனு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவான், அந்த பேலக்கை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு. இப்ப சாட்டிஸ்ஃபை கேமோட நியூஸையும் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பிரேக்கிங் நியூஸ்ல இதை பத்தி தான் எல்லாருமே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா யார் எங்க சண்டை போடுறாங்க அப்படின்றது எல்லாத்த பத்தியும் காட்டுவாங்க. ஏன்னா பைரானால வில்லேஜ் இப்படி ஒரு பெரிய பிலீவர்ஸே வந்து அட்டாக் பண்றது ஒரு பெரிய நியூஸா இருக்கும்ல, இதுல போனோ ரேகஸும் எங்க இருக்காங்க அப்படின்றத முக்கியமா காட்டுவாங்க. ஏன்னா அவங்க தான் ஜெரக்கா கில்ட பொறுத்த வரைக்கும் முக்கியமான டேமேஜ் டீலர்ஸ். ஆனா அவங்க 2 பேருமே ஹை ரேங்க் பிலீவர்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நிறைய ஹை ரேங்க் பிலீவர்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்காங்க. மிச்சம் இருக்கிற அந்த லாயலா ஜெட்னோஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அசிஸ்ட் கொடுக்குறாங்க, ஆனா அவங்களாலையும் ரொம்ப நேரம் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கரெக்டா அந்த நேரத்துல லாயலா ஜெட்னோஸுக்கு அசிஸ்ட் கொடுக்கறதுக்காக இன்னொருத்தையும் அந்த இடத்துக்கு வந்துருவா. யார் அப்படின்னா நம்ம ஜிஷிகா ஃபைனலா ஒரு வழியா அந்த இன்னர் கேசல் வால்க்கு வந்துட்டா. இப்ப இங்க இருந்து எல்லாருக்கும் சப்போர்ட் போட்டு ஆரம்பிச்சிருவா. அப்ப ஜெட்னோஸ் ஜிஷிகாவை பார்த்து கேட்பான், நீங்க ஏதாவது ஒரு சர்வன்ட் போய் சண்டை போடலையா அப்படின்னு. அப்போதே ஜிஷிகா சொல்லுவா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நெபுரியஸை சமாளிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒருத்தன் போயிட்டான், அதே மாதிரி பேலக்கையும் ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. கரெக்டா இந்த புது ஸ்வாட பார்த்த உடனே அந்த பேலக் கேட்பா, என்ன ஒரு ஸ்வாட் வந்துட்டா மட்டும் என்ன தோக்கடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா, அதை வச்சு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் எல்லாரையும் ஹெல்ப் ஃபயர் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். தனித்தனியா அந்த ஹெல்ப் ஃபயர் எல்லாரையும் தனித்தனியா 5 பேரையும் போய் அட்டாக் பண்ணும். அதுல அந்த டோபனும் டூனும் ஓரளவு சமாளிச்சிருவாங்க, ஆனா மத்தவங்களால அதை சமாளிக்க முடியாது. அவங்க கிட்ட அந்த ஹெல்ப் ஃபயர் அட்டாக் பண்றதுக்காக வரும்போது அவங்களை காப்பாத்துறதுக்காக கரெக்டா நம்ம மேட்னர் வருவான். மேட்னரோட மிஷன் முடிஞ்சிருச்சுடா, மேட்னர் களத்துல இறங்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லி மேட்னர் இவங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவான். அந்த ஆர்மரை பார்க்கும்போது அது புது ஆர்மர் அப்படின்னு நம்ம டோபன் கேட்கும்போது, ஆமா நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கேன், ஆர்மரும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆனா அவனும் லேட்டா தான் வந்திருக்கான், இனி எல்லாமே நம்ம கண்ட்ரோல் கீழே வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஃபேக்கர் வந்து நிமரியஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல மத்த அந்த பிலீவர்ஸ் எல்லாம் இருக்கானுங்கல்ல, அவங்க கூட அந்த ஈவலின் சண்டை போடுவான். ஃபேக்கர் ரொம்ப நேரமா தன்னந்தனியா இந்த நிமரியஸை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னதான் நம்ம ஃபேக்கர் ஒரு ஃபாஸ்டான கேரக்டரா இருந்தாலும் அந்த நிமரியஸ் தன்னோட ஃப்ளூட்டை யூஸ் பண்ணி அப்பப்ப அதுல இருந்து அந்த சவுண்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி குழப்ப ஆரம்பிச்சிருவான். அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம ஃபேக்கரோட கண்ட்ரோல் அப்பப்ப மிஸ் ஆகி அவனோட பேலன்ஸும் மிஸ் ஆயிடும். கரெக்டா அந்த நேரத்தை யூஸ் பண்ணி இந்த நிமரியஸ் அவனை ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிடுவான். இப்ப நம்ம ஃபேக்கரால எந்திரிக்கவே முடியாது, அவ்வளவுதான், இத்தோட அவனோட கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டார்க் ஃபயர் ஸ்டார்ம்னு சொல்லப்படுற ஒரு அட்டாக்கை வச்சு நம்ம ஃபேக்கரை காலி பண்ண ட்ரை பண்ணுவா. அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணுவா, ஆனா அந்த அட்டாக்கை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒருத்தன் வந்து நிப்பான். நம்ம கிரிட், நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டதான் போல, இதுக்கு முன்னாடி மேலக்கச தோக்கடிக்கிறதுக்கு நீங்க மொத்த பேரும் போனீங்க, ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தோக்கடிச்சோம், ஆனா இப்ப நீங்க எல்லாரும் தன்னந்தனியா சண்டை போடுறீங்களா, நல்லாவே ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்களேன்னு கேட்கும்போது அப்ப நம்ம ஃபேக்கரும் நம்ம கிரிட்ட பார்த்த சந்தோஷத்துல என்னால என்னோட ஸ்கில்ஸை ஃபுல்லா யூஸ் பண்ண முடியல, நீ ரொம்பலாம் பெருமை பேசிக்காத அப்படின்னு சொல்லுவா. இப்போ உடனே இவளினை கூப்பிட்டு ஃபேக்கர் அவன் கிட்ட கொடுத்துட்டு, நான் இந்த நிபரியஸை பாத்துக்கிறேன், ஃபேக்கரை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்லுவா. இப்போ உடனே அதை பார்த்ததும் அந்த நிபரியஸையும் கேட்பா,
ஒரு மேஜா நீ ஃப்ளீ மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ற, ஆனா நீ எதிர்க்கிறது ஒரு மெஜிஷியன் தான், என்ன எதிர்க்கிறன்றது உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது நீ கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருப்பன்றது உன்னை பார்த்தாலே எனக்கு புரியுது, உன்னால இவ்வளவு பண்ண முடியுது தானே, ஆனா நீ ரொம்ப ஓவரா பேசுற, நீ எனக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு டெஸ்ட் டம்மியா இருப்ப, ஏன்னா நான் முக்கியமான உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்வாட் எடுப்பான். அவனோட ஃபெயிலியர் இப்ப ஃபுல்லா பக்காவா ரெடியா இருக்கும். இப்ப அந்த ஸ்வாட் எடுத்து நீ சீக்கிரமா செத்துறாத, ஏன்னா டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு நிறைய அட்டாக் இருக்கு நமக்கு ஹீரோ சொல்லுவான். ஒரு மேஜா இருந்துகிட்டு நீயும் கிரேட் ஸ்வாட் யூஸ் பண்றியா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் மேலக்கச தோக்கடிச்ச காரணத்துல ரொம்ப கான்பிடன்ஸோட இருக்கீங்க, ஆனா மேலக்கச அளவுக்கு நான் வீக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு பெரிய தப்பு கணக்கு போடுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த நிபதியை சொல்லுவா. இதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டோ அதை பாத்துக்கலாம், முதல்ல இந்த அட்டாக்க பிளாக் பண்ணுன்னு சொல்லி பாக்மா ஸ்வாட் டான்ஸ் டிரான்செண்டட் லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவா. இந்த அட்டாக்க பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவரா பேசியிருந்தாலும் இந்த அட்டாக் கண்டிப்பா தனக்கு டேமேஜ் கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவனும் டார்க் ஃபயர் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி அதை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா டிரான்செண்டட் லிங்க் எல்லாத்தையுமே கிழிச்சுக்கிட்டு நேரா அவன் அட்டாக் பண்றதுக்காக வரும். அதை பார்த்த உடனே திரும்பி இதை தடுத்தாகணும்னு சொல்லி டார்க் ஐஸ் வால்னு ஒன்னு ஆக்டிவேட் பண்ணி எப்படியோ டிரான்செண்டட் லிங்கை தடுத்துருவான். உன்னோட கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு லைட்னிங் மேஜிக்கை வச்சு சைட்ல இருந்து நம்ம கிட்ட அட்டாக் பண்ணுவான். இனிமேல் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம கிட்ட உடனே சரி சரி ரொம்ப சிரிக்காத, நானும் திரும்பி சீரியஸா சண்டை போட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி தன்னோட ஹோலி லைட் ஆர்மரை எக்யூப் பண்ணிட்டு நேரா அவன் அடிக்கிறதுக்காக வருவான். இப்போ நம்ம கிரிட் பாக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிருப்பான், அவனோட அல்டிமேட்டான அட்டாக். அதை பார்த்தோன்னே நிமரியஸ்க்கு புரிஞ்சு போயிடும், கண்டிப்பா அந்த அட்டாக்க தன்னால தடுக்கவே முடியாது, அப்படின்னா இதுல இருந்து தப்பிச்சுதான் ஆகணும்னு முடிவு பண்ணி டக்குனு ரிவர்ஸ் கிராவிட்டின்னு ஒன்னு ஆக்டிவேட் பண்ணுவா. சோ ரிவர்ஸ் கிராவிட்டினா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி நம்ம கிரிட் மேல் பக்கமா போக ஆரம்பிச்சிருவான். சோ கில்லும் வேஸ்ட் ஆயிரும், கில்லும் திரும்பி கூல் டவுனுக்கு போயிடும். இப்ப இது நிமரியஸ் மேல ஒர்க் ஆகாது. அவன் உடனே அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வந்து டபுள் கேஸ்டிங்கை யூஸ் பண்ணி வாட்டர் மேஜிக் லைட்னிங் மேஜிக் இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல நம்ம கிரிட் மேல யூஸ் பண்ணுவா. நம்ம கிரிட்க்கு அதிகப்படியான டேமேஜ் போக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா நம்ம கிரிட்டோட அந்த ஹோலி லைட் ஆர்மர் இருக்குல்ல, அது டார்க் மேஜிக்கு 100% இம்யூனான ஒண்ணு. ஆனா அட்டாக் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா டேமேஜ் போயிட்டே தான் இருக்கும். சோ தொடர்ந்து நம்ம கிரிட்க்கு டேமேஜ் போயிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கிரிட் இப்ப திரும்பி தடுத்தாகணும்ல. சோ அவன் கிராவிட்டி ரிவர்ஸ்ல இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி ரிவர்ஸ்ல அட்டாக் பண்ணுவான்னு முடிவு பண்ணி திரும்பியும் அவன் லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவான். இப்ப இந்த லிங்கை வச்சு அடிக்கலான்னு பார்த்தா அப்பயும் அவன் ரிவர்ஸ் கிராவிட்டியை டீஆக்டிவேட் பண்ணி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவான். நம்ம கிரிட்டோட 3 அட்டாக் வேஸ்டா போயிடுச்சு. அடே பைத்தியக்காரா, கஷ்டப்பட்டு ஃபெயிலியர் செஞ்சு எடுத்துட்டு வந்து ஒரு அட்டாக் கூட வாங்க மாட்டியாடா, ஒரு அட்டாக் அது வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் கேட்பான். இப்ப சாட்டிஸ்ஃபை பிரேக்கிங் நியூஸ்ல இதையும் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கிரிட் ஒரு மாஸ்க் போட்டு தான் சண்டை போடுவா. இந்த மாஸ்க் யூசர் தான் கண்டிப்பா பாக்மாவோட சக்சஸரா இருக்கணும், அப்ப இவர் தான் அந்த லெஜெண்டரி கிளாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப என்னதான் நம்ம கிரிட் அந்த நிபரேசியை எதிர்த்து சண்டை போடுறான் அப்படின்ற நியூஸ்ல காட்டினாலும் மக்கள் எல்லாரும் அதை ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. அந்த யூசர்ஸ் எல்லாருமே நம்ம கிரிட்ட கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா லெஜெண்டரி கிளாஸ் வச்சிருந்து இவன் இவ்வளவு கேவலமா சண்டை போடுறானா, ஒருவேளை அந்த லெஜெண்டரி கிளாஸே வீக் தானோ, அதனாலதான் இவ்வளவு கேவலமா சண்டை போடுறானோ அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இந்த நேரத்துல கிறிஸ்டன் ஒருத்தர் இருப்பால, அந்த யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல 3rd இருக்கிற ஆளு, அவன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த நியூஸை போட்டு காமிச்சு அவன்கிட்ட உடனே கேட்பாங்க, உங்களையும் அந்த லெஜெண்டரி கிளாஸ் யூசரையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க ஸ்ட்ராங்கரா இருப்பீங்களா இல்லையா அப்படின்னு. உடனே அவன் சொல்லுவான், கண்டிப்பா நான் அவனை விட அட்டாக் பவர்ல வீக்கா தான் இருப்பேன், ஏன்னா அந்த நிபரேசை எதிர்த்து சண்டை போற அளவுக்கு அட்டாக் பவர் என்கிட்ட கிடையாது, அதான் வேணா நான் ஒத்துக்கிடுவேன். ஆனா அவனை நான் டைரக்டா ஃபேஸ் பண்ணேனா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன், ஏன்னா அவனோட கண்ட்ரோலும் ரொம்ப மோசமா இருக்கு, அவனோட டெக்னிக்ஸ்மே ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதுவும் இல்லாம அவன் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றானே பாக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் அப்படின்னு, அந்த ஸ்கில்ல எல்லா தடவையுமே அவன் ஈஸியா டாச் பண்ணிக்கிட்டே இருக்கானே. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கில்லோட பவருமே கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனால கண்டிப்பா என்னால தோக்கடிக்கவே முடியாதுன்னு நம்ம கிறிஸ் சொல்லுவா. இப்ப மறுபடியும் ஃபைட்டை காட்டுவாங்க. நெவரியஸ் டார்க் ஸ்ட்ராம்னு சொல்லி ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் இது கண்டிப்பா அந்த யூரா யூஸ் பண்ற மாதிரியான ஒரு அட்டாக் தானே, ஆனாலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே அதை தடுத்துட்டு, சை என்ன ஸ்கில்ஸா வேணாலும் இருந்துட்டு போகுது, உன்னோட டெக்னிக்ஸ் எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போகுது, ஆனா நான் ஓவர் கேட்டா இருக்கிறப்ப நீ என்ன எப்படி தடுக்கிறேன்னு பாத்துருவோன்னு சொல்லி தன்னோட டிவைன் ஷீல்டை வெளில எடுத்து அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுவான். இப்ப நேரா அவன் அடிக்கிறதுக்காக நிபரியஸ் பக்கத்திலே ஜம்ப் பண்ணி போயிடுவான். அப்பதான் நம்ம ஹீரோ அவன் கையில இருக்கிற ஒன்ன கவனிப்பான். அவன் அந்த நிபரியஸ் கையில ஒரு ஆர்பை வச்சிருப்பான். இந்த ஆர்பு என்னன்றதை நம்ம எஃப்எம்ல ஏற்கனவே சொல்லியிருப்பா. ஒரு ஆர்ப்ல மேஜிக் பவரை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சோ அதுல இருக்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணா காஸ்டிங்கே பண்ணாம ஒரு பெரிய ஸ்பெல்ல ஈஸியாவே யூஸ் பண்ண முடியும். பார்த்தா நம்ம கிரிட் பக்கத்துல போனானே தான் ரியலைஸ் பண்ணிடுவான், ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. பார்த்தா அந்த ஆர்ப்ல இருக்கிற மேஜிக்கை யூஸ் பண்ணி டார்க் தண்டர் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு பெரிய அட்டாக்க நம்ம கிரிட்டுக்கு மேலேயே கொடுப்பான். டைரக்டா அந்த அட்டாக் நம்ம கிரிட் மேல படும். இப்போ நம்மளுக்கு கேசலோட அவுட்டர் வால காட்டுவாங்க. இந்த இடத்துல ட்ரூ இல்யூஷன் அப்படின்னு தன்னோட பவர்ஃபுல்லான அல்டிமேட்டான அட்டாக்க நம்ம போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம போன் நிறைய ஹை ரேங்க் பிலீவர்ஸ் எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆரம்பத்துல மேலக்கஸ் கூட சண்டை போடும்போது நம்ம போன் கொஞ்சம் வீக்கா தான் இருந்தா, மேலக்கஸே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தோக்கடிச்சாங்க. ஆனா இப்ப இத்தனை ஹை ரேங்க் பிலீவர்ஸ் அவனால எதிர்த்து சண்டை போட முடியுது. இதுக்கான காரணம் கண்டிப்பா இந்த ஒரு ஸ்பியர் தான். இந்த ஸ்பியர் வந்ததுனாலதான் என்னால இவ்வளவு பேர் சமாளிக்க முடியுது அப்படின்னு நம்ம போன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அதே மாதிரி நம்ம வேண்டர் இருக்கால, அவனுமே பேலக்கோட பக்கத்துல போய் சண்டை போடுவான். ஆக்சுவலா பேலக்க சுத்தி எப்பயுமே அந்த ஹெல்ப் ஃபயர் இருக்கும், அது டாட் எஃபெக்ட கொடுக்கும். ஆனா நம்ம வாண்டர் தான் இப்ப புது ஆர்மர் போட்டுட்டு வந்திருக்கால, அந்த ஆர்மர் எல்லா அட்டாக்கையும் ஈஸியாவே தடுத்துரும். அந்த காரணத்தினாலதான் நம்ம வேண்டராலே முன்னாடி போய் சண்டை போட முடியுது.
ஆனா மேட்னர் மட்டும் அவனை தனியா ஃபேஸ் பண்ணல. ஏன்னா அவன் கூட இப்ப டெயின்ஸ் லைஃப் கிடைச்சதுனால நம்ம டூனுமே அதிகமான அளவு டேமேஜ கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப நம்ம டூன் அவனை எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப இத பத்தி எல்லாம் நம்ம டோபன் யோசிப்பான். என்னதான் இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் வச்சிருந்தாலும் அவங்க ரெண்டு பேரோட ஸ்கில்ஸ்மே கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அதுக்கான காரணம் அவங்களோட எக்யூப்மெண்ட். இப்ப புதிய எக்யூப்மெண்ட் கிடைச்ச உடனே அவங்க ரெண்டு பேரோட ஸ்கில்ஸும் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அடைஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் கிரிட் தான். நம்ம கிரிட் ஒருத்தனால தான், அவனோட எக்யூப்மெண்டால தான் இவங்க எல்லாரோட பொட்டன்ஷியலுமே வெளில வருது அப்படின்னு நம்ம டோபன் யோசிப்பான். இப்ப அதே நேரத்துல நம்ம கிரிட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்ல, அந்த ஒரு பெரிய அட்டாக்க நம்ம கிரிட் வாங்கியிருப்பான்ல. அப்ப அந்த நெபரியஸ் என்ன யோசிப்பான் அப்படின்னா, ஆக்சுவலா அந்த ஆர்ப்ல மொத்தம் 2 பெரிய ஸ்பெல்ஸ் அவன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். அந்த 2 ஸ்பெல்ஸ் அதையும் யூஸ் பண்ணணும். அதுல ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணாலே அவன் கண்டிப்பா நம்ம கிரிட காலி பண்ணிடலாம். ஏன்னா இவனாலலாம் அந்த ஸ்பெல்ல தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சான். ஆனா அந்த ஸ்பெல்லையுமே நம்ம கிரிட் தடுத்துட்டான். இப்ப பவரேனியம் டிஸ்க வச்சு கரெக்டா அந்த ஸ்பெல்ல இருந்து நம்ம கிரிட் தப்பிச்சு டைரக்டா அவன் கிட்டே வருவான். இப்ப வேற வழியே கிடையாது, இவனோட ஹோலி ஆர்மர் தான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுது. சோ இவனை காலி பண்ணனும்னா இன்னொரு ஸ்பெல்லையும் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி நம்ம நிவரியஸ் ரெண்டாவது ஸ்பெல்லையும் ஆக்டிவேட் பண்ணுவான், டார்க் ஸ்டோன் பிளிசார்ட் அப்படின்னு. இந்த ஒரு அட்டாக் நம்ம கிரிட் மேல டைரக்டா போய் படும். ஆனா நம்ம கிரிட் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான். எந்த அட்டாக்க வாங்கினா என்ன, டைரக்டா வந்து இவன் அடிப்போம்னு சொல்லிட்டு அட்டாக்க வாங்கிட்டே முன்னாடி வருவான். அதை பார்த்ததும் அந்த நிவரியஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவன் எப்படி வந்தான், இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ யாரும் செத்துருக்கணுமே, டேய் நீ ஏன் இன்னும் சாகாம இருக்க, அப்படி எல்லா ஐட்டம்ஸையும் நீ வச்சிருக்கியே, இந்த ஐட்டம்ஸ் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். என்ன உன் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியலன்னா அதுக்காக உடனே ஐட்டம்ஸ் மேல பழைய தூக்கி போட்டுறியா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீ பார்த்ததே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப நிமிரியஸ் அந்த ஆர்ப்ல இருக்க 2 ஸ்பெல்ஸையும் யூஸ் பண்ணிட்டான். அவனோட மேஜிக் பவருமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. வேற வழியே இல்ல, இவன் கிட்ட இருந்து தப்பிச்சுதான் ஆகணும். இனிமேல் இந்த சண்டையை நம்மளால போட முடியாதுன்னு சொல்லி டக்குன்னு ஒரு 2 லேயர் ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணுவான். டார்க் ஷீல்டு, டைமண்ட் ஷீல்டு. அது 2 லேயர் ஷீல்ட போட்டுட்டு உள்ள ஒரு டெலிபோர்டேஷன் மேஜிக் ஆக்டிவேட் பண்ணுவான். ஆனா அவன் கிட்ட மேஜிக் பவர் கம்மியா இருக்கிறதுனால அந்த டெலிபோர்டேஷன் மேஜிக் ரொம்ப நேரம் ஆகும் போல. அதை பார்த்த உடனே நம்ம கிரிட் அந்த மேஜிக்க பார்த்தாலே தெரியுது நீ தப்பிச்சு போக ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு. ஆனாலும் இனிமேலும் அதுல இருக்கிற வரைக்கும் என்ன ஒன்னால என்னோட அட்டாக்ல இருந்து மிஸ் ஆக முடியாதுல, இனிமேல் எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீ மிஸ் ஆகுறன்றத நானும் பாத்துருவேன் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்ட உடனே இவனு சொல்லுவான், என்ன வேற ஏதாவது ஸ்கில்ஸ் வச்சிருக்கியா, அப்படியே வச்சிருந்தாலும் ஒன்னால இந்த டபுள் லேயர் ஷீல்ட உடைக்கவே முடியாது, ஏன்னா இந்த ஷீல்ட எதாலுமே உடைக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஆணவத்தோட பேசுவா. அதை கேட்ட உடனே நம்ம கிரிட் சொல்லுவா, கரெக்ட் தான், நீ சொல்ற மாதிரி என்னோட முக்கியமான ஸ்கில்ஸ் டிரான்செண்டட் லிங்க் கில் இது 3மே கூல் டவுன்ல தான் இருக்கு. ஆனா பேசிக் அட்டாக்கே போதும், ஏன்னா ஐயா கையில இருக்கிறது லெஜெண்டரி ஸ்வாட். சொல்லிட்டு ஃபெயிலியரை வச்சு அப்படியே மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஃபெயிலியருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரே அடி விழுந்தா ஒரே நேரத்துல 5 டேமேஜ் விழுகும், அதாவது 5 டைம்ஸ் அந்த அட்டாக் கண்டினியூஸா விழுகும். இப்ப அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி ஷீல்ட பிரேக் பண்ணிடுவான். அதை பார்த்ததும் நிவரியஸ்க்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். டபுள் லேயர் ஷீல்ட இவன் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு. நம்ம கிரிட் அடுத்து நேரா அவனோட தலைக்கு தான் எய்ம் பண்ணுவான். கீழ இருந்து ஒரு பெரிய அட்டாக்கை கொடுத்து அவனை மொத்தமா பாதியா வெட்டிடலாம்னு நினைப்பான். ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த நிபரியஸ் அதை கவனிச்சு டக்குன்னு விலகி போயிருவான். அதனால அவனோட கை மட்டும் வெட்டப்பட்டுரும். நம்ம நிபரியஸ் நினைச்சதை விட எல்லாருமே ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சிட்டாங்க. ஃபேக்கர்ல இருந்து இவளின் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சிட்டாங்க. ஆனா அது எல்லாத்துலயுமே நம்ம கிரிட் தான் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சி இவனை இங்கே பிடிச்சு வச்சிட்டான். இவனோட மேஜிக் பவர் போற வரைக்கும் நம்ம கிரிட் இன்னமும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த நிபரியஸ் கேட்பான், உன்னோட ஹோலி லைட் ஆர்மர்ல இருந்து ரெபக்கா காடஸோட பவர் வருதே, அப்படின்னா நீ ரெபக்கா சர்ச்சை சேர்ந்தவனா? அவங்க தான் இந்த மாதிரி அசசின்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி எங்களுக்கு ஏதாவது அமைச்சிருக்காங்களான்னு கேட்கும்போது, எனது சர்ச்சை சேர்ந்தவனா? நான் எந்த சர்ச்சை சேர்ந்தவனும் கிடையாது. நான் உன்னை தோக்கடிக்கிறதுக்கான காரணம் நான் ஜஸ்ட் ஓவர் கேட். அதை புரிஞ்சுக்கடா மண்டையா. இப்ப செத்து போன்னு சொல்லி நேரா கிரேட் ஸ்வார்ட கொண்டு வந்து அவனோட வயிற்றிலே இறக்கிடுவான். அவ்வளவுதான், இதோட நம்ம நிபரியஸ் காலியாக ஆரம்பிச்சிருவான். வெறும் ஒருத்தனே அவனை தோக்கடிச்சா அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோட நம்ம நிபரியஸும் செத்து போயிருவான். இப்ப இவனை தோக்கடிச்ச காரணத்தினால ஐட்டம்ஸும் டிராப் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸும் கிடைச்சிருக்கும். சோ நம்ம கிரிட்டும் அதிகமா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருவான். இதுவும் இல்லாம அவனுக்கு 2 முக்கியமான ஐட்டம் டிராப் ஆயிருக்கும். அது என்ன அப்படின்னா நிபரியஸோட ஃப்ளூட், இன்னொன்னு அவனோட பிரேஸ்லெட். அதை பார்த்தோன்னே நம்ம கிரிட்டும் புதுசா ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கா, இதை செக் பண்ணி பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க கிளீன் பண்றதுக்கு, இன்னும் நிறைய எலி இங்க சுத்திக்கிட்டு இருக்கு, அதனால வேட்டையை ஆரம்பிப்போமான்னு கேட்டு மத்தவனுங்க எல்லாரையும் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிடுவான். இப்ப பேலக்கை எதிர்த்து அந்த டூன் சண்டை போட்டுட்டு இருக்கான்ல, அவன் இன்ன வரைக்கும் அவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க. அந்த இடத்துக்கு நம்ம கிரிட்டும் வந்துருவான். நம்ம கிரிட் ஒரு வீட்டு மேல போய் ஸ்டைலா உட்காந்துக்கிட்டு, ஏண்டா நான் மத்தவனுங்க எல்லாரும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு சரி இந்த பக்கமா வருவோமேன்னு வந்தேன், நீங்க இன்னமா இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இவனை இன்னமாவும் நீங்க தோக்கடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப பேலக் கவனிப்பான், இவன் தானே நெபரியஸ் பக்கம் போனவன், அப்ப நெபரியஸ் தோத்து போயிட்டானா, இவன் நெபரியஸை தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டா டோன் வந்து இந்த பேலக் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ டூனை பார்த்து நம்ம கிரிட்டும் கேட்பான், என்ன அந்த ஸ்வாட் ரொம்ப பிடிச்சிருக்கா, அந்த குப்பையை வேணா நான் ஒன்டே வித்துறேன், என்கிட்ட இருந்து நீ வாங்கிக்கிறீனா ஜஸ்ட் 40 லட்சம் கோல்டு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லுவான். என்னது 40 லட்சம் கோல்டா, ஏன்டா குப்பன்னு சொல்ற, அப்புறம் ஏன்டா இவ்வளவு காசு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூன் திரும்பி அவனை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போனே நம்ம கிரிட்டும் சொல்லுவான், சரி சீக்கிரமா சண்டை போட்டு முடிங்க, நான் அந்த நெபரியஸ் டிராப் பண்ண ஐட்டமை செக் பண்ணிட்டு வந்துருவேன், அதுக்குள்ள நீங்க சண்டை போட்டு முடிக்கலனா நான் நேரா அவனை கொண்டுட்டு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிடுவேன், அப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி
சொல்லி அந்த ஐட்டம்ஸ் செக் பண்ண ட்ரை பண்ணுவா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது நெபிலியஸோட பிளேஸ் செட். அதுக்கு தனியா எந்த ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அது மெஜிஷியன்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல விதமா இருக்கும். அதாவது கேஸ்டிங் ஸ்பீட குறைக்கும். அதே மாதிரி அது இருந்துச்சுன்னா இன்டெலிஜென்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தும். அவ்வளவுதான். ஆனா முக்கியமானது இந்த நெபிலியஸோட ஃப்ளூட் தான். இப்ப இந்த ஃப்ளூட்டை யாராவது வாசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான எஃபெக்ட் கிடைக்கும். பஃப் டீபஃப் இந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஃப்ளூட். நம்ம ஹீரோவும் சரி இதை வாசிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாசிப்பான். இந்த ஃப்ளூட்டோட சவுண்ட் நம்ம வேட்லருக்கும் நம்ம டூலுக்கும் கேட்ட உடனே நேரா இந்த பேலக் வந்து அவங்க 2 பேரையும் அடிச்சு பின்னாடி தள்ளிடுவான். அப்போ உடனே 2 பேரும் யோசிப்பானுங்க, இது அவன் தானே, கண்டிப்பா அவனே தான், அவன் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்ப்பான் அப்படின்னு. ஆக்சுவலா நார்மலா ஒரு யாட்டான் சர்ச்சோட பிலீவர் இந்த ஃப்ளூட்டை வாசிச்சாங்க அப்படின்னா யாட்டான் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு பவர் கிடைக்கும். ஒருவேளை ரெபக்கா சர்ச்சை சேர்ந்தவங்க வாசிச்சாங்கன்னா ரெபக்கா சர்ச் மொத்தம் ஆலிஸ்க்கும் பவர் கிடைக்கும். ஆனா 2 சர்ச்சையுமே சேராதவனுங்க எதுலயுமே பிலீவ் பண்ணாத ஒருத்தவன் வாசிச்சான் அப்படின்னா ரேண்டமா எந்த எஃபெக்ட் வேணாலும் கிடைக்கும். நம்ம கிரிட் வாசிச்சிருப்பான்ல, அந்த ஒரு காரணத்தினால ரேண்டமா இவங்களுக்கு டீபஃப் கிடைச்சிருச்சு. அதனாலதான் இந்த மாதிரி தோத்து போயிட்டானுங்க. ஓ, நான் கை வச்சதுனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கான்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ உடனே அந்த பேலக் சொல்லுவான், உங்க குரூப்லயும் இவ்வளவு முட்டாளான ஒருத்தர் இருக்கானா, உங்க எல்லாரையும் என்னால ஈஸியா தோக்கடிச்சிட முடியும், இப்பவே உங்களை காலி பண்றேன், இதுவும் இந்த ஸ்குவாட வச்சு உங்க எல்லாரோட தலையும் வெட்டுவேன்னு சொல்லும் போது கரெக்டா நம்ம கிரிட் அங்கிருந்து ஜம்ப் பண்ணி வந்து தன்னோட ஃபெயிலியரை வச்சு அவனோட ஸ்குவாட ஒரே போடு அந்த ஸ்குவாடையே 2ஆ உடைச்சிருவான். அதை பார்க்கும்போது பேலக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இப்ப நம்ம கிரிட் திரும்பி கில் ஆக்டிவேட் பண்ண ரெடி ஆவான். நான் ரொம்ப நேரமா கில்ல யூஸ் பண்ணணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா அந்த மண்டையை அடி வாங்காம போயிட்டான். நீயாவது ஒழுங்கு மரியாதையை அடிவாங்கு, அங்கிட்டு இங்கிட்ட அசைஞ்ச பிச்சு போடுவேன்னு சொல்லி பேக்மா ஸ்வாட் டான்ஸ் கில்லுன்னு சொல்லும் போது இந்த பேலக்கு டக்குனு டெலிபோர்ட் ஆக்டிவேட் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருவான். ஏன்டா இப்படி பண்றீங்க, நானும் எவ்வளவு தடவை ட்ரை பண்றது, ஒரு ஸ்கில்ல கூட ஆக்டிவேட் பண்ண விட மாட்டேன்டானுங்கடா, இவ்வளவு பெரிய ஸ்வாட் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒரு ஸ்கில்லையாவது அடி வாங்குறீங்களாடா, சை எல்லாம் தப்பிச்சு போயிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பா. இப்ப நம்ம கிரிட் இந்த குவெஸ்ட கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்படின்ற காரணத்தினால பிளாக் ஸ்மித்தோட அஃபெக்ஷன் முடிஞ்சு அந்த ஸ்மித்தோட லைஃப் இன்க்ரீஸ் ஆயிரும். நம்ம ஸ்மித்தும் எப்படியோ பழச்சிருவாரு. சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதுவாது முடிஞ்சிருக்குல்ல, எல்லாமே கடைசியில நமக்கு ஏத்த மாதிரி தான் நடந்திருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிப்பா. இப்ப அடுத்து இந்த பைரான திரும்பி எல்லாரும் சரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஜெரக்கா கில்டோட மெம்பர்ஸ் அவங்களோட காசு எல்லாத்தையும் போட்டு மொத்தமா பைரான சரி பண்ணுவாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிருக்கும். இந்த ஒரு சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நெபிலியஸை தோக்கடிச்ச காரணத்தினால ஜெரக்கா கில்ட பத்தியும் நம்ம மாஸ்க்ட் ஆளு அதாவது நம்ம கிரிட்ட பத்தியும் தான் நியூஸ் ஃபுல்லா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலயே முக்கியமா நம்ம கிரிட் தான் சென்டர் ஆஃப் த அட்டென்ஷனா இருப்பான். ஒரு பக்கம் அவன் ரொம்ப வேஸ்டான ஆளு, லெஜெண்டரி கிளாஸ் எல்லாம் வச்சு அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இன்னொரு பக்கம் நெபிலியஸே தோக்கடிக்கிற அளவுக்கு அவன் அட்டாக் பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சோ கிரிட்டுக்கு சப்போர்ட்டர்ஸும் இருப்பாங்க, ஹேட்டர்ஸும் இருப்பாங்க. ஆனா ஹேட்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க, ஏன்னா லெஜெண்டரி கிளாஸை வச்சு கூட அவனுக்கு விளையாட தெரியல அப்படின்னு. இப்ப அடுத்து நம்மளுக்கு மியாமி யூஎஸ் தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல தான் ஸ்னேக் கில்டோட மாஸ்டர் தங்கி இருக்கான். அவன் கூட தான் அந்த பாக்ஸ் இருப்பான். ஆக்சுவலா பாக்ஸ் இந்த ஸ்னேக் கில்ட சேர்ந்தவன் தான். அவன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, அப்ப இவன் நெபிலியஸை தோக்கடிச்சிட்டான், அதுவும் 300 லெவல்ல இருக்கிற ஒரு நேம்டு என்பிசியை ரொம்ப ஈஸியாவே தோக்கடிச்சிட்டான். நம்ம ஸ்னேக் கில்ட் தான் எல்லாத்துலயுமே டாப்ல வரப்போகுது. நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான நேஷனை இந்த சாட்டிஸ்ஃபை கேம்ல உருவாக்க போறோம். நம்ம டஞ்சன்ஸ் எல்லாத்தையும் கான்கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தானாவே லெஜெண்டரி ஐட்டம்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் லெஜெண்டரி ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்றவளா நமக்கு தேவையப்பட மாட்டான். அதனால அவளா நமக்கு தேவையப்பட மாட்டான். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு முட்டா பையனுக்கு கேமையே விளையாட தெரியல, அவன் இருக்கிறதுனால மட்டும் எதுவும் ஆயிட போறது இல்லை அப்படின்னு சொல்லுவான். இவன் யார் அப்படின்னா, இவன் தான் ஜிபால். இந்த யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல நம்பர் 2ல இருக்கிற பிளேயர், கிராக்வலுக்கு அடுத்து இருக்கிற ஆளு. ஆனா இவனுங்க எல்லாரும் யோசிக்கிறது தப்புன்றதை இவனுங்க சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிடுவானுங்க. அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் ஆரம்பிச்ச உடனே இவங்க எல்லாருக்கும் இவனுங்க யோசிச்சது எவ்வளவு தப்புன்றத புரிய வரும். இப்ப நம்ம கிரேட் தான் லெஜெண்டரி யூசர்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க எவ்வளவு ஷாக் ஆகிறாங்க அப்படின்றத அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் நடக்கும்போது நீங்க தெரிய வரும். அது எல்லாத்தையும் அடுத்த ஒரு சாப்டர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சேனரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.